கணேஷ் சார். 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 எனக்கு பேசிக்ஸ் எல்லாமே நான் கணேஷ் சாரோட வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன். பேசிக்ஸ் மட்டும் தான் நான் ப்ரிப்பேரே பண்ணினேன். மற்றபடி மெயின்ஸ் பசில்ஸ் எல்லாமே நான் அப்படியே போட கணேஷ் சார் மெத்தடில் போட அதுவாக வந்துருச்சு. கணேஷ் சார் இல்லைனா நான் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா என்னோட குவான்ஸ் மார்க்னால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கேன். மேக்ஸ்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஐயோ ஏன்டா தெரியாமல் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட நிறையா வீடியோஸ் பார்த்து பேசிக்லேருந்து ஒன்று லேர்ன் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். தேங்க்ஸ் சார். என்னோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாமே வந்து நான் ஆப்டிக்கு வந்து கணேஷ் சார் வீடியோஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணதும் அவர் வீடியோஸ் பார்த்து மட்டும்தான். ஃபஸ்ட்டு நான் ஆப்டி ஸ்ட்ராங் பண்ணதே கணேஷ் சார் வச்சு தான். நான் படித்தது வந்து கணேஷ் அண்ணாவுடைய குவான்ஸ் வச்சு தான் நான் ஃபுல்லாமே வீட்டிலேருந்து பழகினேன். அவங்க ஓல்டு வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து குவான்ஸ் வேறு யார்கிட்டையுமே அந்தளவுக்கு ஒரு பார்த்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது சாரோட வீடியோ பார்த்த மாதிரி. அதனால சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். சாரோட பேசிக் வீடியோஸ் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மெயின் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும் போகும்போது எனக்கு வந்து அந்த டைம் இல்லை. அதனால் ஒரு கணேஷ் சார் வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் ஆகும். ஏன்னா எக்ஸாம்லேயே உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய நம்பர் 14065 103125 அதுக்கப்புறம் இதில் டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். உங்களை பார்த்துட்டு இருக்க ஒரு 80% மாணவர்கள் இப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. இது பண்ணது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் சால்விங், ரைட்? 6.6 is 11/15 73.33. அவ்வளோதான், ஈஸி. இது வந்து சின்ன கால்குலேஷன் தான், ரைட்? நம்ம அவ்வளோ தூரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். பட் எக்ஸாமில் வந்து கணேஷாரோட கேட்டன் செஷன் சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா. ஸோ நம்ம டாப் 100 டிஐ லான்ச் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மெயின்ஸ். இந்த 100 செட் டிஐயில் வந்து உங்களுக்கு எல்லா பேட்டர்ன் டிஐயுமே இருக்கும். முக்கியமாக நியூ பேட்டர்ன், எக்ஸாம் ஓரியன்ட் டிஐ. நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ரொம்ப ஈஸி லெவலில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது பக்காவாக எக்ஸாம் லெவலில் இருக்கும். இந்த 100 செட் டிஐ வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஐயில் வந்து மெயின்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் டிஐ அப்படின்னு போடுறப்ப ரொம்ப டைம் எடுக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. இந்த 100 டிஐ மட்டும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கணேஷ் ப்ரோ இந்த கோர்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட்டு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்காக வந்து கண்டிப்பாக இந்த 100 டிஐயுமே பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 செட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சாதான் அதுக்கப்புறம் இருக்க 50 செட்ஸ் வந்து அன்லாக் ஆகும். ஏன்னா நீங்கள் எடுத்துனே 100மே வந்து நீங்கள் பார்க்க போகிறதில்ல, ரைட்? என்ன பண்ணுவீங்க, வாங்கி வச்சுக்குவீங்க. ஸோ எனக்காக 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துருங்க. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிடிஎஃப்மே அதில் அட்டாச் பண்ணியிருப்போம், DI1 DI2 அப்படின்னு. முடிஞ்சால் அந்த டிஐ பிடிஎஃப் பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். சொல்யூஷன்ஸ் தெரில அப்படின்னா சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், ஷுட் நாட் ஃபெயில் டு ட்ரை. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ரெடியாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி கணேஷ் லாஜிக்ஸ் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் எவ்வளவோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ 1 இயருக்கு இந்த வேலிடிட்டி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 ரூபா தான் இந்த டிஐ கோர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ டாப் 100 டிஐ, ஸோ கவர்ட் ஆல் நியூ பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே டிஃபிகல்ட் லெவல் இருக்கும். ஸோ டெமோ 1 நம்ம ஃபஸ்ட்டு டிஐ பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு நிறையா நான் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இந்த டிஐ வந்து நீங்கள் நிறைய இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். கண்டினியூஸாக இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது கொரீஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுமே 100 செட் டியோட நான் பிடிஎஃப்பை நான் போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஐ பார்க்கலாம். இது இதனால இந்த ப்ரொமோஷன் தான். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்காது, வெட்டி டாக் இருக்காது, முக்கியமாக மோட்டிவேஷன் இருக்காது. ஒன்லி கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டினாக டிஸ்பிளே பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின், ஸோ தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின்.
ஸோ இந்த டிஏயில் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறையா நீங்கள் கற்றுக்குவீங்க, ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேல் வந்து ஜாப் சீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டோட்டல் கொடுக்கல, இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்பாங்க, டோட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினில் வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நான் எப்படி உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரெடிஷ்னல் சால்வ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் அப்ரோச் சால்வ் பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னலில் வந்து அடித்து சொல்கிறேன், உங்களில் வந்து ஒரு 80% வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரெடிஷ்னல் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க, ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு ஐடியாவே நீங்கள் டிஐ வந்து யோசிக்கணும். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி நான் ட்ரெடிஷ்னலை சொல்லி புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஐ ஹோப் நீங்கள் பண்ணிடுவீங்க, பட்டு ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் யோசிக்கிறதுலாம் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஜாப் சீக்கர் ஹூ ட்ரீம் ப்ரொஃபைல் இன் ஐடி இஸ் 75,000. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐடியில் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 75,000. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம 100% என்னன்னு சொல்லணும். ஸோ 20% 75,000 அப்படின்னா 100% என்ன பண்ணணும்னா 75/2 37.5. அப்போ 3,75,000 தான் இதோட ஃபுல். ஓகே, ஸோ ரொம்ப ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா இன்ஷியல் அப்படி பண்ணுங்கள், 20% 75,000 அப்படின்னா 100% என்ன. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 37.5 அல்லவா, 2 அப்படின்னா. ஸோ அப்போ 3,75,000. இதுக்கப்புறம் வந்து மேல் ஃபீமேலோட ரேஷியோ என்ன, நமக்கு டோட்டல் ஆக்சுவலி இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் மேல் ஜாப் சீக்கர் டு ஃபீமேல் ஜாப் சீக்கர் இஸ் 3:2. ஸோ அப்போ டோட்டல் வந்து இது ஃபுல்லாக நமக்கு இது ஃபுல்லாக 2 பார்ட், அப்புறம் இது வந்து 3 பார்ட், இது 2 பார்ட், இது 3 பார்ட். அகைன்மே நீங்கள் கால்குலேஷன் ஸ்பீடாக பண்ணணும். இங்கே 1875 ரைட், 1875 into 3 56250. ஓகே ஃபைன். இப்போ இந்த 2 பார்ட் தான். ஸோ இதுக்காக நிறையா நீங்கள் நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறையா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 3,75,000 தான் 2 பார்ட்னா, நமக்கு மேல் வந்து 3 பார்ட். நான் சொன்ன மாதிரி 18 times 15 75 ரைட்டா. அப்போ 1875 into 3. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுக்கே நமக்கு டைம் ஆகும். எக்ஸாமில் ஐ ஹோப் நிறையா பேர் இப்படி தான் பண்ணுவீங்க. 21 to 3 கேரி ஆச்சுன்னா 5625. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 56250. அகைன் சொல்கிறேன், இது ட்ரெடிஷ்னல் வே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 3 பார்ட் என்ன 5 lakh கரெக்டாக 62,500. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் என்ன, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா, ஃபீமேல் இன் லா. ஓகேவா, ஸோ ஃபீமேல் லா இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் மேல் இன் ஐடி. ஓகேவா, ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எனக்கு ஃபீமேலில் லா என்ன, ஸோ ஃபீமேலில் லா என்னன்னா, நமக்கு 10% ஆஃப் 3,75,000 என்ன 37,500 ரைட். அகெயின் நமக்கு இதில் ஐடியில் 25% ஆஃப் 5,62,500 என்ன 1/4 என்ன ரைட். இப்போ 5,625 அப்படின்னா 56ல் 4 14, 25/4 6.25. ஸோ அப்போ 14,0625 ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேஷனில் செம்ம ஸ்பீடாக இருக்கணும். பிகாஸ் இதில் நமக்கு 25% வேணும் அப்படின்னா 5,62,500ல் 1/4 என்ன. நான் சொன்ன மாதிரி 56/4 நமக்கு 14 தெரியும் கரெக்டாக. அண்ட் 25/4 என்ன 6.25. ஸோ அப்போ 14,0625 ரைட். ஸோ அப்போ மேல் ஐடி என்ன, ஸோ 14,0625. நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் கேட்குறாங்க ரைட்டா. ஸோ வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் அப்படின்னா எப்போயுமே ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகேவா, 5 - 0 5 2 6 - 5 1 140 - 37 103. ஸோ 103125 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென். எப்பயுமே உங்களுக்கு டேனுக்கு அப்புறம் எது வருதோ அதுதான் டினாமினேட்டரில் போடணும். டேனுக்கு அப்புறம் மேல் ஜாப் சீக்கர்ஸ் வருது. ஸோ அப்போ மேல் ஐடி, ஸோ இதுதான் டினாமினேட்டரில் போடணும். 140,625 into 100. ஓபாடா, இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும் கரெக்டாக. பட் எக்ஸாமில் வந்து நீங்கள் எப்படி செம்ம ஸ்பீடாக பண்ணால் எங்கேயுமே நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நமக்கு இந்த இடத்துல லுக் அட் த ஆப்ஷன்ஸ் 73 79 61 51 79. நமக்கு 1/14 என்னம்மா,
1/14 வந்து நமக்கு 7.14. அப்போ கண்டிப்பாக இது இட்ஸ் க்ளோஸ் டு 72 or 73. ஓகே, ஆப்ஷன் இதான் நம்மளோட ஆன்சர். இது ஒரு ட்ரிக். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட முக்கியமாக நான் சொல்ல வந்ததுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும். ஏன்னா எக்ஸாம்லேயே உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய நம்பர் 140,625, 103,125, அதுக்கப்புறம் இதில் டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணி கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். உங்களை பார்த்துட்டு இருக்க ஒரு 80% மாணவர்கள் இப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. இது பண்ணது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் சால்விங், ரைட்? ஸோ கணிசம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ நிறையா நான் கேட் டிஏ நிறையா சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஜாப் சீக்கர்ஸ் ஹூ ட்ரீம் ப்ரொஃபைல் இன் IT 75,000. சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ரைட்? நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே மேல் டு ஃபீமேலோட ரேஷியோ 3:2 இருக்கா? டோட்டல் மேல் டு ஃபீமேல் ரேஷியோ 3:2 இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு மேல் வந்து 300 எடுத்துக்க போகிறேன், ஃபீமேல் 200 எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி கொடுத்துருக்க இந்த வேல்யூஸை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஹாவ் டு ஃபைண்ட் என்ன, ஃபீமேல் லா இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மேல் IT. ஃபீமேல் லா இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மேல் IT. ஸோ இப்போ நமக்கு ஃபீமேல் 200 அப்படின்னா இதில் 10% என்ன, 20. ஸோ மேல் IT என்ன, 300ல் 25% என்ன, 75. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதுக்கு வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் அப்படின்னா மேலே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், 55 divided by 75 because then IT. ஸோ 55 divided by 75. எப்பவுமே உங்களுக்கு இதோட ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா என்ன அப்படின்னா x minus y by y into 100. கரெக்டாக? ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 55/75. ஸோ 11/15. 1/15 is 6.66. 11/15 73.33. அவ்வளோதான், ஈஸி. சி, இது வந்து சின்ன கேல்குலேஷன் தான், ரைட்? நம்ம அவ்வளோ தூரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். பட் எக்ஸாமில் வந்து மைண்ட் எப்படி போகும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே கடை நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூஸை போட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அந்த தப்பை நீங்கள் எக்ஸாமில் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக அது எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு டிஐ. நிறையா பேர் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த டிஐ வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணேன், ஒன்றுமே இல்லை, நான் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணாமல் மேல் 300 ஃபீமேல் 200 எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து எனக்கு டோட்டல் 200 அப்படின்னா ஃபீமேல் எவ்வளோ, 10. நம்ம எவ்வளோ பண்ணோன்னு பார்த்தீங்களா? ஃபீமேல் ஹூ ஜாப் சீக்கர் இஸ் IT 75,000. ஸோ 20% என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் டோட்டல் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ டேரெக்டாக நமக்கு 300 200னா இதில் 10% பாருங்கள், 20. இதில் 300ல் 25% பாருங்கள், 75. ஸோ இங்கேயே நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ரேஷியோ, 5 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 part 15 part. கரெக்ட்? இப்போ 20 and 75 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 11 part அதிகமாக இருக்குது. ஸோ 15 into 100. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் சம். செகண்ட் வந்து ஒரு சூப்பரான சம். இதே மாதிரி நீ ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்குது. இந்த இடத்துல வேல்யூஸ் வச்சு தான் கொஸ்டினே கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணணும். பட் அதேமாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மார்ட்டாக பண்ணணும். ரெடி? ஸோ லேர்ன் பண்ணலாமா? எனக்காக இந்த சம்மை ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். இப்போ நான் பண்ண மாதிரி வேல்யூஸை வச்சு லென்த்தியாக போகாமல் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். கமான், வேணால் விலகிக்கிறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணுங்கள், சேர்ந்து சால்வ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே வாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 60% ஆஃப் ஃபீமேல் டாக்டர் ஜாப் சீக்கர்ஸ் ஈக்குவல் டு 2160. ஓகே, அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேல் 300 வச்சுக்கிறேன், ஃபீமேல் இஸ் 200 வச்சுக்கிறேன். ஓகேவா? 60% ஆஃப் ஃபீமேல் டாக்டர் ஜாப் சீக்கர்ஸ் ஈக்குவல் டு 210. சி, நமக்கு என்ன சொல்கிறான்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 25ல் அதில் 60% அப்படிங்கிறான். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த 200ல் இந்த வேல்யூஸ்லாம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலமா, சரியா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 200ல் டாக்டர் எவ்வளோன்னு பார்க்குறேன். 200ல் 25% எவ்வளோ, 50. கரெக்டாக 1/4 50. புரியுதா? இந்த டாக்டரில் இந்த 50ல் 60% தான் 2160ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? கரெக்ட்.
ஸோ என்ன பண்ணுறேன், இந்த 50ல் 60% என்ன, 50ல் 60% என்ன, 30. ஸோ அப்போ இந்த 30 யூனிட்ஸ் தான், இந்த 30 பார்ட் தான் எனக்கு 2160. கரெக்டாக எப்படின்னு நான் கொண்டு விட்டேன். நமக்கு என்ன தேவை, we have to find என்ன, we have to find some of the female job seekers whose dream job is HR. So female HR plus number of male job seeker in IT, right? So male in IT. Okay. So இப்போ வந்து ஃபீமேலில் HR எவ்வளோ வரும் நமக்கு, 200ல் 20% என்ன, 40 யூனிட்ஸ். ஸோ 40 பார்ட். மேல் ஐடியில் ஹவு மச் யூனிட்ஸ், இப்போ டோட்டல் 300னா மேல் லெவலில் 25%, 300ல் 25% என்ன, 75 பார்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் பார்ட் என்ன, 115 பார்ட். ஸோ நமக்கு இந்த 30 பார்ட்டு தான் 2160 அப்படின்னா 115 பார்ட் என்ன, அவ்வளோதாங்க, சம் முடிஞ்சு, அவ்வளோதான் கேல்குலேஷன்ஸ். அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தி கேல்குலேஷன்ஸ் இருக்காது. 2160 என்ன, அதில் 100% என்ன, ஸோ 210 100% என்ன, ஒரு பெரிய வேல்யூஸ் வரும், ரைட், அது இருக்காது. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் வேல்யூ தான், ஒரே ஒரு சின்ன கேல்குலேஷன் என்ன, 115 பார்ட் என்ன. கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கரெக்டாக தாங்க வரும். 72 × 15, 1115 × 72, த ஆன்சர் இஸ் 8280. சிம்பிள். நம்பலையா கணேஷ் ப்ரோ, உண்மையிலே கரெக்டாக, அது எப்படி கரெக்டாகும், நீங்கள் 300 தானே ஒர்க் அவுட் பண்ணீங்க, 100லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் வெரிஃபை பண்ணி காமிக்கவா? ஸோ ரெடியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ரோச் நான் ஒரு ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலில் 300, இது உங்களுக்கு ஓகே தான், 300 200 எடுத்துட்டேன். நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டரில் 60% ஆஃப் த வேல்யூஸ் ஈக்குவல் டு 2160. அப்போ நமக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, 200ல் 25% என்ன, 50. அந்த 50ல் 60% என்ன, 30 யூனிட்ஸ். அப்போ அந்த 30 யூனிட்ஸ் தான் 2160, ரைட்? ஸோ ஹோல்ட் ஆன், வி ஹாவ் டு ஃபைண்ட் என்ன, ஹச்ஆர் வந்து நமக்கு ஃபீமேல்லையும் மேலில் ஐடியும். ஸோ ஹச்ஆர் நமக்கு ஃபீமேல் என்னம்மா, ஹச்ஆர் ஃபீமேலில் 20% 40, ஐடியில் 325% என்ன, 75, 40 + 75 115. ஸோ 30 யூனிட்ஸ் தான் 2160னா 75 யூனிட்ஸ் என்ன. ஸோ ஒன் மோர் டைம், ஐ ஹோப் இப்போ 200 எடுத்துட்டோம் பண்ணா 25% ஆஃப் 250, அதில் 60% எவ்வளோ, 30 யூனிட்ஸ். இந்த 30 யூனிட்ஸ் தான் 2160. நமக்கு வி ஹாவ் டு ஃபைண்ட் என்ன, ஃபீமேல் ஹச்ஆர். ஃபீமேல் ஹச்ஆர் எவ்வளோ, இந்த 200ல் 20% பாருங்கள், 40 யூனிட்ஸ். அகெயின் மேல் ஐடி என்ன, 25% ஆஃப் 300 பாருங்கள், 75. ஸோ 115 யூனிட்ஸ் என்ன. ஸோ 20 யூனிட்ஸ் தான் நமக்கு 2160 அப்படின்னா 115 யூனிட்ஸ் என்ன. இப்போ நான் ட்ரெடிஷ்னலாக உங்களை வெரிஃபை பண்ணி காமிப்பேன், அதுக்கப்புறம் நான் அடுத்த சம்ப்லாம் பண்ணல, டேட்டா ஸ்மார்ட் அப்ரோச் மட்டும் போயிடலாம். ஓகே, ஒன் மோர். இப்போ ஆக்சுவலி எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 60% 2160 வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, 100% என்னன்னு பார்ப்பாங்க, ரைட்? 100% தான். ஏன்னா பிகாஸ் இதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 25%, அதில் 60% தான் நமக்கு 2160, ரைட்டா? ஸோ வெயிட், நான் வரேன், எவ்வளோமா வரும், 3600. ஸோ 60% தான் 2160னா 100% எவ்வளோ, 3000 இஸ் கரெக்டா, 3600. இந்த 3600ல் ரைட் இதுதான், தட் இஸ் ஈக்குவல் 25%, கரெக்டாக 3600. அதுக்கப்புறம் இந்த 25% தான் 3600னா இப்போ டோட்டல் 100% எவ்வளோ. ஸோ அகெயின் 25 தான் 3600னா 100% என்ன. ஸோ எவ்வளோ வரும், அகெயின் 1/4, 14,400, பிகாஸ் 36 × 4 144. அகெயின் இதுக்கு ரேஷியோ என்ன, 3:2 பார்ட். ஸோ இந்த 2 பார்ட்டு தான் நமக்கு 14,400 அப்படின்னா 3 பார்ட் என்ன. அகெயின் நம்ம 2 பார்ட் இஸ் 144, 3 பார்ட் என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் சால்விங். 72 × 3 2160, 21,600. அடுத்து என்ன பண்ணுவோம், இதில் வந்து அகெயின் நம்ம ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுவோம். ஹச்ஆர் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ஃபீமேலில் ஹச்ஆர். ஸோ 20% என்ன, 20% ஆஃப் 1440, 2880. ஸோ ஃபீமேல் ஹச்ஆர்
அதே மாதிரி மேல் ஐடி என்ன? ஸோ 25% ஆஃப் 2160. ஸோ இதில் 1/4 என்ன? 5 times 4 times 5400. $8280. இங்கே பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ கேல்குலேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறான்னா 60% இஸ் டாக்டர் இஸ் ஈக்குவல் 2160னா இதில் நான் 100 ஃபைன் பண்ணிவிட்டு அதை நான் 25%ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் தான் 3600னா ஃபுல் டோட்டல் எவ்வளோ அதை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மேல் கண்டுபிடிக்கிறேன். அதுலேருந்து 25 என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் நம்பர்ஸ். ஸோ அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இது பண்ணாதீங்க. தேர்ட் சம். ஸோ இனிமேல் நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன் சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி நான் இந்த 100 DI செட்லையுமே ட்ரெடிஷ்னல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அதாவது சொல்லியிருப்பேன். இதே மாதிரி அதர்வைஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்மார்ட் அப்ரோச் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தேர்ட் சம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? 80% ஆஃப் மேல் ஜாப் சீக்கர்ஸ் who dream profile in CA is 2400. அகைன் நான் சொல்கிறேன், இந்த வேல்யூஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல ரேஷியோ தான் கேட்குறாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ரெடியா? மேல் லெவலில் 300. ஓகே, போட்டாச்சு. ஃபீமேல் லெவலில் 200 போட்டாச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? What is the ratio of 40% of male job seeker do dream profile is engineer? 40%. ஓகே, சரி நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஜினியர் ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்க்குறேன். 200ல் 25% என்ன எவ்வளோ வரும்? 75. கரெக்டாப்பா? வாட் இஸ் த ரேஷியோ? மேல். ஸோ 300ல் மேல் எவ்வளோ? இன்ஜினியர் எவ்வளோ? 30% ஆஃப் 300 என்ன? 90. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஓகேவா, மேலுக்கும் மேல் இன்ஜினியர் டு ஃபீமேல் லா, ஓகேவா? ஸோ 90. 300ல் 30% 90. அகெயின் ரைட்டா? 90. அந்த 90ல் 40% என்ன? ஸோ இந்த 90ல் 40% என்ன? 4 9s are 36. அகெயின் ஃபீமேலில் லா என்ன? 10% ஆஃப் 220. அந்த 20ல் 60% என்ன? 12. ஸோ ஆன்சர் இஸ் 36 12 3:1. அவ்வளோதான். அகெயின் இந்த வேல்யூஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்ட்? 100% கரெக்ட். ஸோ சரியான ட்ரிக். ஸோ அதனால் இந்த டிஐ கோர்ஸ் பற்றி உங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் நிறையா பண்ணுங்கள். ஓகே, உண்மையிலே நிறைய எஃபர்ட் போட்டு எடுத்துருக்கேன். இந்த லியோ ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்போ இருந்தே இந்த டிஐ கோர்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். கிடைக்கிற டைமில் நிறையா கண்டென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ 80% ஆஃப் மேல் ஜாப் சீக்கர் புரியுதா? சம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் 300 200 அதில் இன்ஜினியர் பார்க்குறோம். 30% வந்து 90. அந்த 90ல் 40% 36. அவ்வளோதாங்க. அகைன் 200ல் வந்து நமக்கு 10% 20. அதில் வந்து 60% வந்து எவ்வளோ? 12. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப், அகைன் இது ஒரு சூப்பரான கொஸ்டின், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஜாப் சீக்கர் ஹூஸ் ட்ரீம் ப்ரொஃபைல் இன் இன்ஜினியர் இஸ் 14400. ஓகே, ஸோ அகைன் நான் வந்து மேல் 300 ஃபீமேல் 200. டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் ஜாப் ஹூஸ் இன்ஜினியரிங் இஸ் 14400. அகைன் இந்த 300ல் 30% இப்போ தான் பார்த்தோம் 90. ஓகே, இந்த 90 யூனிட்ஸை நான் 14400 வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் ஃபுல்லாலாம் கொண்டு போகாமல் ஜஸ்ட் இந்த 19 யூனிட்ஸை 14400 வச்சுக்கிறேன். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் மேல் இன் ஐடி? ஸோ என்ன கேட்குறாங்க? மேல் இன் ஐடி, வி ஹாவ் டு ஃபைண்ட் மேல் இன் ஐடி மைனஸ் ஃபீமேல் இன் ஹெச்ஆர். ஓகேவா? ஸோ மேல் இன் ஐடி, ஃபீமேல் இன் ஹெச்ஆர். மேல் இன் ஐடி எவ்வளோ வரும்? அப்போனா நமக்கு 25% ஆஃப் 300 75 யூனிட்ஸ். அகைன் ஃபீமேல் இன் ஹெச்ஆர் 75 யூனிட்ஸ். ஃபீமேல் இன் ஹெச்ஆர் ஓகே 40 யூனிட்ஸ். 20% ஆஃப் 240. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? நமக்கு 35 யூனிட்ஸ் என்ன? அப்போ 90 பார்ட்டு தான் நமக்கு 14400 அப்படின்னா 35 என்ன? Again 9 times 144 16 times 16 into 35.
35 into 350 plus 210, 350 plus 210, 560. The answer is 5,600. Okay, so calculation में speed up பண்ணோம். So 16 units, 16 35. The answer is 5,600. Okay, next sum. Final sum of this. Total number of male job seeker whose dream profile in HR is 54,000. இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இது ஆக்சுவலி 10% தான் நமக்கு 54,000 அப்படின்னா. ஸோ இந்த 10% தான் 54,000னா ஃபுல் எவ்வளோ வரும்? 100% எவ்வளோ வரும்? 5,40,000. ஸோ 5,40,000. அகெயின் மேலுக்கும் ஃபீமேலுக்கான ரேஷியோ என்ன? 3:2. ஸோ 3:2. ஓகே, ஸோ நம்ம 3 part 54 அப்படின்னா 18 times 18 2 தான் 36. ஸோ 3,60,000. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாப் சீக்கர் மேல் ப்ளஸ் ஃபீமேல். டோட்டல் மேல் ப்ளஸ் ஃபீமேல். ஸோ 5,40,000, 3,60,000, 8, 9 lakhs. ஸோ ஆன்சர் இஸ் 9 lakhs. ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 100 DAயுமே எனக்காக ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹெட்செட் போட்டு பாருங்கள், சீரியல் பார்த்துட்டே பாருங்கள், படத்தை பார்த்துட்டே பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக வந்து இதெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் டிஐ சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஐ வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு டிஐ கோர்ஸாக இருக்கும். முக்கியமாக மெயின்ஸில் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக கான்ஸை டச் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எடுக்கணும், கான்ஸில் 35 ஐபிஎஸ்பியில் போட்டுடலாம்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நம்ம 4 டிஐயில் வந்து ஒரு 2 டிஆச்சும் நம்மளால் ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே. நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டிஐ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. கணேஷரோட கேட்டன் செஷன். சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பரா சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா ஸோ ஃபஸ்ட்டு டிஐ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு டிஐ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்பை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் பேஜ்லேயுமே உங்களோட இந்த 100 டிஏயோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டுவிட்றேன். அதே மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் நான் ஒரு சாம்பிள் செட் மாதிரி ஒரு 3 or 4 செட் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கலாம். அதே மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. கோர்ஸ் வந்து உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ. நான் சொன்ன மாதிரி கொஸ்டினை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 seconds யோசிச்சுக்கோங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஹெச்டி கிளாரிட்டியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு டேட்டா யூசேஜுமே லோவாக தான் இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வாங்கலாம் நம்பி. உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ. ஸோ 5 workers were done by various employees அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. 8:7, 36:25, 4:3, then E-9 days, 29 + 3 days அப்படின்னு ப்ராஜெக்ட் S&P கொடுத்துருக்காங்க. இதாங்க பிஓட மெயின்ஸ் லெவல் டே. நீங்கள் மார்க் டெஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொடூரமாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஈஸியாக இருக்கலாம். பட் இது எல்லாமே எக்ஸாக்ட் லெவல், எக்ஸாம் லெவல் இருக்கும். உங்களான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ, செகண்ட் கொஸ்டின் இதோ, தேர்ட் கொஸ்டின் இதோ. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 2 marks இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் இதோ. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் வருதான்னு பாருங்கள். வரலை அப்படின்னா நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், யூ ஷுட் நாட் ஃபெயில் டு ட்ரை. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆன்சர் வந்துருச்சா? சேர்ந்து சால்வ் பண்ணலாமா? ஸோ ரெடியா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஐ மட்டும்தான் இப்போ இன்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் நிறையா வளவலன்னு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் 99 டிஐ போட்டால் கூட பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு லூஸ் ஸ்டாக்கும் இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காது, வெட்டி பேச்சு இருக்காது. ஒன்லி கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ
So let me explain. If A plus 6 employees started working on work P, after 9 days 10 employees left, then how many days are required to complete remaining part of the work P after 9 days? So எப்பயுமே வந்து ஒரு DA அப்ரோச் பண்ணுறப்ப கடகடன்னு எல்லாத்தையுமே பார்க்காதீங்க. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் நமக்கு இருக்குன்னா இதில் வந்து நமக்கு பர்சன் பிஏ மட்டும் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறான், கரெக்டாக? ஸோ அப்போ பிஏ மட்டும் நம்ம டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே டி இப்படி தான் அப்ரோச் பண்ணும். ஸோ நமக்கு பி பற்றி பேசுகிறான். அதே மாதிரி செகண்ட் இந்த கண்டிஷன்லையுமே பி பற்றி பேசுகிறானான்னு பாருங்கள். எஸ், 2A + 34 days செகண்ட் கண்டிஷனில் ப்ராஜெக்ட் பிஏ பற்றி பேசலாம், ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே பிஏ பற்றி நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கண்டிஷன் 1 A - 5 தெரியும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கண்டிஷன் 2 A + 5 தெரியும், ரைட்? ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நடுவில் வந்து நீங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. மற்ற BCD வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓகே, கிளியர் கைஸ்? ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நமக்கு டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு M1D1 ஒர்க்கோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா M1D1 = M2D2. சரி, இது வந்து அப்படியே வந்து ஒரு அப்ளிகேஷன் சம்மை வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் சம் வந்து அதை வந்து பேஸ் பண்ணி தான் இது இருக்கும், ரைட்? ஆமாங்க, இப்போ நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் எடுத்துட்டா அப்படின்னாலே இந்த M1D1 M2D2 தான் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, வேறு எந்த ஒரு ஃபார்முலாவும் உங்களுக்கு கிடையாது, ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு வந்து M1D1 M2D2வா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அன்னோன் வேல்யூஸ் தான் இருக்குது. நமக்கு தேவை வந்து இந்த ஏவோட வேல்யூவை வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இவங்க இப்படி தான் கொடுப்பாங்க மெயின்ஸ்னால் வந்து இந்த மாதிரி A - 5 X + Y. அப்போ வந்து அந்த வேல்யூஸ் என்னன்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஏவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, டன்னா? ஸோ ரெடி? ஆல்ரெடி வாங்க. இஃப் A + 6 employees started working on work P after 9 days. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆக்சுவலாக அந்த ஒர்க்கு வந்து என்னவா இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த கிராஃபை யூஸ் பண்ணுறோம். கிராஃபில் என்ன சொல்கிறாங்க? டேபிளில் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கண்டிஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதான் M1, ரைட்டா? கண்டிஷன் 2 அப்படிங்கிறப்ப இதான் வந்து M2. கிளியர்? இங்கே வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டேஸ் ரெக்வயர்ட் டு ஒர்க் த கண்டிஷன் 2 is 30. அதே மாதிரி இங்கே வந்து ரேஷியோ வந்து பிக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்போ எப்படிங்க சால்வ் பண்ணுறதுனா, நமக்கு M1 தெரியும், D1 தெரியும். D1 எப்படி சொல்கிறான் அப்படின்னா 2A + 34 days வந்து, அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 2A + 34 வந்து சிச்சுவேஷன் 2 கொடுத்துருக்கான், அதாவது D2 கொடுத்துருக்கான். புரியுதா? ஏன்னா 2A + 34 days வேர் எம்ப்ளாய் இன் செகண்ட் கண்டிஷன், அதாவது D2 கொடுத்துருக்கான். ஸோ இப்போ D2 என்ன? 2A + 34. சொல்லக்கூடியங்களா? M2 என்ன? M2 வந்து A + 5. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம், A + 5. சரி, இவ்வளோதாங்க. நான் சொல்லலை, ஒரு ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடுவீங்க, ஐயோ நிறையா வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னு. இஸ் ஈக்குவல் டு இங்கே M1 என்ன? M1 வந்து A - 5. D1 என்னம்மா? இந்த தான் நீங்கள் யோசிக்கணும். D1 என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்டாக. ஒரு க்ளூ வந்து இந்த 30 தான் க்ளூ. என்னவா இருக்கும்? சூப்பர், செம செம. 2A + 64. எப்படி? ஏன்னா அவன் டிஃபரன்ஸ் வந்து 13 கொடுத்துட்டான், ரைட்டா? டிஃபரன்ஸ் வந்து 13 கொடுத்துட்டான் அப்படின்னா அப்போ இது 2A + 34னா அப்போ இது 30 கூட இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இது 2A + 64. பிகாஸ் இந்த D1 வந்து 2A + 64 இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் 30 அப்படின்னா D2 வந்து 30 கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ 2A + 64 - 30 2A + 34. ஸோ அதானே D2 வந்துருச்சா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் 30னா இது வந்து 30 அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு சால்வ் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வருமா? ஸோ சால்வ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் A கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். 2A² + 64A - 10A - 320. ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2A² + 34A + 6A + 170. கிளியர்? 2A² + 34A 10A பார்த்தீங்களா? ஸோ 10A. ஸோ இப்போ வந்து நமக்கு இது ஒரு 54A வரும், ரைட்? இது 54A, இது வந்து ஒரு 44A. ஸோ அப்போ 54 44A 10A. இந்த 2A² கட் ஆயிரும் 10A.
அதே மாதிரி இந்த -320 அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா +320. இப்போ 170 + 320, ஸோ 490. 0 0 கேன்சல். A is equal to 49. ஓகே, A is equal to 49. கிளியர்? ஸோ அப்போ A 49 தெரிஞ்சிருச்சா? ஸோ ஐ நீட் சம் ஸ்பேஸ். இதை நீ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் A வந்து 49 கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? ஸோ அப்போ A வந்து 49னா அப்போ M1 என்ன, M2 என்ன? ஸோ A 49னா 49 - 5 44, ரைட்? ஸோ கிளியராக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 49 + 5 54. சி இங்கே நம்ம ஏக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? 49 + 6 55 எம்ப்ளாயீஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் ஒர்க் பி. இப்போ வந்து பாருங்க, வெரி சிமிலர் டு பேசிக்ஸ் ப்ரிலிம் சம், ரைட்? ஸோ அப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அகெயின் M1 D1 is equal to M2 D2. நமக்கு வந்து ஒர்க் வந்து தெரியாது, ரைட்டா? இப்போ ஒர்க்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஒர்க் என்னவா இருக்கும்? M1 அப்படிங்கிறது நம்ம என்ன போட்டிருந்தோம்? A - 5 எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃபார் 2A + 64 days, ரைட்டா? இதான் வந்து நம்ம M1 போட்டிருந்தோம், ரைட்? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஒர்க் கண்டுபிடிச்சலாம். அதானே M1 போட்டிருந்தோம், M1 D1. ஸோ நான் ரப் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு A - 5 எவ்வளோ வரும்? 44. 49 - 5 44. இங்கே ஏக்கு பதில் நம்ம 49 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஏக்கு பதில் நம்ம 49 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 9 டக்குன்னு வரலையே, மல்டிபிள் பண்ணால் 98 + 60 162. ஸோ அப்போ 44 × 162. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சாலும் ஓகே, ஆர்எல்ஸ் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அதை அடிச்சு கொடுத்தாலும் ஓகே. ஸோ எனிவே நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? இந்த 4 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4 × 11 நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்க. மெயின்ஸில் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதான் அப்போ தான் மெயின் சம். 162 × 4 640. இதுக்கு நம்ம நிறையா சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். 8 உங்களுக்கு மல்டிபிள் ஃபார் 12, ஓகேவா? 7128. ஸோ 64 8 × 11 வந்து 7128, ரைட்? ஓகே, நீங்கள் லைவில் வேறு இல்லையா? நம்ம மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக் ஆனால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ 7128. ஸோ ஆன்சருமே நமக்கு பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒர்க் வந்து நமக்கு 7128. இப்போ வந்து இதான் ஆக்சுவல் ஒர்க். ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான்? இஃப் ஒரு வேளை 55 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ரைட்? 55 எம்ப்ளாயீஸ், they are work for how many days? first 9 days. அதுக்கப்புறம் வந்து 10 எம்ப்ளாயீஸ் left the work. 55ல 10 போயிடுச்சுன்னா 45 எம்ப்ளாயீஸ் வந்து they are complete the work in remaining days, so x days. So they are going to complete the total work is 7128. அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சுங்க. ஏன்னா அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? 55 எம்ப்ளாயீஸ் வந்து ஃபஸ்ட்டு 9 days ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 45 எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் என்ன? ஸோ அவ்வளோதான். எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஸோ அகெயின் நான் 9 ஸ்பிட், இந்த 5 × 11 ஸ்பிட் பண்ணிட்டேன்னா 55 × 9 வந்து நமக்கு 549. ஸோ 495 ஆர்எல்ஸ் 450 + 45 495. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர்மா 45 x is equal to 8 - 5 3, அகெயின் 12 - 9 3, 6633. ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 6633 upon 45. ஸோ இதை வச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 45 1 times 4 times 7 times. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு 147 வருது. ஸோ ஆன்சருமே 147.4 days இஸ் த ஆன்சர். கன்சம் புரியுதான்னு பாருங்கள். திருப்பி சொல்லணுமா? ஸோ உங்களுக்கு வீடியோஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அது இன்னொரு வாட்டி கூட பார்த்துருங்க, ஓகே? ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு 147.4 வருது, ஓகே ஃபைன். ஸோ இந்த சம் நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிளை யூஸ் பண்ணி ஏ கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஒரிஜினல் நம்பர் தெரிஞ்சிருச்சு, ரைட்? அது ஏவோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் A + 6 55 எம்ப்ளாயீஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு 55 எம்ப்ளாயீஸ் 9 days ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறான். ஸோ இன்னொரு சம் பார்க்குறப்ப இன்னொரு நல்லாவே புரியும். செகண்ட் சம் ஒரு ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மை கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு பி பற்றி பேசுகிறான். சரி, அதே மாதிரி வந்து உங்கள் கண்ணு வந்து எல்லாத்துலேயுமே போய் மேயணும்.
என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பி பற்றி பேசுகிறாங்க, பி பற்றி வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் எதுவும் பெருசாக பேசின மாதிரி தெரில, பட் நோட்டில் பேசுகிறாங்க. ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை எம்ப்ளாயீஸ் இன் ஃபஸ்ட் கண்டிஷன் டு தட் செகண்ட் கண்டிஷன் டு கம்ப்ளீட் த ஒர்க் QRT. இந்த இருக்குது நமக்கு க்ளூவு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமோட Qக்கு பர்டிகுலர் ரேஷியோ கொடுத்துட்டான், 8:7 கொடுத்துட்டான். இதாங்க க்ளூ. இதை வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே தான் இப்போ நமக்கு தேவை வந்து இந்த சம்மை என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையா, சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பியோட வேல்யூ தெரியணும். பியோட வேல்யூ வந்து நமக்கு அதே தான், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு M1 D1 M2 D2. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல M1 என்ன, B-4, D1 என்ன, அதுதான் இந்த க்ளூ கொடுத்துருக்கான். நமக்கு M2 தெரியும், பிரச்சனை இல்லை. M2 வந்து என்னென்னா B+4, D2 என்னவாங்க இருக்கும், அதுக்கு தான் இவங்க கொடுத்துருக்கான் 8:7 ரேஷியோ அப்படின்னு. டேபிளில் நமக்கு கொடுத்துருக்கான். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 4 பார்ட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 1 part is 4, அப்போ 8 part 32, 7 part வந்து 28. அப்போ D1 வந்து 32, D2 வந்து 28. அவ்வளோதாங்க, புரியுதா? ஸோ 8:7 ரேஷியோவா, என்ன டிஃப்ரென்ஸ் 4. இப்போ 1 part is 4னா நமக்கு 8 part 32, இதாங்க D1. 7 part வந்து 28. இவ்வளோ அம்புட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துடும். ஸோ அப்போ D1 என்ன 32, D2 வந்து என்ன 28. இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ் கண்டுபிடிச்சுமே நீங்கள் சொல்லலாம், ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக 8 part 7 part போட்டாலுமே அதே தான் ஆன்சர் வரும் போகுது. ஓகே, ஸோ ஒரிஜினல் வேல்யூ போடுறதே பெட்டர். ஸோ 32 30 சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், எப்படி 8 part 7 part தான் வரும். ஸோ 8b minus 32 is equal to 7b plus 28. ஸோ b is equal to 60. அவாடா. ஸோ b is equal to 60 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போ 60 minus 4 56, இது வந்து 64. ஸோ இதான் வந்து மேன் பவர். ஸோ இந்த இடத்துல ஒர்க் என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் வந்து எவ்வளோ வரும், இது கொஸ்டின் வந்து நமக்கு இதான் ஆக்சுவல் ஃபுல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். B-4 60 minus 4 56 into 32. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி வச்சாலும் ஓகே. இப்போ இருங்க, போன சமயம் மல்டிபிள் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆச்சு இல்லையா. இந்த இடத்துல இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன், மேபி பண்ண வேணாம், நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மல்டிபிள் பண்ணிக்க வேணாம், இது ஒரு ட்ரிக்கு தான். இது டைம் வேஸ்ட் பண்ணும். வெயிட், கொஸ்டின் நமக்கு ஈக்குவேட் தான் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ B is equal to 60. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் போயிடலாம். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 1 செக் பண்ணும், 2 செக் பண்ணும், 3 செக் பண்ணும். ஆனால் பயப்படாதீங்க, ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ B is equal to 60 ரப் பண்ணிடுவா, I need some space. So B is equal to 60ங்கிறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. பியோட வேல்யூ என்னென்னா இந்த இடத்துல B/2 minus 2, 24, 48. ஸோ அப்போ பிக்கு பதில் நம்ம 60 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 60/2 minus 30/2 28. ஸோ பியோட வேல்யூ என்ன 60 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபஸ்ட் டேஷ் 28, செகண்ட் டேஷ் வந்து என்னது இஃப் 24 எம்ப்ளாயீஸ், இந்த 24, தென் ஃபைனலி கம்ப்ளீட்டட் இன் 49 days. ஸோ இது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது ஒரு நார்மலாக ஒரு பேசிக்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸ் அதே தானே. ஸோ இங்கே 28 எம்ப்ளாயீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கை. ஸோ ஓகேவா, என்ன ஆகுது, ஆஃப்டர் 10 days 12 more employees ஜாயின். அப்போ 28 எம்ப்ளாயீஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 days ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 12 more employees joined if 24 employees left the work queue. So 2 days before the completion of the work. அப்போனா என்ன அர்த்தம், லாஸ்ட்டு முடிகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா என்னது 12 more employees ஜாயின் ஆகிறாங்க, சாரி 24 employees லெஃப்ட் ஆகிறாங்க, ரைட்? ஸோ எப்படி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், 28 into 10, அதுக்கப்புறம் ஒரு 12 employees ஜாயின் ஆகிட்டாங்கன்னா இப்போ 28னா இப்போ 40 ஆயிரும். இந்த இன்பிட்வீன் அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் டேஸ் தெரியாது. இந்த 40ல் இப்போ 24 employees போயிட்டாங்கன்னா 16 ஃபார் லாஸ்ட் 12 days தே ஆர் கோயிங் டு ஃபினிஷ் த ஃபுல் ஒர்க். இந்த ஈக்குவேஷன்ஸ் புரிஞ்சா இந்த சம் வந்து நம்ம அப்ளிகேஷனில் ஒரு பேசிக் சம் லீவிங் ஜாயினிங் கான்செப்டில், ரைட்? 28 employees தே ஒர்க் ஃபார் 10 days. அதுக்கப்புறம் 12 more employees ஜாயின்ட், ரைட்? ஸோ ஆஃப்டர் 10 days அப்புறம் 12 more employees ஜாயின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், இஃப் 24 employees லெஃப்ட் த ஒர்க் 2 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்னா அந்த 24 எம்ப்ளாயி போயிட்டாங்கன்னா
16 எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க்னா முடியறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ லாஸ்ட் 2 days தெரிஞ்சிருச்சு, நடுவில் இருக்க அந்த எக்ஸ் டேஸ் தான் தெரியாது. ஸோ அதனால் 40 into x. புரியுதாமா? ஓகேவா? ஸோ இப்போ ஒர்க் என்ன, இந்த இடத்துல ஒர்க் என்ன, 56 into 32. நான் தலைகீழ் எழுதுறேன், 56 into 32 எழுதும் இந்த. ஓகே, ஸோ இப்போ ஒயிட் கலரில் நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஏன் நான் வந்து உங்களுக்கு அங்கே மல்டிபிள் பண்ண வேணாம் இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எனக்கு காமனாக 4 இருக்குது ரைட்டா. அப்போ 7, இங்கே 10, இங்கே 4, இங்கே வந்து எனக்கு எவ்வளோ அங்கே வரும் 14 ஆர்எல்ஸ் இது 8. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக டிவைட் பண்ணாலும் ஓகே தான். புரியுதா? இப்போ உங்களுக்கு மல்டிபிள் பண்ண டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்கள். பிகாஸ் இது 70, இது வந்து ஒரு 10x, இது 4 2s are 8, இங்கே வந்து எனக்கு 56 into 8 ரைட். எவ்வளோ வரும் 400, ஒரு 16 8 48 448 448 minus 78 0 370 ஜாலி. next equal to 370. ஸோ ஈஸியாக டிவைட் ஆகும். புரியுதா? x is equal to. புரியுதா? இதுவுமே ஒரு தரமான ட்ரிக்ஸ் தான். இதேமாதிரி நீ எக்ஸாமில் அப்ளை பண்ணும். உடனே மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. இங்கே 3 மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை வந்து ஈக்குவேட் தான் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பான் ரைட். ஸோ x is equal to 37. இது கரெக்டாக கணீஸ் என்ன 37 வருது, பட் நமக்கு 49 இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்துல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தான் 49 கொடுத்துருக்கான். ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ஹோல் ஒர்க். ஸோ அப்போ 49 கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படின்னா இங்கே க்ரீன் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு 10 days ஆகிருக்கும். நடுவில் வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 37. லாஸ்ட்டாக ஒரு 2 days. ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு 37 47 49 days. எஸ் 49 is satisfied. ஸோ கண்டிஷன் 1 கரெக்டு. இப்போ அப்படியே அடுத்து வரலாம். இது இப்போ நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி தாம்மா. அதே மாதிரியே நீங்கள் ஃப்ளோவில் போயிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ b/4 + 5 இப்போ நமக்கு பிக்கு பதில் என்ன 60. அப்போ 60/4 ஒன்று 15 15 + 5 60/4 15 15 + 5 இந்த இடத்துல 20. செகண்ட் டேஷில் வந்து 16. ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம். ஃபார் ஹவு மெனி டேஸ்? இந்த இடத்துல எனக்கு 58 உட்காரணும் ரைட்டா. 58 உட்காரணும். ஸோ இப்போ பாருங்கள் 20 employees ஸ்டார்ட் த ஒர்க் ஆஃப்டர் 10 days 20 into 200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 more employees ஜாயின் ஆவாங்க. ஸோ 32 for x days. அதே தான் ஒரு அப்படியே ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷில் வந்து 16 பேர் வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்போ 16 for last 2 days is equal to they are complete the whole work 56 into எவ்வளோப்பா 32. அகைன் நீங்கள் இப்போயும் பாருங்கள். இதாச்சும் கொடுத்தீங்கன்னா 5, இதாச்சும் கொடுத்தீங்கன்னா 8, இதாச்சும் கொடுத்தீங்கன்னா 4, இதாச்சும் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட் தான் ஆகும் ரைட். ஸோ அப்போ 8x 5 and 50 இது ஒரு 58 எவ்வளோமா வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு 448 வந்துச்சு. ஸோ அப்போ 8x is equal to 448. ஸோ ரைட் இது இடத்துல எனக்கு 319 வருமா. ஸோ கைஸ் இந்த இடத்துல நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த சம் ஆன்சர் நமக்கு ஹோல் நம்பரில் தான் இருக்குது ரைட். 390/8 வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் 48.75 வருது. டெசிமல் வருது கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா 48 அதுக்கப்புறம் ஒரு 10 days ஒரு 12 days அப்படின்னா 58 60 கிட்டே வருது நமக்கு. ஆனால் 58 தான் இருக்குது ரைட். ஸோ அந்த சம் வந்து செகண்டுக்கு வராது ரைட். ஸோ தேர்டு வாங்க ஃபஸ்ட்டா. அப்போ போட் 2 1 3 வராது. எனக்கு என்னமோ 1 and 2 வராது, நன்னும் வராது. ஸோ 1 2 3 வராது. எப்படி பட் 1 and 3 தான் இருக்கும். 2 வச்சு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 1 and 2 வரல, 2 and 3 2 இல்லை அப்படின்னா எதுவும் கட் ஆயிரும். 1 and 3 தான் இருக்கும். ஆல் 1 2 3மே வராது. ஏன்னா 2 வரல இல்லையா. ஸோ அப்போ மேபி நம்ம 3 செக் பண்ணிக்கலாம் ரைட். கன்ஃபார்ம் அதான் ஆன்சர். 2b/3 என்ன வரும் 2b/3 + 2 b என்ன 60. ஸோ அப்போ 60 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 120 120/3 40 ஆமாம் 42. ஸோ அந்த இடத்துல வந்து 42 எம்ப்ளாயீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 எம்ப்ளாயீஸ் ஜாயிண்ட்.
அகைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் 36 days. இந்த 36 வரணும். இனிமேல் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்களேன், 42 எம்ப்ளாயீஸ் கரெக்டு தானே? 42 employees started the work on Q. Okay. 12 more employees joined. 54 employees. They work for X days. அதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லெஃப்ட் ஆகிறாங்க? 16 லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ 54ல் 16 போயிடுச்சுன்னா 38 ஃபார் லாஸ்ட் 2 days இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஒர்க். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கம்மா. எதில் டிவைட் பண்ணுறது யோசிச்சுட்ருக்கேன். சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க. 2 tables. 420 38 into 2 76. So 496. So 1296 divided by 54. 24 வருது. ஸோ எக்ஸாக்டாக x equal 24 வருது கைஸ். கமான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா x equal 24. x equal 24 அப்படின்னா நமக்கு டோட்டல் டேஸ் எவ்வளோ வரும்? நெஸ்ஸம் போயிடலாம். ஸோ 24 ப்ளஸ் இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 2 கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு எக்ஸாக்டாக 36 வருது. இங்கேயுமே 36 வருது. சாட்டிஸ்ஃபைட். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 and 3 தான் ரைட்டு. நெஸ்ஸம் மெயின் சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் 8 மார்க்கு சாரி 8 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம்னா ஒரு கொஸ்டின் டிஏ 6 மார்க்கு, ஈச் கொஸ்டின் 12 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இது ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் போட்டவங்கன்னா இப்போ போஸ்டிங் ஒர்க் பண்ணி பேங்க்கில் போயிட்டுருக்காங்க. பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் கட் ஆஃபே 1 தான் இருந்துச்சு மெயின்ஸில். ஐபிபிஎஸ் பிஓட கட் ஆஃப் 1 தான். ஸோ அப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பொறுமையாக ஒரு 4 சம் அடித்தோம்னா 8 மார்க்கு. So if E minus 3 by 2 employees work X for 20 days and after 20 days E minus 21 more employees join, then how many takes it take to complete the work? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். இந்த செம்ம சால்வ் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ப்ளே பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்களா? சும்மா வந்து வீடியோ பார்த்தோன்ற கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு யோசிக்க வரும். இந்த இடத்துல அதே மாதிரி எஸ் பற்றி பேசுகிறானா? ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணவா இருங்க. நமக்கு எஸ் பற்றி பேசுகிறான். இங்கே வந்து அதே மாதிரி தான். அதே மாதிரி E-9 days வந்து செகண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அகைன் M1 D1 M2 D2. இந்த இடத்துல M1 D1 என்ன? E-31. M2 என்னம்மா வரும்? M2 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5னா நமக்கு D2 வந்து கொடுத்துட்டான். E-9 கொடுத்துட்டான். இந்த இருக்குது கண்டிஷன் 2ல் இது. இங்கே M2 எவ்வளோ வந்து E+3 கொடுத்துட்டான். ரைட்டா? அப்போ இது எவ்வளோங்க வரும்? இது எவ்வளோ வரும்? சரி, டிஃபரன்ஸ் 5 அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5 கூட இருக்கும். அப்போ E-4 புரியுதா? அப்போ இங்கே 9 வரும். ஸோ மைனஸில் இருக்கிறதுனால 4 + 5 9. கிளியர்? இங்கே ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 5. புரியுதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். E² minus 4E3 minus 12 is equal to E² minus 3E. ஓகேம்மா? E² cancel. ஸோ minus 7E. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா minus 6E வரும். ஸோ minus E is equal to 27 + 2 E is equal to 39. டன்னுங்க. E is equal to 39. ஸோ E is equal to 39. நமக்கு ஒர்க் எவ்வளோ வரும்? E-3 ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். E-4 ஈயோட வேல்யூ 39. இப்போ இந்த இடத்துல ஒர்க் வந்து 36 × 35. அகைன் நீங்கள் மல்டிபிள் பண்ணி வச்சாலும் ஓகே. இதோட ட்ரிக்ஸ் என்னென்னா 125 + 35 1260. ஓகே. இந்த இடத்துல E-3 by 2 employees work X for 20 days. செம்ம ஸ்பீடாக பண்ணுவாங்க. 36 by 2 18 employees work for 20 days. அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 39 - 21 18 more employees joined. அப்போ ஆல்ரெடி 18 இருப்பாங்க. இப்போ 18 ஜாயின் ஆச்சுன்னா 36 for
x days. So that complete the whole work 36 into 35. இதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுல்ல, அங்கே மல்டிபிள் பண்ணக்கூடாது. இப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாம் இல்லையா? 18 அடிச்சு கொடுத்தோம்னா இது 2 ஆயிரும், இது 2 ஆயிரும். ஸோ 20 + 2x is equal to 70. ஸோ 2x is equal to 50, x is equal to 25. ஸோ அப்போ ஹோல் ஒர்க் அப்படிங்கிறப்ப டோட்டல் டேஸ் வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா 25 + 20, the answer is 45 days. ஸோ ஃபைனல் சம் ட்ரை பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட், if in team A there are 5C into 4D, 6 into 5D employees respectively, then time taken by team A to complete the work or is what percentage something கொடுத்துருக்கான், ரைட்? இப்போ வந்து நமக்கு என்ன பேசுகிறான், இந்த இதை பற்றி பேசுகிறோம், ரைட்? C². ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் இருங்க. இதோட ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 36 into 25 கொடுத்துருக்கான். ஸோ 36 into 25. ஸோ அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 11 பார்ட்டு தான் 33, ரைட்? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம், மேபி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு W1 is equal to M1 D1 M2 D2. இந்த இடத்துல M1 எவ்வளோமா வரும்? இந்த இடத்துல M1 வந்து ரைட், இங்கே வந்து C². D1 வந்து எவ்வளோ? 36. அது ரேஷியோலே வச்சுக்கலாம், 36. M2 எவ்வளோ? D². இங்கே எவ்வளோ? இங்கே நீங்கள் பெரிய நம்பராக போகுங்களே, ரைட்? ஸோ 1 பார்ட் வந்து 3 வரும். அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 36 into 3 போட்டாலும் அதே ரேஷியோ தான் வரப்போகுது, ரைட்? 36 25. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு C²/D² வந்து ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னா 25/36. இது நீங்கள் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா CDயோட ரேஷியோ வந்து நமக்கு 5:6. ஓகே, ஸோ 5:6 அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு ஒர்க் வேணும்னா C² into 36. ஸோ 5 into 5, 25 into 36 தான் நமக்கு ஒர்க். ஸோ இப்போ 2 ஒர்க் இருக்குது, டீம் A பண்ணுற ஒர்க், டீம் B பண்ணுற ஒர்க். ஸோ டீம் A வந்து பண்ணுற ஒர்க் வந்து 25 into 36 எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 5C into 4D டேஸில் முடிக்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போ 25 into 36 divided by 5C into 4D. நமக்கு சிக்கு பதில் என்னம்மா? 5. சி ரேஷியோலேயே முடிச்சிடலாம். இங்கே நம்பர்ஸில் 108லாம் போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இதாங்க ட்ரிக்கு, புரியுதா? ஸோ சிக்கு பதில் என்ன வரும்? 5. டிக்கு பதில் என்ன வரும்? 6. 4Dயா? ஸோ டிக்கு பதில் 6. ஸோ 25 + 20, 25 into 24. 25 கேன்சல். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3/2 ரேஷியோ. அதே மாதிரி பி வந்து வேணும்னா அதே 25 into 36 ஒர்க்கை யார் பண்ணுறா? இங்கே வந்து 6C into 5D பண்ணுறாங்க, ஓகேவா? 6C into 5D. ஸோ சிக்கு பதிலாக 5, டிக்கு பதிலாக நீங்கள் இது 5 போட்டிங்கன்னா 30, டிக்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா 30. ஸோ 30 into 30 வரும், ரைட்? ஸோ 30 into 30. ஸோ வச்சு கொடுத்துடலாமா? இந்த 6 units 5 units, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 units, இங்கே 6 units, 6/6 1 unit. ஸோ ஃபைனலாக எனக்கு 3/2:1 வருது. ஸோ ரேஷியோ எடுத்தோன்னா 3/2. ஹவு மச் மோர்? 1/2 இஸ் மோர். ஸோ ஆன்சர் இஸ் 50%. வாடா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு SBIPO மெயின்ஸ் லெவல் டிஏ பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா டிஏயுமே பாருங்கள், உங்களுக்கு போரே அடிக்காது. ஒவ்வொரு சம்மே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா மாடலுமே நியூ பேட்டர்ன், லேட்டஸ்ட் பேட்டர்னில் கவர் பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த டிஏ பார்த்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக டே நைட்டுன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும்னு ரொம்ப நான் ரெஃபர் பண்ணி நிறையா ட்ரிக்ஸ்லாம் யோசிச்சு எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் அண்ட் மென்சுரேஷன்ஸ் காம்பினேஷன் பேஸ் பண்ண டிஏ பார்க்க போகிறோம். செட் டு கம்ப்ளீட் 100 செட் டிஏ வந்து நம்ம கனிஸ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் எல்லா டைப்ஸ் டிஏயுமே வித் ட்ரிக்ஸோடு நான் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெயின்ஸ் முடிகிறதுக்கு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 100 செட் டிஏயுமே பார்த்துட்டு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவல் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். செட் 1 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள். அதில் நிறையா முக்கியமாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அது நிறையா அந்த பை சார்ட், லைன் கிராஃப்லாம் அப்ளை பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும் கொடுக்குறேன். ஸோ இதான் அந்த டிஐ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்னாப் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் ஸ்னாப் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு லைட்டாக ஒரு ஓவரால் பாருங்கள்.
இதில் மென்சுரேஷனுமே இருக்கும், அதுக்கப்புறம் சிலிண்டர் பேஸுமே இருக்கும். எப்படி மென்சுரேஷனுமே இருக்கும், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டனுமே இருக்கும். மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் தான் இருக்கும். ஸோ இந்த 4 கொஸ்டினில் எந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும்னா அந்த மென்சுரேஷனில் கர்வ் சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சு இல்லையா, அது ஓரளவு ஈஸியாக இருக்கும். மிச்சம் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் அண்ட் மென்சுரேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா there are 3 pipes M&O. ஸோ 3 பைப் இருக்குது M&O. இது வந்து எதில் அட்டாச் ஆகிருக்குன்னா சிலிண்டரிக்கல் டேங்க்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ பைப் வந்து டேங்க்கில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இயல்பாகவே அப்படி தானே இருக்கும். ஒரு சிலிண்டரிக்கல் டேங்க்னா அதில் பைப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 3 பைப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க M&O அப்படின்னு. இதில் வந்து MN அப்படிங்கிறது பாசிட்டிவ் பைப், O அப்படிங்கிறது எம்டி பண்ணுற பைப். எங்கே கொடுத்துருக்காங்க கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ O இஸ் எ எம்டி பைப், M அண்ட் N இஸ் எ பாசிட்டிவ் பைப். ஸோ இது ஒரு PO மெயின்ஸ் லெவல் DI அப்படின்னு சொல்லலாம், PO லெவல் DI. ஸோ MN அகைன் பார்த்தீங்கன்னா NOக்கான டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிலனா நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே 100% DI ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அகைன் டைம் டேக்கன் பை M to fill the tank. ஸோ ஹைட் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். அதே மாதிரி டைம் டேக்கன் பை M to fill the tank கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எதை பற்றி பேசுகிறான்னு பாருங்கள். O can empty the tank D alone. ஸோ tank D மட்டும் இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6160. ஸோ கிளியராக இருக்கா? 6160. ஓகேம்மா, செல்லக்குட்டிகளா வாங்க. ஸோ O can empty the tank D alone in 225 minutes. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி all the 3 pipes of D are open simultaneously. The what volume of the tank will filled in 126 minutes. ஓகே, ஸோ இதில் வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஓகே, சரி பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கம்மா? 7:5 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எதுக்கு? எண்ணுக்கும் ஓக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதில் டைம் வந்து ஓ வந்து எம்டி பண்ணுறதுக்கான டைம் 5 part 225னா 7 part என்ன? That is 45 into 7 is 280 plus 35 315. ஓகே, ஸோ அப்போ என்னோட டைம் வந்து நமக்கு 315, ஓட டைம் வந்து எம்டி பண்ணுறதுக்கு 225. ரிமெம்பர் ஓ வந்து நெகட்டிவ் பைப், தென் M. ஸோ M வந்து கிவனில் கொடுத்துட்டாங்க 350 minutes. ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் என்ன ஃபைனலாக அந்த வால்யூமே நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ 350 315 225 இதோட LCM என்ன? நீங்கள் வந்து நான் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, எப்பயும் போல் டைம் தெரியும்னா ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3க்கான ஒர்க் என்ன? ஐ திங்க் ஸோ ஒர்க் இஸ் 315 மல்டிபிள். ஸோ 350 35 இதில் வரும். ஸோ 3150 இதில் வரும். ஸோ ஆன்சர் ஒர்க் இஸ் 3150. இது கொஞ்சம் இடத்துல டைம் கன்சூமிங்காக இருக்கும். பட் நீங்கள் LCM நல்லா பண்ண தெரிஞ்சுன்னா 3150. ஸோ அப்போ இது டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். எஃபிஷியன்சி ஃபார் M&O என்ன? M என்ன, N என்ன, O என்ன? ஸோ M பாசிட்டிவ் பைப், N பாசிட்டிவ் பைப், O நெகட்டிவ் பைப். 31505 350 10 times 3500னா 3500 minus 315 3150. ஸோ அப்போ இது 9 times. In 3150 divided by 315 இது 10. 3150 by 225 10 times 2250 அங்கே 450 900 2250 plus 4 900 3150. அப்போ இது 14 times. ஸோ இது மைனஸ் ஒர்க். ஓகேவா? சரி, இப்போ 3மே உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. MNO வந்து 3மே ரன் ஆகுது அப்படின்னா 5 units ஃபில் பண்ணும் ஃபார் பெர் மினிட்டுக்கு. ஓகே, சி இப்போ இது எப்படி ஆக்சுவலி நம்ம ஒர்க் வந்து 3150 யூனிட் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 5 யூனிட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது எப்படி வந்து நம்ம மக்களே இதில் கொண்டு வரலாம்? எதில்? இந்த வால்யூம்க்கு எப்படி கொண்டு வருது? நமக்கு தேவை இந்த வால்யூம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த டோட்டல் ஒர்க், இது டோட்டல் வால்யூம், இது ரெண்டுமே நான் கம்பைன் பண்ண போகிறேன். இந்த டோட்டல் ஒர்க்கு தான் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 3150 யூனிட்ஸ் தான் நமக்கு 3150 யூனிட்ஸ் தான் நமக்கு 6160 அப்படின்னா வாட் இஸ் 126 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும்? ஸோ அப்போ
1 மினிட்டுக்கு 5 யூனிட்னா 126 மினிட்ஸ்க்கு என்ன 126 இன்ட்டு 5 ஸோ 630 ரைட். அப்போ இந்த 6 அந்த 126 மினிட்ஸில் எவ்வளோ வால்யூம் ஃபில் ஆகிருக்கும்? அப்போ 630 என்ன 630 யூனிட்ஸ் என்ன? ஓகே, ஸோ வச்சு கொடுத்தீங்கன்னா 5 times 610 divided by 5 1232. ஸோ 1232 மீட்டர் கியூப் தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், M350 வந்து கிவனில் இங்கே கொடுத்துட்டாங்க. என்னும் ஓவும் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? என் வந்து சாரி ஓ வந்து 225னா இந்த 5 பார்ட் 225னா 7 பார்ட் வந்து 315. இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கை நம்ம எப்பயும் போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 3150. இந்த டோட்டல் ஒர்க்கு தான் டேங்கோட கெப்பாசிட்டி. கரெக்டாக இந்த 3150ங்கிறது நம்ம எல்சிஎம் எடுத்து இன் டேர்ம் ஆஃப் இதெல்லாம் அசம்ஷன். கரெக்டாக மக்களே, எல்சிஎம்ங்கிறது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் 3150 யூனிட். இந்த டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம். ஸோ அதான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா அந்த 3150வை 6160 கம்பேர் பண்ணுறேன். கிளியர்? அதுக்கப்புறம் எப்பயும் போல் என்ன பண்ணுறேன்னா 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஃபில் ஆகும்? 5 யூனிட் ஃபில் ஆகும். இப்போ டேங்க் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 1 மினிட்டுக்கு 5னா 120 மினிட்ஸ்க்கு எவ்வளோ 630 ஃபில் ஆகிருக்கும். அப்போ 3150 தான் 6160னா அப்போ 630 என்ன? இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா த ஆன்சர் இஸ் 1232. உங்களுக்கான நெஸ்ஸம். அதில் ஒரு சூப்பரான கொஸ்டின். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ சொன்ன ஐடியாலஜி வச்சு நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் யோசிக்க வரும். நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரை பண்ணாலும் ஓகே தான். When all the 3 pipes were opened in tank A, the tank was filled up to 220 meter cube in 10 minutes. All the 3 pipes are opened in tank A. So tank A பற்றி பேசுகிறாங்க. ஸோ tank A ஓட full volume 1100. டைம் டேக்கன் வந்து 1:2 ரேஷியோ. ஓகே, என்னுக்கும் ஓக்கான ரேஷியோ 1:2. The tank was filled up to 220 meter cube in 10 minutes. அப்போ 10 நிமிஷத்தில் 220 மீட்டர் ஃபில் ஆகுதுன்னா அப்போ 1க்கு என்ன? மேம் 1க்கு தானே கொண்டு வருவோம். ஓகே, ஸோ 10 மினிட்ஸில் உங்களுக்கு 220 ஃபில் ஆகுதுன்னா 1 மினிட்டுக்கும் 22 ஃபில் ஆகும். கரெக்ட்? ஸோ இது ரொம்ப முக்கியம். இஃப் n alone can fill the tank in m minutes. So m வந்து 60% பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறான். If all the 3 pipes were opened in tank A, the tank was filled in 220 meter cube in 10 minutes. So that means 1 minuteக்கு 22. அப்போ all the 3 pipes are working. So m n o negative work. So அதனால் minus o is equal to 22 unit per minute. கரெக்ட் கைஸ்? இது புரிஞ்சா? அது 3 பைப்புமே ஒர்க் ஆகுது, எம்மு என்னு ஓ. ஸோ அப்போ 10 நிமிஷத்தில் 220 ஃபில் ஆகுனா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ? 1 மினிட்டுக்கு எவ்வளோ? 22. கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நமக்கு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. என் அலோன் கேன் ஃபில் த ஹோல் டேங்க் இன் 15 மினிட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வால்யூமே ஒர்க்காக எடுத்துக்கிறேன். ஓகே, வால்யூம் 1100. அதாவது இந்த 1100 ஃபில் பண்ணுறதுக்கு எண்ணுக்கு எவ்வளோ மினிட் ஆகுதான்? 50 மினிட்ஸ் ஆகுதான். அப்போ அகைன் 1 மினிட்டுக்கு எவ்வளோ? எண் ஃபில் பண்ணுறதுக்கு 22. சரினா இங்கே இது 1 மினிட் தான் இருக்குது. கரெக்டாக? இந்த 1100 வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 50 மினிட்ஸ்னால் 1 மினிட்டுக்கு 22. ஸோ அப்போ நமக்கு எண் எவ்வளோ? 22 ஃபார் என் 1 மினிட்டுக்கு எண் வந்து 22. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. எண்ணுக்கும் ஓக்கான டைம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டைம் ரேஷியோ வந்து 1:2. இதெல்லாமே எஃபிஷியன்சி போட்டிருக்கோம். கரெக்டாக? அப்போ டைம் ரேஷியோ 1:2னா எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன? 2:1. ஸோ அப்போ இந்த 2 பார்ட் தான் 22னா 1 பார்ட் என்ன? 11. ஸோ அப்போ ஓக்கு 11, எம் இஸ் அன்னோன். ஸோ இதை வச்சு நம்ம எம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எம் எவ்வளோ வரும்? அகைன் 11 வரும். ஓகே, 11. So m is equal to 11. Okay, m is equal to 11. How many minutes can pipe m alone can fill 60% of the tank? So m is equal to 11 அப்படின்னா ஸோ ஃபுல் பண்ணுறது 60% பண்ணுறதுக்கு என்ன? இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் வந்து 1100. ஸோ இப்போ இந்த 1100 தான் டோட்டல் ஒர்க். இந்த இடத்துல இதுதான் ஒர்க். ரைட்?
இதை 60% 3/5 யார் கம்ப்ளீட் பண்ணுறா? எம் பண்ணுறான். ஸோ அப்போ எம்மோடது கீழே 11 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 20. ஸோ ஆன்சர் இஸ் 60 minutes இஸ் த ஆன்சர். ஓகே, டன்னா? டன்னு. எஸ்எம் போலாமா? ஸோ ரேஷியோ ஆஃப் தி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க் சி டு தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க் பி. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க் சியோட ஃபார்முலா என்ன? அதாவது ஜென்ரலாக கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? எல்லாமே சிலிண்டர் தான். கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் 2πRH 2πRH இஸ் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன? 2πRH + R. ஸோ 2πRH + R. ஸோ இந்த இடத்துல 2π கேன்சல் பண்ணிடலாம். இதோட ரேடியஸ் என்ன? ஹைட் என்ன? ஸோ சியோட வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சியோட வால்யூம் கொடுத்துருப்பானா? கொடுத்துட்டான். சியோட வால்யூம் என்ன கொடுத்துருக்கான்? 1408ன்னு கொடுத்துருக்கான். கிளியரா? ஸோ 1408. ஸோ அப்போ சியோட வால்யூம் 1408. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? πr²h. ஹைட் ஆஃப் தி சி 28. ஸோ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். ஹெச் கொடுத்தா 4 times 22 ஹெச் கொடுத்தீங்கன்னா அது 11 tables 704. 11 tables ஹெச் கொடுத்தீங்கன்னா 6 times 4 460 ஹெச் கொடுத்தீங்கன்னா 16. ஸோ r² 16. ஸோ r radius for cylinder C is 4. ஓகேயா? இந்த cylinder C is 4. அதே மாதிரி நமக்கு டியோட கொடுத்துட்டான். டிக்குமே ஒரு ரேடியஸ் வேணும். 6160. ஓகே, 6160 ஹைட் கொடுத்துட்டான் 14. அகெயின் இந்த πr²h 22/7 r² ஹைட் 40 is equal to 6160. உங்கள் ஃபாஸ்ட் அடிச்சுக்கோங்க. 00 கேன்சல். தென் 4 tables அடிச்சு கொடுத்தோம்னா 154 ஜாலி அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7. ஸோ அப்போ r² is equal to 7 into 7 49. ஸோ r is equal to 7. ரேடியஸ் ஃபார் டி இஸ் 7. கிளியர்? ரெண்டுக்கான ரேடியஸ் தெரிஞ்சிச்சு. ரேடியஸ் ஃபார் சிலிண்டர் சி, ரேடியஸ் ஃபார் டி. இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரேடியஸ் என்ன? சிக்கு 4. ஹைட் என்ன? ஹைட்டு சிக்கு 28. ஸோ 28. ரேடியஸ் டிக்கு என்ன? 7. ஹைட் வந்து இங்கே 40. ஸோ இந்த இடத்துல 40 + 7 47. Answer for this question 16:47. Yes sir. Fourth question, final question. பாருங்க, தரமான கொஸ்டின். கொஞ்சம் கரெக்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்னப்பா சொல்கிறேன்னு பார்ப்போம். When pipes M and O remained open in partially filled tank C, volume of water in the tank neither decreases nor increases. அப்படின்னா என்ன? தண்ணி எம்மும் ஓவும் திறந்து விடுறாங்க. ஸோ திறந்து விடுறப்ப தண்ணி கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. லெவல் இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. அதுக்கப்புறம் டேங்க் சி வந்து எம் வந்து ஒரு 2 hours ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 2/3 hours வந்து என்னவும் திறந்து விட்றாங்க. தென் ஆஃப்டர் சம் ஹார்ஸ், அதாவது ஆஃப்டர் 2/3 hours முடிஞ்சதுக்கப்புறம் வாட் வால்யூம் ஆஃப் த டேங்க் ரிமைண்ட் எம்டின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, இந்த இடத்துல முக்கியம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது எம்மும் ஓவும் திறந்து விடுறப்ப டேங்க்கில் வந்து தண்ணி குறையும் இல்லை கூடவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், எம்மு வந்து ஒரு 10 லிட்டர் ஃபில் பண்ணுதுன்னா ஓ வந்து 10 லிட்டர் வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ அப்போ தண்ணி அப்படியே தானே இருக்கும், குறையவும் செய்யாது கூடவும் செய்யாது. புரியுதா? ஸோ எம் வந்து 20 லிட்டரை ஃபில் பண்ணுது, ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுற டைம். ஓ என்ன பண்ணும்? அதே ஃபில் பண்ணுறத 20 லிட்டர் வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ அப்போ எம் அண்டு எண்ணுக்கு ஓக்கான, அதாவது எம்மா ஓவா, எம்மு ஓ, எம்என்ஓ ஓங்கிறது நெகட்டிவ் பைப். அப்போ எம்மு ஓவும் ஈக்குவல் எஃபிஷியன்சி, ரைட்? அதுதான் சொல்ல வரான். எம்மு ஓவும் ஈக்குவல் எஃபிஷியன்சி. ஸோ அப்படியே சம்ஸுக்கு வரலாம். இந்த இடத்துல சி என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், 1408. எம்மோட டைம் வந்து 200 minutes. ஸோ எம்மோட டைம் வந்து 200 minutesனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எம்மோட டைம் வந்து 200 minutesனால் ஓவுமே 200 minutes தானே மக்களே? ஏன்னா ஈக்குவல் கெப்பாசிட்டி ஈக்குவல் டைம், 1:1 ரேஷியோ. இது 10 லிட்டர் வெளியே ஃபில் பண்ணுதுன்னா இது 10 லிட்டர் வெளியே அழிச்சிடும். அப்போ கெப்பாசிட்டிக்கான ரேஷியோ 1:1னா டைமுக்கான ரேஷியோவே 1:1, ரைட்? ஸோ 200னா 200. அடுத்து இப்போ நமக்கு என்ஓக்கான டைம் தெரியும்.
tank C. இந்த 5 part தான் 200. இப்போ 16:5. இந்த 5 part தான் 200னா 1 part 40. அப்போ 16 part வந்து 640. ஸோ அப்போ n வந்து 640. கிளியர்? ஸோ ஒர்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் வந்து நான் 6400ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாமே டைம். ஸோ அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? எண்ணுக்கு எம்முக்கு என்ன? எம்முக்கு என்ன, எண்ணுக்கு என்ன, ஓகே என்ன? ஓகே 32 6400/200 6400/640 10 இதுவுமே 32. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஒர்க் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே 32. இப்போ இஃப் டேங்க் சி பைப் என் ஓப்பன் ஃபார் 2 hours. ஆக்சுவலி நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours மினிட்ஸ் தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ ஆப்ஷனுமே மினிட்ஸ் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் போடல, எனக்கு இடம் பார்த்தாதுன்னு. ஓகே, பிகாஸ் இந்த மாதிரி டிக்கு ஆப்ஷன்ஸ் போடல கை, சில இடத்த அடைச்சிக்கும். மினிட்ஸ் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ 2 hours அப்படிங்கிறது 120 minutes ரன் ஆகிருக்கும். இப்போ 2/3 hours அப்படிங்கிறது என்ன? இப்போ 2/3 hours மினிட்ஸில் கனெக்ட் பண்ணணும்னா 2/3 × 60 வச்சு கொடுத்தீங்கன்னா 20. ஸோ இது வந்து 40 minutes ரன் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே முக்கிய மக்களே. அது வந்து ஹார் டு மினிட்ஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து பைப் என் ஓப்பன் ஃபார் 2 hours. அதாவது பைப் எம் வந்து 2 hours ரன் ஆகிருக்கும். அப்போ எம்மோட எஃபிஷியன்சி வந்து 32. 2 hours அப்படிங்கிறது 120 minutes ரன் ஆகிருக்கும். கரெக்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது 2 hours then 2 hours க்ளோஸ்ட். எம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார் நெக்ஸ்ட்டு 40 minutes என் அண்ட் ஓவை திறந்து விடுவாங்க. ஸோ என் அண்ட் ஓவை வந்து நெக்ஸ்ட்டு 40 minutes திறந்து விடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னோட எஃபிஷியன்சி என்ன? 10. ஓவர் எஃபிஷியன்சி 32. -32. ஸோ இப்போ -12 of 40. ஸோ 32 × 12 என்ன? 320 + 64 384. ஸோ 3840. 42 × 480. ஸோ -22. n and ஓங்கிறது -22. ஓகே, ஸோ 880. ஸோ 3840 880ங்கிறது இப்போ ஸ்டில் ஃபில் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இந்த வால்யூம் வந்து இந்த கிவனுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 3840 - 3880. $2960 எஸ் 2960. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2960 ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோங்க இருக்கும்? இப்போ நமக்கு 6400 வந்து ஃபுல், பட் 2960 தான் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 6400ல் 2960 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 3000னா 3400, அங்கே ஒரு 40. ஸோ இப்போ 3440. ஓகே, மைனஸ் பண்ணுறது இப்படி பண்ணிங்கன்னா பெட்டர். 3400, அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 40, 3450. ஸோ 6400 யூனிட் டோட்டல் ஒர்க்குனா நமக்கு 3044 யூனிட் வந்து பேலன்ஸ் ரிமைனிங் இருக்காது. என்ன கேட்குறாங்கன்னா வாட் வால்யூம் ஆஃப் த டேங்க் ரிமைன் எம்டி, மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஓகே, இவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா பேலன்ஸ் என்ன? இந்த இடத்துல எப்படி இது கொண்டு வருது? இதுதான் மேட்ரு. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் சம் பண்ண மாதிரி அந்த 6400 யூனிட் தான் நமக்கு இந்த 1408 m3. நமக்கு தேவை இந்த 3440 என்ன? ஸோ 3440 என்ன? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஜிட் மெத்தட் ஏதாச்சும் வச்சு போட்டிருக்கலாம். ஓகே, ஆன்சர் இஸ் ரைட். 756.8 இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து வால்யூம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், சம்ஸ் முடிஞ்சு கைஸ். ஒரு மெயின்ஸ் லெவல் டிஐ. ஸோ இந்த டிஐ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செட்டில் இன்னும் தரமான டிஐ பார்க்கலாம். இந்த அண்டர் செட்லேயுமே எல்லா டைப்ஸையுமே கவர் பண்ண போகிறேன். ஒரு இன்னும் கூட மிஸ் ஆகாது. ஸோ
ஸோ தேங்க்ஸ் மக்களே. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ, பை பை. நம்ம டாப் 100 டிஐ லான்ச் பண்ணதில் இது ஒரு டெமோ டிஐ, SBIPO IBBSPO மெயின்ஸ் லெவல் டிஐ. இந்த டிஐ வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா உங்களுக்கு இதில் ட்ரிக் சொல்லித்தரேன். இது மட்டும் கிடையாது, நம்ம எல்லா டிஐயுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு டிஐயுமே உங்களுக்கு PO மெயின்ஸ் லெவல், கிளர்க் மெயின்ஸ் லெவல், இன்னோவேட்டிவாக புது மாடல்லாம் நிறையா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நம்ம அதை நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் போய் பாருங்கள். நம்ம ஆப்பில் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் 100 டிஐயுமே வேறு லெவலில் பார்த்து எடுத்திருக்கேன் மக்களே. உங்களுக்கான டிஐ நான் காமிக்கிறேன். இதில் ஃபனல் டிஐ பார்க்குறோம். ஓகே, ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நம்ம டெலிகிராமில் தான் கொடுப்போம். வீடியோ அப்லோட் ஆகுது, லைவ் டைமிங், எப்போ ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, ஏதாச்சும் ப்ரைவேட் ஜாப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, எல்லாமே நம்ம டெலிகிராமில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களுக்கான டிஐ இதோ. ஸோ டிஐ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் மேபி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுப்போ கணிசனா ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்களாக அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணாமல், சொல்யூஷன்ஸ் பார்க்காம நீங்களாக ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சர்ஸ் வருதான்னு பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், யூ ஷுட் நாட் ஃபெயில் டு ட்ரை. உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ. ஓகே, வேல்யூ ஆஃப் C minus D என்ன? செகண்ட் கொஸ்டின் இதோ. அது வேல்யூஸ் தப்பு, அதை போட்டு ஆன்சர்ஸ் போட்டுறாதீங்க. செகண்டு, தேர்டு கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும், நிறையா கேல்குலேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ 3 டிஐ தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். த பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டவுன் A is increased by 10% ஃபார் எவ்ரி இயர். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நோட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னடா நடுவில் கேப்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஏர்லாம் நம்ம கண்டுபிடிக்கும். பட் ஆனால் அதில் கேப் கொடுத்துருப்பான். அதை வந்து நீங்கள் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயுமே சிம்லர் 2010 தான், இது 2012 தான், 2015 தான், ஸோ இது 2017 தான். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டவுன் A, டவுன் B இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா A, B, C, D வந்து அன்னோனாக இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சில பர்சன்டேஜ் வந்து கிராஃபில் கொடுத்துருக்கான், சாரி நோட்டில் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா 2010 to 12 10% இன்க்ரீஸ் ஆகுதாம்மா. எதில்? டவுன் ஏல. அதே மாதிரி டவுன் A அண்ட் Bயில் வந்து 2012 to 15க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதாம்மா? டவுன் ஏல 15%, இதில் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதாம்மா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டவுன் A அண்ட் B இன்க்ரீஸ் ஈச் இயர் பிட்வீன் 2015 அண்ட் 17 இஸ் 4:3. அதாவது இது 3 பார்ட்னா இது 4 பார்ட் அப்படிங்கிறான். ஓகேவா? இது பி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த இடத்துல ஈச் இயர் அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஃபார் 16 அண்ட் 17 இஸ் சேம் ஃபார் போத் டவுன். 16 அண்ட் 17 இஸ் சேம் ஃபார் போத் டவுன். ஸோ இதான் கொடுத்துருக்கான். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்களா? எனக்காக ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபுல் வேல்யூ ABCD கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சம் ஈஸி, செகண்ட் சம் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கும், தேர்ட் சம் மூணுமே கண்டுபிடிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 சம்மாச்சும் கண்டுபிடிங்க. இல்லைனா ABCDயோட வேல்யூவாச்சும் ஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே தான். ஸோ SBIPO IBBSPO மெயின்ஸ் லெவல் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதான் 3 கொஸ்டின் தான் இருக்குது. உங்களுக்கு POலாம் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ். ஸோ 6 மார்க் ஒரு DI. ஸோ ரெடி, உங்களுக்கான சொல்யூஷன் இதோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 10% எவ்ரி இயர் ஃப்ரம் 2010 to 12 அப்படின்னா 2010 இருக்குது 12 இருக்குன்னா இதுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 10 கிடையாது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 21% இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஒரு இயர் ஈச் இயர் 10%னா அப்போ 2010 to 11 வந்து நமக்கு 10%. ஸோ அதுக்கப்புறம் 11 to 12 வந்து ஒரு 10%, ரைட்? ஸோ அப்போ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? A + B + AB by 100 21%. நம்ம CI ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 21%. அப்போ இதுக்கும் 121% ஆஃப் 20,000. ஸோ 121% ஆஃப் 20. இது ஈஸி தான். 242. ஸோ 2,42,000. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதோட ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுன்னா 2,40,000. கொஞ்சம் அழகாக எழுதிக்கிறேன். 2,42,30 எல்லாமே லேக்கு தான். இங்கே ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2,42,000 மைனஸ் 92,000. 90 போயிடுச்சுன்னா 150. ஸோ அப்போ 1,50,000. இந்த பாக்ஸோட வேல்யூ என்னன்னா இந்த 1,50,000. இது ஓகேம்மா? ஸோ அடுத்து D வாங்க. ஸோ அடுத்து வந்து D எவ்வளோ இருக்கும்? ரைட், அப்படியே ஒன்றுனா போகலாம். இதை முடிச்சுக்கலாம்.
அடுத்து 2012 to 15 வந்து பல்க் ஆஃப் 15% அப்படின்னு சொல்கிறான் டவுன் ஏல. போன சம்மில் ஈச் இயர்னால 10, 10, 21 வந்துச்சு. இதில் அப்போ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பார்க்கக்கூடாது. ஸோ 12லேருந்து 15 டேரெக்டாக 15% கொடுத்துட்டான். அப்போ இதில் 10% எவ்வளோ? 2420. 10% அப்போ 5% ஆஃபு. ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது கேல்குலேஷனு. ஸோ 36300. ஸோ அப்போ 2,42,000லேருந்து நமக்கு ரைட். ஸோ 0,038,7. ஸோ 2,78,300 ரைட்டா? ஸோ 2,78,300. ஸோ கிளியர்? ஸோ இதோட வேல்யூஸ் இதாச்சா? அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள், டி. அங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல டியோட வேல்யூ இந்த இது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதோட இன்ஃபர்மேஷன் இருக்கா அன்னோனா? ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படி இருக்குது? வேல்யூஸ்மே ஃபைன் பண்ணலாம். அவன் என்ன சொல்லிட்டான்னா 2012 to 15 வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டான்? 15 சொல்லிட்டான். சாரி 20ன்ட்டான். பிக்கு வந்து எவ்வளோ? 20ன்ட்டான். ரைட். இது வந்து 20ன்ட்டான். அப்போ நமக்கு இது டியோட சம்திங் ஆட் ஆகுது. 100 ஃபார் எக்ஸாம்பிள் 100%னா இது 100 + சம்திங் ஆட் ஆகுது. அதான் அந்த 20 ரைட்டா? அப்போ டியோட வேல்யூ சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 100% எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இது மட்டும் 20% இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த 20% தான் நமக்கு 43200 அப்படின்னா 100% என்ன? அவ்வளோதான், ஈஸி. இது நமக்கு ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2, 116. ஸோ அப்போ நமக்கு இந்த டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2,16,000. எல்லாமே லேக் தான். ஸோ 3 0 வரும். ஓகே. அப்போ இது எவ்வளோமா இருக்கும்? ப்ளஸ் 43. டியோட வேல்யூ தெரியும். 43,200 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 2,59,200. 2,59,200. இது வரை கிளியரானு பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். கிளியர்னா புரியல அப்படின்னா அவருடைய ரிவர்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு 2015 to 17க்கான அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம 3:4 ரேஷியோ வச்சு சம் முடிய போகிறோம். இது வேணால? ஓகே. அப்போ நமக்கு இதுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அது டிவைடட் பை இதுக்கும் ஹவு மச் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ டிவைடட் பை இதிலிருந்து ஸோ 2,59,200 into 100. அப்போ அந்த பர்சன்டேஜ் சொல்லிடலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். மைனஸ் பண்ணுங்கள். 792 - 200 500. 342 - 259 41 42 83. ரைட்டா? 83 சாரி 592. ரைட்? 592. 792 - 200 592. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மெயின்ஸ்னால் இந்த மாதிரி கால்குலேஷன் வரதான் செய்யும். இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா அடிச்சிடலாம். எவ்வளோவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு தெரிஞ்சு 3 times வரும். பிகாஸ் நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 கிட்ட இருக்கும். இந்த இடத்துல கால்குலேஷன் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, கால்குலேஷன் வருது தான். பட் இதோட நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். 3 ரேஞ்ச். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 times வரும். நீங்கள் எனக்கு ஈச் இயருக்கு ரேஷியோ 4:3. 3யோட மல்டிபிள் 15. ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப இந்த பர்சன்டேஜ் எஸ்ஐசிஐ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஊறி போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. 3யை பார்த்தோன்னே கண்டிப்பாக 32.25 தான் இருக்கும் அப்படின்னு. மேபி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அது வேறு, அது மேட்டரில். எப்படி கணேஷ் ப்ரோ 32.25 சொல்கிறீங்க? நீங்கள் அடிச்சே கொடுக்கலையே, 3 times பார்த்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 2 ரேஞ்ச் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு 15 to 17 வந்து 2 year டிஃப்ரென்ஸ் இருக்குது. 32.25 வந்து நம்ம டேபிளர் காலம்னா சிஐக்கு நம்ம வீடியோ கோர்ஸ்லலாம் நம்ம சொல்லியிருப்போம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் 15ஓட எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 32.25 வரும். ரைட்? 14ஓட எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 29.96. ரைட்? எனக்கு சத்தியமாக எதுவும் தெரியாது, அப்படின்னா சொல்கிறப்பே ஆட் பண்ணி 28 29. இப்போ 16 அப்படின்னா 34.56. ரைட்? ஸோ அப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஏன்னு உங்களுக்கு புரியும். இப்போ எனக்கு 14னா 29.96, அடுத்த ரேஞ்ச் வந்து 32 தான் 15 வருது. ரைட்? ஸோ அப்போ கண்டிப்பாக 32.25 தான் இருக்கும்னு நான் எப்படி கெஸ் பண்ணேன்னா, வெயிட்
இப்போ எனக்கு 3யோட மல்டிபிள்ஸுமே நான் பார்த்தேன். இப்போ 2000 இதை நீ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 32.25 ஓகேவா? ஸோ நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 32.25 இன்க்ரீஸ் ஆகுது. இது 3 பார்ட், இது 4 பார்ட்டா? கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல முக்கியமான ஒன்றுனா பாப்புலேஷன் ஆஃப் டவுன் A and B இன்க்ரீஸ் ஈச் இயர் பிட்வீன் 2015 to 17 இஸ் 4:3 ஈச் இயர். அதாவது 2015 இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து உங்களுக்கு 2016 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அகெயின் 2017க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது 4 பார்ட், இது 3 பார்ட் அப்படிங்கிறான். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் 32.25னா 15 to 16 உங்களுக்கு 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இதுக்கு 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுதா? இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு, ரைட்? அப்போ இந்த 3 பார்ட்டு தான் 15 அப்படின்னா இது 4 பார்ட் வந்து 20. ஸோ 4:3 இதுதான் மீன் பண்ணுறான். ஸோ இந்த 3 பார்ட் 15னா 4 பார்ட் இஸ் 20. கிளியர் கைஸ்? கிளியர்? 4 பார்ட் இஸ் 20. அப்போ இதுக்கும் உங்களுக்கு 2015 to 16 20%. இங்கே நான் சால்வ் பண்ணேன். 15 to 16 வந்து 20%, அகைன் 16 to 17 வந்து 20%. புரியுதா? இந்த இடத்துல நான் எப்படி கெஸ் பண்ணேன்னு புரியுதா? 32.25 அப்படின்னு எனக்கு 3யோட மல்டிபிள் தான் 15. அதுவும் என்னாச்சு, இந்த ரேஞ்சுமே எனக்கு 14 15 16க்குள்ளே தான் வரும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன், ரைட்? எனக்கு 14 வந்து 29.96, 16 அப்படிங்கிறது 34. அப்போ கண்டிப்பாக 32 அப்படிங்கிறது 15ஆக தான் இருக்கும். சரியான ஒரு லாஜிக். பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் சொல்லிடலாம். பட் இது எக்ஸாம் நீங்கள் யோசிக்கிறது தான் மேட்ரு. பரவாயில்ல, நம்ம டிஐலாம் நீங்கள் பாருங்கள், கட்டப்படியாக நீங்கள் யோசிப்பீங்க. ஓகே கைஸ். ஸோ அப்போ வா புரிஞ்சு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், மூச்சு வாங்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்கும் 20%, இதுக்கும் 20. அப்போ சியோட வேல்யூ எவ்வளோங்க வரும்? எவ்வளோ ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? 44% இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? பிகாஸ் 20 அப்படிங்கிறப்ப எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? A+B+, AB/100. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கடி 20 யூஸ் பண்ணுவோம். 44%. ஸோ அப்போ இந்த ஃபைனலாக இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 144% ஆஃப் ப்ரீவியஸ். ஸோ வழியில் நீங்கள் இது 2783 144 மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் 4 into 11 ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஈஸி தான். 4 3s are 12 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்களே. வேறு வழியில் மெயின்ஸில் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். சரி, நான் கேல்சியில் மட்டும் போட்டுறேன் ப்ளீஸ். 400 நீங்கள் ஹெல்ப் பண்ணவும் இல்லை. 400,752 வருது. ஓகே, இங்கே இது மல்டிபிள் பண்ணணும், வேறு வழி இல்லை. 4 times and 1 times. ஆர் இல்லைனா நீங்கள் 4 into 11. ஓகே, 400,752 வருது. புரிஞ்சில? கான்செப்ட் புரிஞ்சில? நான் கேல்சியில் போகிறேன், நீங்கள் கேல்சியில் போடாதீங்க. நீங்கள் நிறையா ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? 400,752 கரெக்ட் தான். ஸோ அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோமா? ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சோம், சி கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் சம்மோட ஆன்சர் என்ன? வேல்யூ ஆஃப் C - D. அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ சியோட வேல்யூ எவ்வளோ வருது? 400,752. கண்டிப்பாக ஆன்சர் வந்துடு. டியோட வேல்யூ என்ன? இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். 216,000 ரைட்டு வருதா? அப்பாடா 184,752 தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். ஈவன் தோ இது நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ணாலும் செகண்ட் சம்மும் கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த லிட்ரேட்டு அதெல்லாம். ஓகே, இது அகெயின் வந்து ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் இன் டவுன் ஏ இன் 2016 is 7:5. 16. இங்கே 15 to 16 சொல்கிறான், ரைட்? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேல் வந்து இதுலேயுமே கேல்குலேஷன் நம்ம சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 278300 நமக்கு 16 பற்றி தான் பேசுகிறான். அப்போ 15 to 16 நமக்கு வேல்யூஸ் தெரியாது, ரைட்? ஏன்னா நமக்கு 17ஓட வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 15 to 16ஓட வேல்யூஸ் இல்லை. இதை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் 20% அகைன் வந்து கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா, வெயிட் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். 20%னா 120/100, ரைட்? 0 கேன்சல், 0 கேன்சல். 20% இன்க்ரீஸ். ஸோ 120/100. இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் இதில் மேல் வேணும். மேல் வந்து எவ்வளோ? 7/12, வெயிட் 7/12.
இதுலேயுமே நான் இப்போ கேல்சியில் பண்ணணுன்னு என்ன கேல்சியெல்லாம் நினச்சிருப்பேன். இப்போ பாருங்க நான் எப்படி இதில் ஸ்மார்ட்டாக கேல்குலேஷன் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னு. 7/12 ஓகே 120 7/12. ஸோ மேல் வந்து எனக்கு 7/12. இப்போ வந்து இதில் வந்து நமக்கு லிட்ரேட் தான் கேட்குறாங்க ரைட்டா. நமக்கு என்ன வரும், மேல் இல்லிட்ரேட் வேணும், ஃபீமேல் இல்லிட்ரேட் வேணும், ரெண்டுமே ஆட் பண்ணால் முடிஞ்சு. ஓகே ஸோ அப்போ எனக்கு லிட்ரேட் வந்து 70%னா இல்லிட்ரேட் 30%. ஸோ 3/10 ப்ளஸ் ஃபீமேலுக்குமே உங்களுக்கு அகைன் சேம் அதே வேல்யூஸ் தான் 278,300. இங்கே எவ்வளோ 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 120/100. இதில் உங்களுக்கு எவ்வளோ வரும், 5/12 வரும். பிகாஸ் ஃபீமேல் வந்து 5 பார்ட். 5/12 ஆஃப் இதில் ஃபீமேலில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, படித்தவங்க 56னா இல்லிட்ரேட் வந்து 44%. ஓகேவா, 44/100. ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் 12 கேன்சல், 0 கேன்சல். ஸோ இங்கே எவ்வளோ வருதுன்னா 2783 × 21. ஓகேவா, ப்ளஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டேக் 2783 காமனாக வச்சு தான் சால்வ் பண்ணால் எனக்கு ஈஸின்னு நான் கெஸ் பண்ணுறேன் எக்ஸாமில். ஸோ எனக்கு 2783. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி அங்கே ஒரு மல்டிபிள் கொண்டு வரேன். ஸோ 12 கேன்சல், அப்பாடா 0 கேன்சல், அப்பாடா இது ஒரு 2, அப்பாடா 22. ஸோ அப்போ அதெல்லாம் இங்கே எவ்வளோ வருதுன்னா 2783 × 22 வருது. இப்போ எனக்கு 2783 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு மல்டிபிள் தான் 21 + 22 வரும் ரைட்டா. 21 + 22 நமக்கு 43. எவ்வளோ பாட்டு கண்டிப்பாக 3 3s are 9. ஸோ இது வராது. ஸோ மல்டிபிள் இந்த இடத்துல ஒரே ஒரு 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் தான் ரைட். 4 டிஜிட் 2 டிஜிட் கண்டிப்பாக அது ஈஸி தான். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதே சால்வ் பண்ணிடுவோம். நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். மல்டிபிள் பண்ணுறேன். 8 3s are 24. எப்படி கால்குலேஷனு ஓகேவா. இந்த மாதிரி மல்டிபிளே எனக்கு கடுப்பாகும். சைட் வருது அடா போங்கடா. 6 வருது, 6 9. இங்கே ஒரு 6 வருது, 2 வருது. ஸோ 129,669 தான் நம்மளோட ஆன்சர். எஸ்எம் தேர்ட் சம் போகலாம். அதான் நினைக்கிறேன். ஓகே சரி தேர்ட் சம் ட்ரை பண்ணுங்கள். போச்சுரா 119,769 இஸ் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம். சரி மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 2 இல்லை 119,669 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட். Okay, the population of towns in 2010 is 250,000. If its population increase in 2012 as per town A and from 2012 to 15 is increase a rate equal to town B, find the population of towns in 2015. கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. சரி ஓகே என்ன சொல்கிறேன்னா பாப்புலேஷன் ஆஃப் டவுன் சி பற்றி பேசுகிறேன். இவ்வளோ நம்ம கிராஃபில் A and B மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ரைட். ஸோ சி எப்படி இருக்குமா. ஸோ 250,000. If its population increase in 2012 as per town A. அடப்பாவீங்களா என்ன சொல்கிறேன்னா டவுன் ஏ மாதிரி 2012 இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறான். 2010 to 12 டவுன் ஏ மாதிரியே. டவுன் ஏல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அஸ்பர் டவுன் ஏன்னா நமக்கு 21% இன்க்ரீஸ் ஆகுச்சு ரைட்டா. ஸோ அஸ்பர் டவுன் ஏன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 21% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கேயுமே எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு 21% வரும். ஸோ அப்போ 121/100 இதாச்சா. அடுத்து என்ன சொல்கிறான்னா 2012 to 15 இட் இன்க்ரீஸ் அட் ரேட் ஈக்குவல் டு டவுன் பி. அகைன் இங்கே என்ன சொல்கிறான் 12 to 15 வந்து ஈக்குவல் டு டவுன் பினா இங்கே வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் 12 to 15 வந்து உங்களுக்கு டவுன் பியில் 20%. அப்போ எவ்வளோ வரும் 120%. 0 கேன்சல் 0 கேன்சல் 0 கேன்சல் 0 கேன்சல். ஐ ஜாலி 25 × 12 3 times. அப்போ 121 × 3 ஐ 363. எப்படி கேல்குலேஷன் செம்மையாக முடிச்சோமா 36300 இஸ் த ஆன்சர்.
ஸோ கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் இந்த எஃபெக்டிவ் பர்சன்டேஜில் 32.25 இன்ட்டு 144 இன்ட்டு 23 இந்த மாதிரி நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ண கடுப்பாகும். பட் வேறு வழி இல்லை, எக்ஸாமில் வந்து நீங்கள் கூலாக காமாக ஸ்மார்ட்டாக அடிச்சிங்கன்னா இந்த டிஐ நீங்கள் சூப்பராக சால்வ் பண்ணி 6 மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்த டிஐ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாப் 100 டிஐயில் வந்து இது நமக்கு டெமோ டிஐனால செட் 4 செட் 3 தான் இருக்கும். 6, 7, 8, 9 எல்லா மாடலுமே எடுத்திருப்பேன். கேம், டோர்னமெண்ட்டு, என்னது கேண்டில் பேஸ்ட் டிஐ, எல்லா லெவல் மாடல் டிஐயுமே இருக்கும். வென் டயக்ராம், டபுள் பை சார்ட், மிக்ஸ்டு கிராஃபு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு இந்த டிஐ கோர்ஸாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நிறையா லேர்ன் பண்ணிட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. முடிச்சுக்கலாம். போனி பா ரீல்ஸ் சப்பாத்தியாப்பா? ஏன் பால்கோ டேபிள் மேலே வச்சுருக்கேன்? உங்கள் கனீஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிகிரி பேஸ் பண்ண டிகிரி பார்க்க போகிறது. நிறையா பேத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இந்த மாதிரி டிகிரி வந்துச்சுன்னா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு. அதாவது டிகிரியில் கொடுத்துருப்பாங்க, பட் நான் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஆனால் டிகிரின்னு வரப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப் 100 டிஐ சீரீஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லா டிஐயுமே செம்ம ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஜஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. த பர்சன்ஸ் ABCDE அப்படின்னு இருக்காங்க, ரைட்? ஸோ அதில் 64.8 டிகிரி எல்லோ, தென் ரெட் கலர் 79.2 டிகிரி, தென் க்ரீன் கலர் 72 டிகிரி, ப்ளூ கலர் 90 டிகிரி, T 54 டிகிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, there are 5 companies. அதில் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு பை சார்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி லைன் கிராஃப் வந்து டிஃபெக்டிவ் ஆகுது. ஓகே, டிஃபெக்டிவ்லாம் கெட்டு போயிடுச்சு. அதில் ஃபேன் வந்து ஓடாத ஃபேன். ஓகே, கெட்டு போன ஃபேன், கெட்டு போகாத ஃபேனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் டிகிரி வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டிகிரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100%னா எவ்வளோ? 360 டிகிரி. இது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜில் சொல்கிறப்ப ஃபுல்லாக வந்து நான் என்ன சொல்லுவோம், 100%ன்னு சொல்லுவோம். இது நம்ம டிகிரியில் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் எப்படி சொல்லுவோம், 360 டிகிரின்னு சொல்லுவோம். கரெக்டாக ஏபி டிவிலியர்ஸ், சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி பேட்ஸ்மன்னா கிரவுண்டில் 4 பக்கமும் விளாடுவாங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. இதை வச்சே நீங்கள் வந்து சில இது ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 100% 360னா 10% என்னம்மா? 36 டிகிரி. 5% என்னம்மா? 18 டிகிரி. கிளியர்? ஸோ அப்போ உங்களுக்கு 10% 36னா 20% என்னம்மா? இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 72 டிகிரி. இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பயுமே. ஏன்னா 100% இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. பர்சன்டேஜில் ஃபுல் நம்பர் 100, இந்த மாதிரி டிகிரியில் ஃபுல் நம்பர் 360. அப்போ 100% 360னா 10% 36. அப்போ அதில் பாதி 5% 18. 10 36னா 20 72. அப்போ 30% எவ்வளோ வரும்? 10 + 20 72 + 36 108 டிகிரி. 40% எவ்வளோ வரும்? 144 டிகிரி. கரெக்டாக? அப்போ உங்களுக்கு 100% 360னா 50% எவ்வளோ வரும்? ஓகே, 40%. 50% எவ்வளோ வரும்? 180 டிகிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிலதுக்குலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் கேட்டால் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 1% எவ்வளோ? 3.6 டிகிரி. 2% எவ்வளோ? 7.2 டிகிரி. எப்படி கணேஷ்?
20% 72னா உங்களுக்கு 2% 7.2, 3% எவ்வளோ? ஹவு மச்? 10.8 டிகிரி. கரெக்ட். இப்போ உங்களுக்கு 22% சப்போஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 20 + 2%. கரெக்டாக? 20 + 2%. 20% 72 டிகிரி, 2% 7.2 டிகிரி. கரெக்டாக? அப்போ 72 + 7.2 79.2 டிகிரி. இந்த மாதிரி நீங்கள் நிறையா நம்பருக்கு ஃப்ரேம் பண்ணலாம். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 25% வேணும்னா 100% 360னா அப்போ 1/4 தானே உங்களுக்கு 25%, 180 90 டிகிரி. 25% 90 டிகிரினா 2.5% வந்து 9 டிகிரி. கிளியர்? இப்போ 30% 108னா 30% 108னா உங்களுக்கு 3% எவ்வளோ? 10.8 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா நம்பர் ஃப்ரேம் பண்ணலாம். கரெக்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு கிராஃபில் உங்களுக்கு டிகிரி வச்சுருக்குன்னா அது நீங்கள் பெர்சன்டேஜாக மாற்றினீங்கன்னா இன்னும் ஈஸியாக சம்ம முடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், கைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 64.8 ஈஸியாக தான் முடிச்சிடலாம். இப்போ 54 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெயிட் 10% உங்களுக்கு எவ்வளோ? 36 டிகிரி தெரியும். 5% எவ்வளோ? 18 டிகிரின்னு தெரியும். அப்போ உங்களுக்கு 54னா 36 + 18 தானே. ஸோ அப்போ 15%னா 54 டிகிரி. ஸோ அப்போ 54 டிகிரி அப்படிங்கிறது 15%. ஓகே. நம்ம 72 அப்படின்னா 36 டிகிரி 10%னா 72 20%. 90 டிகிரி இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ தான் பார்த்தோம் 360ல் 1/4 90, அப்போ 25%. இது 79.2 இது நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 72 டிகிரி + 7.2, அப்போ 20%. இது வந்து ஒரு 2%. அப்போ 20 + 2 22 டிகிரி, சாரி 22%. 64/8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச நம்பர் 72, தெரிஞ்ச நம்பர்லேருந்தே போங்க. 72 டிகிரி - 7.2 டிகிரி, அப்போ இது 20%. 7.2னா 2%. இப்போ இது 18%. ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் 5 வந்து கண்டிப்பாக 100 வரணும். மேபி வெரிஃபை பண்ணிக்கலாம். 40 60 100. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ டிகிரி to percentage மாற்றியாச்சு. இப்போ நமக்கு டோட்டல் 900னா நமக்கு மேனுஃபேக்சர் எவ்வளோ? ஸோ மேனுஃபேக்சர் ஏல how much percentage? 900ல் 18%. 18 9s are 162. ஸோ பியில் எவ்வளோ? how much? B வந்து நமக்கு 22%. ஸோ அப்போ 22 × 9 180 198 + 18. ஓகே கரெக்ட். C 20%. 180. D 25%. ஸோ 900ல் 450 225. ஓகே. E எவ்வளோ? 15%. 135. ஓகே கைஸ் புரியுதா? 135. ஸோ 135. ஸோ 162 198 190 225 135. ஸோ மேனுஃபேக்சர். ஸோ அடுத்து வந்து என்ன வரும்? மேனுஃபேக்சர் டிஃபெக்டிவ். லைன் கிராஃப் ஷோஸ் திஸ் டிஃபெக்டிவ் ஃபேன்ஸ். ஒரு இது 2 வரும். ஸோ ஐ திங்க் இது 56 சாரி 56 72 கீழே இருக்குது. இது மேபி உங்களுக்கு கிராஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக 64 அது மேலே 88. ஸோ கடைசியாக இது 48. ஸோ அப்போ இதெல்லாமே உங்களுக்கு டிஃபெக்டிவ். இதெல்லாமே என்னது? டிஃபெக்டிவ். அப்போ மேனுஃபேக்சர் இது. அப்போ நான் டிஃபெக்டிவ் எவ்வளோ வரும்? நான் டிஃபெக்டிவ் 162 - 56. ஓ
மைனஸ் பண்ண ஆன்சர். ஓகே, $106. அதே மாதிரி 72 minus 98, 126. 64 minus 180, 116. 88 minus 225, இங்கிட்ட ஒரு 12, 125, 137. இங்கே ஒரு 48 minus 135. மேனுஃபேக்சர் 135, டிஃபெக்ட் ஆனது 48னா அங்கிட்ட ஒரு 52 plus 35, 52 plus 35, 87, right? Okay. So இப்போ question, what is the difference between number of defective fans manufactured by A and C? So A and C என்னன்னு கேட்குறாங்க. So 106, 116. 106, 116. Answer is 10. Company B cost a fan, இது clerk level தான். Company B cost a fan rupees 800, markets 40% above the cost price. இன்னொரு compound interest இருக்குது, POD. நெக்ஸ்ட் இதில் இருக்கும் பாருங்கள், வீடியோ கோர்ஸ்லேயே இருக்கும். Company B cost fan rupees 800, marks at 40% above the cost price. If we sell the non-defective parts at discount of 20%, அது B ஓட cost price 800. சி இப்போ உங்களுக்கு 40% அபோவ்னா உங்களுக்கு மார்க் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 320, மார்க் ப்ரைஸ் 1120. ஓகே, இதில் வந்து ஒன்று வந்து நான் டிஃபெக்டிவ். ஓகே, நான் டிஃபெக்டிவ். இன்னொன்று வந்து டிஃபெக்டிவ். நான் டிஃபெக்டிவ் டிஃபெக்டிவில், ஓகே, நான் டிஃபெக்டிவ் வந்து 20% விற்கிறாங்க டிஸ்கவுண்டில். ஸோ அப்போ 1120ல் செல்லிங் ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருக்கும்? 80%. 996. 996. ஸோ மார்க் ப்ரைஸ் 112னா செல்லிங் ப்ரைஸ் 996. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? காஸ்ட் ப்ரைஸ் 800, செல்லிங் ப்ரைஸ் 996னா 196. அதே மாதிரி டிஃபெக்டிவில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா உங்களுக்கு டிஃபெக்டிவ் வந்து டிஸ்கவுண்ட் 50%. இப்போ 1120ல் 50% டிஸ்கவுண்ட்னா 112ல் பாதி 560, செல்லிங் ப்ரைஸ் 560. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆனால் இது லாஸ் வரும், லாஸ் மைனஸ். ஆனால் 800 ரூபாய்க்கு வாங்கி 520 ரூபாய் விற்கிறாங்கன்னா 240 ரூபா லாஸ். சி இங்கே பி பற்றி பேசுகிறாங்க, டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ். பியில் டிஃபெக்டிவ் என்ன? 72. நான் டிஃபெக்டிவ் என்ன? 126. ஸோ நான் டிஃபெக்டிவ் 126, டிஃபெக்டிவ் 72. இதுதான் ஃபைனல் ஆன்சர். மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் ஃபைனல் ஆன்சர். டக்குன்னு சொல்லுங்கள். 196 into 126. 24696. 240 into 72. 7416 வருது. none of this is the answer. Sorry, 1120 into 80%, 896. Sorry guys, selling price வந்து உங்களுக்கு 896னா இது 96. ஆப்ஷனில் இல்லை, கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆப்ஷனில் வரும். 96 into 126, 12096. 17280. ஸோ ரேஞ்ச் இப்போ வந்து 5000 கிட்ட வருது. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஸ் 5184. ஓகே, ஆன்சர் 5184. நெக்ஸ்ட் சம் புரியுதா? இந்த சம்மில் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. இஸ் ட்ரிக்ஸ் என்னென்னா ஈஸியாக சொல்லிடலாம். 96 into 126. காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஸோ டிஃபெக்டிவ் என்ன, நான் டிஃபெக்டிவ் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஃபெக்டிவ் ஃபேன்ஸ் மேனுஃபேக்சர் பை ஆல் த கம்பெனிஸ் டுகெதர். ஓ, ஜஸ்ட்டு கிராஃப் ஆட் பண்ணாலே ஆன்சர். செம்ம ஈஸியாக இருக்குது. ஸோ 80, 160, 224 plus 56,
ஸோ 328 வருது. ஓகே, ஸோ அந்த கிராஃபில் உள்ளதை மட்டும் ஆட் பண்ணாலே ஆன்சர். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஃபேர்ஸ் மேனுஃபேக்சர் பை கம்பெனி ஏசி பேபிஸ் அண்ட் சி டுகெதர் இஸ், ஸோ மேனுஃபேக்சர் பை ஏபி அண்ட் சி டுகெதர். ஓகே, வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் நான் டிஃபெக்டிவ் டி அண்ட் இ டுகெதர்? ஸோ மேனுஃபேக்சர் ஏபி அண்ட் சி, ஸோ மேனுஃபேக்சரில் ஏபி அண்ட் சி 200 ஆட் பண்ணிங்கன்னா 362, 360 ப்ளஸ் 180 540. ஸோ மேனுஃபேக்சரில் 540 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் டிஃபெக்டிவில் டிஎன்டிஇ ஸோ 137.87. ஸோ 224, 130, இது 540, இது 224. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 100%. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 448 இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 224னா 100% அபோவ். இப்போ கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 140க்குள்ளே தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே 200. இப்போ இதான் ஆன்சர். ரொம்ப யோசிக்க வேணாம், ஆப்ஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெஸ்ஸம் புரியுதா? இவ்வளோ யோசிச்சா போதும் எக்ஸாமில். ஆவரேஜ் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் ஃபேன்ஸ் மேனுஃபேக்சர் பை கம்பெனி ஏபி அண்ட் சி. அடங்கும், ஈஸி சம் தானே. நான் டிஃபெக்டிவ் ஏபிஎன்சி மூணுமே ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர். நான் டிஃபெக்டிவ் ஏபிஎன்சி 106 ப்ளஸ் 126 ப்ளஸ் 116. ஸோ நம்ம முடிஞ்சு பார்க்கல. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் டிகிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டிஏயே நான் கொண்டு வந்தேன். ஸோ தெரிஞ்சிருக்கும். ஸோ டிகிரி பேஸ் பண்ண நிறையா சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூணுமே ஆட் பண்ணிங்கன்னா 348/3 116. தேங்க்ஸ் மக்களே, பை பை, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வெல்கம் டு தி செஷன் உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டிக் டிஐ பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் புது மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் வந்துடுறேன். இஃப் நம்பர் ஆஃப் ஷேர் இஸ் less than 100, okay, which is sold or purchased broker agency together. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஷேர் கீழே வாங்கிட்டோம் அப்படின்னா சோல்ட் ஆர் பர்ச்சேஸ், அதாவது புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா 10%. எது 100க்கு மேலே அதிகமாக ஷேர் வாங்கணும் அப்படின்னா வெறும் 5%. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த ஃபாலோயிங் சார்ட் ஷோஸ் தி ப்ரைஸ் ஆஃப் ஷேர் ஆன் 5 days ஆஃப் அ வீக் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஸோ சீலிங்னா என்ன, மேக்ஸிமான என்ன, மினிமா என்னன்னு நான் கிராஃபில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் ஸ்டிக் டிஐயில் வந்து ceiling and floor of the line deposits the maximum and minimum share. ஓகேவா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் இந்த இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷேர், இந்த இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஷேர். ஃபஸ்ட் இது புரிஞ்சுங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா 100 ஷேர் இருக்கு இல்லையா, ஸோ 100 ஷேருக்கு கீழே வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்குறப்பையும் சரி விற்கிறப்பையும் சரி புரோக்கர் ஏஜென்சிக்கு வந்து 10% வந்து கமிஷன் கொடுக்கணும். ஒருவேளை ஷேர் வந்து 100க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ லெஸ் தென் 100னா 10%, 100க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா புரோக்கர் சார்ஜ் வந்து 5%. ஓகேவா? ஒரு கமிஷன் மாதிரி. ஸோ ஓகே ஃபைன், மேக்ஸிமம் அண்டு மினிமம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்து த சீலிங் அண்டு ஃப்ளோர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் க்ளோசிங் ப்ரைஸ் அண்டு ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ சீலிங்கில் வந்து சீலிங்னா மேலே டாப், இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் இந்த சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் இது இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோர், இதானே ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 10 எல்லாமே வேல்யூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் நல்லாவே கிளியராகவே தெரியுது கேமராவில். சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 20, நடுவில் தான் 15 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்னதை வச்சு உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
தென் தேர்ட் ஒன். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகலாம். இப்போ நீங்களாக ட்ரை பண்ணிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா மாஸ் நீங்கள். ஸோ ஒருத்தான டிஐ தான் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, மெயின்ஸ் லெவல் டிஐ கேட்கக்கூடிய டிஐ. ஸோ ஓகே, சூர்யா பர்ச்சேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஆன்சர் வந்துச்சா? எதுவும் ட்ரை பண்ணீங்களா? மேபி இதில் ஒரு சில பேர் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் சூர்யா purchased 200 shares on Monday at opening price, ஓகேவா, and sold all the shares on Wednesday at maximum price, what would be his profit and in this whole transaction? ஸோ சூர்யா பர்ச்சேஸ்ட், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த கிராஃப் சொல்லியிருந்தேன் இல்லையா, மண்டே பற்றி பேசுகிறாங்க. ஸோ மண்டே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுங்க ஓப்பனிங் ப்ரைஸ் வரும்? எது ஓப்பனிங் ப்ரைஸ் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மினிமம் ப்ரைஸ், இந்த இது வந்து மேக்ஸிமம். இந்த கேண்டில்ஸ்டிக் ரெக்டாங்குலரோட என்ட்ரி வந்து ஓப்பனிங், ஓகேவா, இது வந்து க்ளோஸ், ரைட்டா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம், ஓப்பனிங், என்ட்ரி வந்து ஓப்பனிங், ஸோ இது க்ளோஸ், அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம், ஓகேவா? ஸோ அப்போ ஓப்பனிங் வந்து மண்டே எவ்வளோனா 30, கரெக்டாக? ஓப்பனிங் வந்து 30. இது கிளியர்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் சில ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்கும். இஃப் சூர்யா பர்ச்சேஸ், ஆக்சுவலி இங்கே ப்ராஃபிட் தான், ரைட்டா? ஸோ ப்ராஃபிட் அப்படின்னாலே எவ்வளோக்கு ஷேரை வாங்குறான், எவ்வளோக்கு விற்கிறான், ரைட்? இதை பொறுத்தவரை அவனுக்கு ப்ராஃபிட்டாக இல்லையான்னு தெரிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 200 ஷேர் வாங்குறான். எந்த இதில் வாங்குறான் அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸில் இருக்கிறப்ப வாங்குறான். ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோ? மண்டேயில் வந்து நமக்கு 30 வந்துச்சு, ரைட்டா? ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 30. ஸோ அப்போ 30 ரூபீஸ், ஒரு ஷேர் வந்து 30 ரூபீஸ். அப்போ 200 ஷேர் எவ்வளோ வரும்? 6000 ரூபீஸ் வரும். 6000 ரூபீஸ். ஸோ இவன் வந்து வாங்குறான். இதை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு விற்கிறான். ஸோ அப்போ இவனுக்கு வாங்குறப்ப விற்கிறான். எவ்வளோ விற்கிறான்னு பாருங்கள். இது அவ்வளோதான், ஓகேவா? எவ்வளோ விற்கிறான்னா வெனஸ்டே அன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரைஸில் விற்கிறான். ஸோ வெனஸ்டே அன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரைஸில் விற்கிறான் அப்படின்னா இது நடுவில் இருந்தால் 75 எடுத்துக்கோங்கம்மா, ஓகே? ஓகேவா? ஸோ கரெக்டாக நடுவில் இருக்குது 75. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் 75 கெஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? 75. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு விற்கிறான். ஸோ வெனஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே 200 ஷேரை விற்கிறான், ஓகேவா? 200 × 75 15,000. நான் ஈஸியாக சொல்கிறேன், 15,000. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ தான் வந்து நம்ம அந்த நோட்டில் கொடுத்த இந்த இதை யூஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் ஷேர் இஸ் less than 100 which is sold or purchased, broker commission is 10% for every transaction, ஓகேவா? சரி, அப்போ இப்போ வந்து 200 ஷேர் வாங்குறான் அப்படின்னா இதை வாங்குறப்பையுமே ஒரு கமிஷன் கொடுக்கணும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஷேர் வந்து 30 ரூபாய்க்கு வாங்குறான்னா 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா இப்போ இது வந்து வாங்கின அமௌண்ட், இப்போ கமிஷன் அமௌண்ட் ஆட் ஆக போகுது. நான் செவரேடாக கமிஷன் அமௌண்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கமிஷன் அமௌண்ட் ஆட் ஆக போகுது. இந்த 6000 ரூபாய் வாங்குறான் இல்லையா, இந்த 6000 ரூபாய் வாங்குறதுக்குமே அவன் கமிஷன் கொடுத்தே ஆகணும், ரைட்? எஸ். எவ்வளோ கொடுக்கணும்னா ஷேர் வந்து 100க்கு மேலே இருந்துச்சுன்னா வெறும் 5% தான்ப்பா. 200 ஷேர் வாங்குறான் அப்போனா மேக்ஸிமம் 100 அப்படின்னா மோர் தென் 100னா அவனுக்கு 5% தான். ஸோ வாங்குறப்பையுமே இந்த 6000க்கு ஒரு 5% வந்து கமிஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ இதில் 5% எவ்வளோ வரும்? 300 கமிஷன். ஸோ என்னோட கை காசு, ரைட்டா? கை காசு. அதே மாதிரி ஷேரை விற்கிறான் அப்படின்னா அதுக்குமே புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும். நீ இயல்பாக நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2% 1% வந்து அவங்க கமிஷன் சார்ஜ் கேட்பாங்க, கரெக்டாக? இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, சாரி, ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் புரோக்கருக்கு கமிஷன் கொடுத்து தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா வீடு 30 லட்சம் அப்படின்னா வாங்குறப்பயுமே கமிஷன் கொடுப்பீங்க. அந்த வீடை வந்து திருப்பி இன்னொரு இடத்துல விற்கிறீங்க அப்படின்னா புரோக்கருக்கு கமிஷன் வாங்கிட்டே தான் இருப்பான், ரைட்? ஒரு கார் வாங்குகிறோம், வாட் எவர் இட் இஸ், இங்கே வாங்குறப்பயுமே கமிஷன், விற்கிறப்பயுமே கமிஷன். ஸோ இப்போ வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கமிஷன். அதே மாதிரி விற்கிறப்பயுமே கமிஷன் கொடுத்தாங்கணும்ப்பா, அதான் ரூலு. ஸோ விற்கிறப்ப எவ்வளோ விற்கிறான்? 15 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா விற்கிறதுக்குமே ஒரு 5% கமிஷன் கொடுக்கணும். மோர் தென் 100 ஷேர் அப்படின்னா விற்கிறப்பமே அதே 200 ஷேரை தான் விற்கிறான். ஸோ அப்போ 15,000க்கு 5% கமிஷன் எவ்வளோ? 750. புரியுதா? ஸோ அப்போ மொத்த செலவு இவ்வளோ ஆகுது, அதனால காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிட்டேன், ரைட்டா? ஸோ விற்கிறப்ப எதுக்கப்புறம் பிரச்சனை எவ்வளோ பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 6300 + 750. ஸோ அப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஸோ SP - CP 7950.
ஸோ கிளியர் கைஸ், சூப்பரான சம். ஸோ இந்த இதெல்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அது என்னோட திறமை, நான் உங்களை புரிய வைக்கிறது. இப்போ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ரைட்? பாருங்களேன். ஆனால் நீங்களாக பண்ணுறப்ப கண்டிப்பாக இது கொஞ்சம் நம்ம யோசிச்சிருக்கணும். இந்தளவு நீங்கள் யோசிக்கிற மாதிரி டிஐ தான் உங்களுக்கு கேட்குறாங்க, ரைட்? ஆனால் பார்க்குறப்ப தான் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒன்றுமே புரியலை. நம்மலாம் பார் சார்ட், பை கிராஃப், கேஸ்லெட்ஸ் இப்படி தானே பார்த்துருப்போம். ஆனால் கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஐயோ புதுசு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஈஸி தான், லைன் கிராஃப் மாதிரி தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறான், 200 ஷேர் வந்து வாங்குகிறான். எதில் வாங்குகிறான்? ஓப்பனிங் ப்ரைஸில் வாங்குகிறான். ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து மண்டே எவ்வளோ? 30 ரூபா. ஸோ இந்த லைன் வந்து 30 ரூபா. ஸோ அப்போ 6000 ரூபா. ஸோ 200 ஷேர் 6000 ரூபாய்க்கு வாங்கினாலுமே வாங்குறப்ப வந்து ஒரு கமிஷன்ஸ் வந்து 6000 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஏன்னா 200 ஷேர் வாங்குகிறான், 5% வந்து 300. அதே மாதிரி இந்த 200 ஷேரை வந்து விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னைக்கு விற்கிறான்? வெனஸ்டே அட் மேக்ஸிமம் ப்ரைஸில் விற்கிறான். ஸோ வெனஸ்டே அன்றைக்கி மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 75ல். அப்போ அதே 200 ஷேரை 75னா 15 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ 15000 ரூபாய் விற்கிறான் அப்படின்னா இந்த காசுக்கு அகைன் கமிஷன் கொடுக்கணும் 5%. ஸோ எவ்வளோனா இதில் 5% 750. ஸோ மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ், மொத்தமாக செல்லிங் ப்ரைஸ். ஸோ 7050 வந்து அவனுக்கு செலவாகுது, கை காசு போகுது. விற்கிறப்ப அவனுக்கு 15000னா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குமா? 7950. இதே வேகத்தில் அப்படியே செகண்ட் சம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் வெனஸ்டே பாலா பர்ச்சேஸ் மினிமம் ப்ரைஸில் வாங்குகிறான். ஓகேவா? வெனஸ்டே அன்னைக்கு பாலா மினிமம் ப்ரைஸ் எவ்வளோனா 15ல் இருக்குமா? அது நடுவில் 15 எடுத்துக்கோங்க. ஹீ சோல்டு ஹாஃப் ஷேர்ஸ் ஆன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் ஸோ 30ல் இருக்குது. அந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஃப்ளோர் ஸோ எவ்வளோ இருக்குது? 30ல் இருக்குது. அதேமாதிரி ரிமைனிங் ஹாஃப் ஃப்ரைடே அட் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ஐ திங்க் நடுவில் இருக்குது, 45ல் இருக்குது. ஸோ பார்க்கலாமா? ஆன் வெனஸ்டே அதில் பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக கொடுக்குறான், ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஷேர் எவ்வளோ தான் கேட்குறாங்க, அந்த நம்பர் ஆஃப் ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கீனா முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண ஆப்ஷன். ஏன்னா இங்கே பாருங்கள், ட்ரை பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன் விட்டு வெளியே வரேன் மீன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு தான். உங்களுக்கு போர்டு விசிபிளாக இருக்குது. லைட்டாக மொபைலில் அப்படி லைட்டாக ஒரு பாஸை தட்டுங்க, அப்படியே சால்வ் பண்ணி பாருங்கள் ஆன்சர்ஸ் வருதானு. ஸோ நான் வந்து 2 ஹாஃபாக வைக்கிறேன், ரைட்டா? ஸோ வெனஸ்டே தான் கதை போகுது. வெனஸ்டே மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ வெனஸ்டே அன்னைக்கு அவன் வாங்குகிறான், ரைட்டா? அதான் ஷேர் எவ்வளோன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோன்னு தெரியாது. நான் இனிஷியலாக நம்பர் ஆஃப் ஷேரை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2xன்னு வைக்கிறேன். ஏன்? ஏன்னா 2xல் 1 ஹாஃப் இன்னொரு ஹாஃப் 2 ஹாஃபாக எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். எக்ஸுன்னு வச்சிங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷனில் வரும், x/2ன்னு வரும். ஸோ ஓகே, அது பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸு வச்சிங்கன்னா நீங்கள் அப்புறம் கஷ்டப்படுவீங்க. ஸோ 2xன்னு வச்சிங்கன்னா ஈஸியாக xன்னு வந்துக்கலாம். அவன் வெனஸ்டே பாலா பர்ச்சேஸ்ட் ஃபியூ ஷேர்ஸ் ஆன் மினிமம் ப்ரைஸ். ஸோ மினிமம் ப்ரைஸ்னால் உங்களுக்கு எப்பவுமே இதாங்க மினிமம், ரைட்டா? ஸோ வாங்குறப்ப 2x × 15 30x ஆகிருக்கும், கரெக்டாக? ஸோ வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தான் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு இந்த இடத்துல 5%, 10% கமிஷன் கொடுப்பாங்களா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன், யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆப்ஷன் வந்து ஒரு ப்ளே பண்ணும் அப்படின்னு. ஏன்னா லுக் அட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் வந்து 100 அபவ் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் வாங்குறப்ப அபவ் 100 ஷேர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அபவ் 100 ஷேர் அப்படின்னா வாங்குறப்ப 5% வந்து ப்ரோக்கர்ஸ் சார்ஜ் கொடுத்துருப்பான், ப்ரோக்கருக்கு சார்ஜ் கொடுத்துருப்பான். ஸோ அப்போ 2x வாங்குறான் அப்படின்னா 30x வந்து அவனுக்கு கிடச்சிருக்கும். பட் நமக்கு அன்னோனில் இருக்குது. ஸோ அப்போ 30xல் நமக்கு 5% எவ்வளோமா? 1.5x. ஸோ வாங்குகிறான். ஸோ அடுத்து விற்கிறான். ஸோ 1.5x. ஓகேவா? ஹீ சோல்டு ஹாஃப் த ஷேர் ஆன் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷேரும் அகெயின் ரிமைனிங் அண்ட் வெனஸ்டே அன்னைக்கு வந்து எக்ஸ் ஷேர், அதை 2 ஹாஃபாக ஸ்பிட் பண்ணிடுவான். தேர்ஸ்டே அன்னைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கும். ஓகேம்மா? ஸோ டன். ஸோ அளவுக்கு புரிஞ்சா? ஸோ இப்போ தான் கதை ஸ்டார்ட் ஆகுது இங்கே செகண்ட் ஹாஃபில். ஸோ
ஸோ எக்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு எதில்ப்பா விற்கிறான்? தேர்ஸ்டே அட் ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ தேர்ஸ்டே அட் ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னா எவ்வளோ வரும்? ஓப்பனிங் அப்படிங்கிறப்ப இதுதான் ஓப்பனிங், ரைட்டா? இது ஓப்பனிங், இது க்ளோஸ். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஓப்பனிங், இது க்ளோசிங், இது மேக்ஸிமம். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு நமக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் அப்பான் 30. ஸோ கைஸ், ஸோ இப்போ 30x. அகைன் இந்த 30xக்குமே 5% கமிஷன் விற்கிறான், ரைட்? போன சம் மாதிரி தான் விற்கிறான். விற்கிறதுக்குமே 30xல விற்கிறான் அப்படின்னா இதுக்குமே ஒரு 5% வந்து கமிஷன் ஆட் ஆகும், ரைட்டா? ஸோ அப்போ கமிஷன் எவ்வளோ ஆட் ஆகும்? இது எல்லாமே கமிஷன். இது வந்து 5%, 10%. சரி, எனிவே நமக்கு 180, 150, 120, 160னா ஹாஃப் அப்படிங்கிறப்ப பாதி ஷேர் தான் விற்கிறான். அப்போ 100க்கு கம்மியாக தான் செகண்ட் ஹாஃபில் விற்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை ஆன்சர் 150னா 75 விற்றுருப்பான். 75 அப்படிங்கிறப்ப லெஸ் தென் 100. ஸோ அப்போ லெஸ் தென் 100னா 10% வந்து ப்ரோக்கர் சார்ஜ் கொடுக்கணும். ப்ரோக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10% கொடுக்கணும். இப்போ 30xக்கு விற்கிறான்னா இதில் 10% எவ்வளோ? 3x. ஸோ நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி ஃப்ரைடே வரலாம். ஹாஃப் தட் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ்னால் எவ்வளோ வருது? 35ல் இருக்குது, ரைட்? ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ்னால் நமக்கு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் இந்த இடம் தான். ஸோ நடுவில் இருக்குது 35. ஓகே, ஸோ அப்போ அகைன் இதுவுமே எக்ஸாக்ட் ஹாஃப்னா இதுக்குமே 10%. 35xல 10% 3.5x. ஸோ அவ்வளோதாங்க, சம் முடிஞ்சு ஒரு ஈக்குவேஷன்ஸ். இப்போ அவங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 30x எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 33, 36, 37, 38 வருது. ஸோ இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 65x வருது டோட்டல் செல் லைன் ப்ரைஸ். 38, 48, 58. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோனா 27x, ரைட்? 27x. இந்த 27x தான் 1660. ஸோ ப்ராஃபிட் SP மைனஸ் CB. ஸோ எக்ஸ் என்னன்னு கேட்குறான். எதில் டிவைட் ஆகும்? 7, 6R. ஓகேவா? 7, 6R. ஓகேவா? ஸோ x is equal to 60. நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர் வந்து 2x. எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 120 ஸ்டாண்ட்ஸ். புரியுதான்னு பாருங்கள். திருப்பியுமே சொல்கிறேன், இங்கே நம்பர் ஆஃப் ஷேர் வந்து கிவன் 2xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 2x ஓகே. 2x வந்து எதில் வாங்குகிறான்? வாங்குறப்ப வெனஸ்டே மினிமம் ப்ரைஸில் வாங்குகிறான். ஸோ வாங்குறப்ப வெனஸ்டே மினிமம் ப்ரைஸில் 15 rupees. ஸோ அப்போ 2x × 15 30x. வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அது எக்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து எனிவே ஆன்சர் எல்லாமே மோர் தென் 100. அப்படின்னா 5% கமிஷன் கொடுத்துருப்பான். 30xக்கு 5% கமிஷன் எவ்வளோனா 10% 3xனா 5% 1.3x. ஓகேவா? ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சு, வாங்குற வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுறான்னா இந்த வாங்கின ஷேரை ரெண்டாக பிரிக்கிறான். 2xல 1x வந்து தேர்ஸ்டேவும் இன்னொரு எக்ஸை வந்து ஃப்ரைடேவுமே பிரிக்கிறான். ஸோ எக்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து தேர்ஸ்டே வந்து எவ்வளோனா எப்படி விற்கிறான்னா தேர்ஸ்டே அட் ஓப்பனிங் ப்ரைஸில் விற்கிறான். தேர்ஸ்டே அட் ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோமா வருது? 30 rupees வருது. ஸோ அப்போ x × 30 அப்போனா 30xக்கு விற்றுருப்பான். ஏன்னா நமக்கு வாங்குறப்ப வந்து நமக்கு 100க்கு மேலே இருக்குன்னா விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாதி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 120னா 60 தான் விற்கிறான், ரைட்? ஸோ அப்போனா லெஸ் தென் 100னா கமிஷன் சார்ஜ் எவ்வளோ? 10%. இப்போ 30xக்கு என்னோட கை காசு போயிருக்கும், ரைட்? அதனால் காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ 3x. இந்த மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ். ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 35. ஸோ அப்போ x × 35 35x. அகைன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா 10% கமிஷன். ஸோ அப்போ 3.5x. ஸோ அப்போ கமிஷன் ப்ளஸ் அவன் வாங்கினது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் 38x. எவ்வளோக்கு விற்கிறான்? 65xக்கு விற்கிறான். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 27x. அதான் வந்து 1620 அப்படின்னா x வந்து 60. நமக்கு டோட்டல் ஷேர் வந்து 2x. ஸோ ஆன்சர் இஸ் 120. நெக்ஸ்ட் சம். Sadish purchased 160 dash togethers. He sold 120 shares on Thursday at opening price and he sold remaining share at minimum price. He incurred a loss. இந்த இடத்துல அவனுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா ஹவு ஆன் விச் டே விச் ப்ரைஸ் டிட் ஹி பை தோஸ் ஷேர்? அப்போ இது வந்து எந்த டே வந்து வாங்கியிருப்பான்னு கேட்குறாங்க. 160 ஷேர் வாங்கியிருக்கான், பட் எதுவுமே தெரில.
எந்த டேனே தெரில. ஓகேவா, அதான் இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஷேர் வாங்குறான், 160 ஷேர் வாங்குறான், பட் எந்த டே வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியலை. அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 160 ஷேர் வாங்குறான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஸோ 160 ஷேர் வாங்குறான். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எதில் வாங்குறான்னு தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரைஸே ஆட் பண்ண முடியும். பட் அதுவே நமக்கு தெரில. ரைட், எதில் வாங்குறான் தெரியாது. ஓகே, அப்போ எவ்வளோ விற்கிறான்னு தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறான்னா தேர்ஸ்டே அன்னைக்கு 120 ஷேரை விற்கிறான். எதில் விற்கிறான்? 120 ஷேர் ஆன் ஓப்பனிங் ப்ரைஸில் விற்கிறான். தேர்ஸ்டே அன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஓப்பனிங் வந்து நமக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு 30 வருது. ரைட்டா? ஸோ 3600. அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் ஷேர். ஸோ 120 ரிமைனிங் எவ்வளோமா இருக்கும்? 40யுமே அதே எந்த டே? தேர்ஸ்டே தான் ஷேர் பண்ணுறான். மினிமம் ப்ரைஸில் ஷேர் பண்ணுறான். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு மினிமம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக அது நடுவில் இருக்குது, 25ல் இருக்குது. ரைட், அங்கே பாருங்கள், தேர்ஸ்டே அன்னைக்கு மினிமம் ப்ரைஸ் இதான் வந்து நமக்கு மினிமம். இந்த டெய்ல் தான் மினிமம் 25. ஸோ 1000. ஸோ 4600க்கு விற்கிறான் பயபுள்ள. ஆனால் அவனுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அவனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னங்க இருக்கும்? அவனோட மொத்த காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 4500 விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சான். அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் தலைவன்? ஸோ வெயிட், பட் இதுக்கு முன்னாடி கமிஷன் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா கமிஷனுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் கமிஷன் எவ்வளோ வந்திருக்கும்? 3600ல் எவ்வளோ விற்கிறான்? 120 ஷேர் விற்கிறான் ஃபஸ்ட்டு. ரைட்டா? 120 ஷேர் அப்படிங்கிறப்ப மோர் தென் 100னா 5% தான் அவனுக்கு கமிஷன் போயிருக்கும். 3600ல் 5% வந்து 180. கிளியர்? செகண்ட் 1000 வந்து நமக்கு 40 ஷேர் தான் வைக்கிறான். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து 10% கொடுத்துருப்பான். ஸோ 180 + 100 மொத்தமாக அவனுக்கு 280 கமிஷனுக்கு கொடுத்துருப்பான். ஸோ இதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? அவனுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுவுமே இதில் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 4600ல் 280 மைனஸ் பண்ணிடலாம். எவ்வளோ வரும்? 4320 வரும். 4320. ஸோ எனிவே லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 4320ல் ஏன்னா எதுவுமே அவனுக்கு போயிடுச்சு. ரைட்டா? ஸோ எதுவுமே மைனஸ் பண்ணிடலாம். 4320ல் அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 5760 காஸ்ட் ப்ரைஸில் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ரைட்டா? ஸோ 10,1080. ஸோ கிளியர் கைஸ்? ஸோ புரியுதா? ஆனால் ஒன்றுமே இல்லை. இப்போ 160 ஷேர் வந்து அவன் வந்து வாங்குறான். அந்த ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ அவன் எவ்வளோ விற்கிறான் அப்படின்னா விற்கிறப்ப 4600. அப்போ நமக்கு லாஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு 10,000 கிட்ட வாங்கியிருப்பான். அப்போ தான் அவனுக்கு 5000 லாஸ் ஆகும். வாங்குற 10,000 கொடுத்து வாங்கி தான் 4200 விற்கிறான். இந்த 4200 அவனுக்கு கமிஷன் ஒரு 280 கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 4320. இந்த 4320ல் இந்த 5760 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வாங்கின ப்ரைஸ் கிடச்சிரும். கரெக்டாக கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல் பர்சன்டேஜ். ஆனால் இது வந்து ஃபுல் பர்சன்டேஜ் கிடையாது. 10,080ங்கிறது வாங்குறப்பவே 5% கமிஷன் இருந்திருக்கும். இந்த சம்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்குறப்பவே 5% கமிஷன் கொடுத்துருப்பான். அப்போனா இந்த 105% தான் இந்த 10080 அப்படின்னா 100% என்ன? இதுதான் ஆக்சுவலி வாங்கியிருப்பான். ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அப்படின்னா ஹெச் கொடுத்தீங்கன்னா 9600. ஸோ 9600 மொத்தமாக வாங்கியிருப்பான். ஸோ பை 160 பண்ணிங்கன்னா அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்?
60 வரும். ஸோ 60 ரைட், 96/16 60 ஷேர் வந்து என்னைக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா எதில் 60 இருக்குது பாருங்கள். கரெக்டாக நமக்கு இதில் தான் 60 இருக்குது. ஸோ அப்போ டியூஸ்டே அன்னைக்கு வாங்கியிருக்கான் தலைவன். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு மேக்ஸிமம் ப்ரைஸில் வாங்கியிருக்கான். இது புரியுதா? திருப்பி சொல்லவா? இந்த சம் கொஞ்சம் ட்விஸ்டான சம்மாக தான் இருக்குது. எனக்கு புரிஞ்சு, உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரில. ஓகே ரைட், புரிய வச்சிட்டேன். ஐ ஹோப். உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். சதீஷ் பர்ச்சேஸ்ட் 160 ஷேர்ஸ் அப்படின்னா, ஸோ 160 ஷேர் வந்து வாங்குறப்பமே ஒரு 5% கமிஷன் கொடுத்துருப்பான். அதனால தான் 105. புரியுதா? அதனால் 100லேருந்து நான் 105 ஆட் பண்ணேன். ஸோ வைக்கிறப்போ 120 ஷேரை வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஸோ அதில் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு? 33,600. ஸோ ரிமைனிங் 40 ஷேரை வந்து நமக்கு எவ்வளோக்கு 25 விற்றானா 1000. ஸோ மொத்தமாக 4,600 விற்கிறானா, அவனுக்கு லாஸ் ஆகிருக்குன்னா இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஸோ லாஸ் ஆகிருக்குன்னா 5,760 லாஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 10,000 மேபி இருந்தால் தான் நமக்கு லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரைஸ் வேணும்னா, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா அந்த 5760 இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அது இது கிடச்சிரும். ரைட்டா? ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 10360. இதுதான் ஃபுல் காஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் கிடையாது. கமிஷன் வேறு 280 கொடுத்துருப்பாங்களே விற்றதுக்கு. கரெக்டாக? ஸோ விற்றதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு 5, இப்போ புரியுதா? இதுக்கு ஒரு 5% வந்து 180, இதுக்கு வந்து ஒரு 100, 280 வந்து கொடுத்துருப்பான். அப்போ 280 இதில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஓகேவா? சந்தோஷமா? 0080. இப்போ என்னதுன்னா 105% போட்டேன்னு புரியுதா? வாங்குறப்ப இதுக்கு ஒரு 5% சேர்த்து கொடுத்துருப்பான்ல. ஸோ அப்போ இந்த 105% தான் 10080 அப்படின்னா 100% என்ன? 9,600 rupees வந்து மொத்தமாக வாங்கியிருப்பான். ஸோ இது வந்து மொத்தமாக. ஸோ அப்போ டோட்டல் ஷேர் 160னா ஒரு ஷேர் எவ்வளோ? நம்ம கிராஃபில் ஒரு ஷேர் தான் இருக்குது. ஸோ 9,600/160 எவ்வளோ வந்துச்சு? 60 வந்துச்சு. 60 கிராஃபில் எதில் இருக்குன்னு பாருங்கள். டியூஸ்டே அன்னைக்கு இருக்குது. ஸோ டியூஸ்டே மேக்ஸிமம் தான் நம்மளோட ஆன்சர். சூப்பரான டிஐ. இந்த மாதிரி டிஐ வந்து புதுசாக அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மக்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 100 டிஐ வந்து பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. 100 டிஐயுமே பார்த்துருங்க. தேங்க்யூ, பை பை. இதில் வந்து நம்ம PO மெயின்ஸ் லெவல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஐ பேஸ் பண்ணது பார்க்க போகிறோம். ஸோ 100 டிஐயில் வந்து ஒரு முக்கியமான டிஐ. வீடியோஸ் போகிறக்கு நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வீடியோ கோர்ஸ் மாக் டெஸ்ட் வந்து நம்மளோட கணேஷ் நாலேஜ் ஆப்பில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் எந்த டவுட்னாலுமே இந்த கணேஷ்குமார் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டிஐ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு லுக்கை விடுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். The persons 5 persons இருக்காங்க, PQRST. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கு ஆஃப்டர் 1 year செகண்ட் இயருக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 1 year, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 year. உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ பார்த்துட்டு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் ஸ்னாப் எடுத்துட்டிங்களா? ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா உங்கள் மொபைலில்? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியுதா? செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு நான் என்னோடய அப்ரோச் என்னன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு நான் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதில் நீங்கள் நிறையா ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ பர்சன் இஸ் தட் இன்வெஸ்டட் த சம் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 1 year. ஓகே, எல்லா கொஸ்டினுமே எல்லா பர்சன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, சரி ஒன்றுனா வரும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து 12,000, அதாவது 1 yearக்கு அப்புறம் வர அமௌண்ட் 12,000. 2 வருஷத்துக்கு வர அமௌண்ட் வந்து 14,400. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் நான் அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறேன் எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் டிசைட் பண்ணுறது வந்து கொஸ்டின் நம்பர் Q&S ஆஃப்டர் 2 year ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம், அடுத்து இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 5 கொஸ்டின்லேயுமே P பற்றி பேசுகிறான், Q பற்றி பேசுகிறான், R பற்றி பேசுகிறான், S பற்றி பேசுகிறான், T பற்றி பேசுகிறான். ஸோ அப்போ பெட்டர் இங்கே நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் பிரின்சிபல் அண்ட் ரேட் ஃபைன் பண்ணி வச்சிடலாம். எதுக்குமே ரேட் தெரியாது.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்சன் பி வேணும்னா அவரோட ரேட் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பர்சன் பியோட ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பர்சன் பியோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபஸ்ட் இயரோட முடிவில் எவ்வளோ வருதா? 12,000 வருது. செகண்ட் இயர் முடிவில் எவ்வளோ வருதா? 14,400 வருது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் என்னோட சிஐ பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு 3 hours வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நல்லா புரியும். நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கே 0 கட் பண்ணிடுங்க, 0 கட் பண்ணிடுங்க. ரெண்டுக்கான ரேஷியோ பார்க்கலாம். 120, 144 12 டேபிள்ஸில் அடிச்சு கொடுத்தா 10 times 12 times. ஸோ 5 and 6 வருது, ரைட்? சரி, இப்போ உங்களுக்கு 5 and 6 வருது அப்படின்னா 5 and 6 வருது அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1/5. ஸோ 20%. ஸோ அப்போ இதில் ஆரோட வேல்யூ என்னன்னா 20%. கிளியர்? அப்போ உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் பிரின்சிபல் சொல்லிடலாமான்னு கேட்டால் எஸ் சொல்லிடலாம். எப்படி? ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட்டு தெரியும், உங்களுக்கு அப்போ ரேட்டும் தெரியும்னா அப்போ பிரின்சிபல் சொல்லிடலாம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிரின்சிபல் என்ன? 100% என்ன? ஸோ உங்களுக்கு இந்த 100% தான் நமக்கு இந்த 12,000னா ஸோ சாரி இந்த 120% தான். அதாவது பிரின்சிபல் 100%னா இன்ட்ரெஸ்ட் 20. அப்போ உங்களுக்கு 120% தான் 12,000 அப்படின்னா 100% என்ன? ஸோ 10,000. ஸோ அப்போ இதோட பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 10,000. ஓகே, ஸோ அப்படி கிராஃபில் எழுதிக்கலாம். ஸோ இது பிரின்சிபல், இது ரேட், இது ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் வந்த அமௌண்ட், இது செகண்ட் இயருக்கு அப்புறம் வந்த அமௌண்ட். அதனால சொல்கிறாங்க டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 1 year, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 year. ஓகே, கொஞ்சம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு, அதை பார்த்துக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 1 year, டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 year. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம க்யூ கண்டுபிடிக்கலாமா? எனக்கு எங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் க்யூக்கு. ஸோ க்யூக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வருது, ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்யூக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 9,440 வருது. செகண்ட் இயருக்கு 111392 வருது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா 9.2 வருது. ஸோ இந்த பாயிண்ட் போகிறதுக்காக இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அது 11392 இருக்கும். 94400 11392. சி, அப்போ கண்டிப்பாக இது வந்து 100ஓட அபோவாக தான் இருக்கும். இப்போ எப்படி நமக்கு 5, 6ன்னு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 100, 120ன்னு வந்துச்சு. ஸோ 20% அபோவ். இப்போ கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே 100 இருக்கும், 100ல் அபோவாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், கட் ஷார்ட் பண்ணுறது. சார் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ரேட் கண்டுபிடிக்கிறீங்க, ஏன்னா 2 டேபிள்ஸ்லேயே அடிச்சுக்கிட்டே வந்தால் வரும். 100 வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாமா? சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரியுதா? இப்போ 2 டேபிள்ஸ்லேயே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 times 7 times 2 times திருப்பியுமே 2 tables 4 tables 2 tables 5 tables 6 tablesன்னு இவ்வளோ பெருசாக வரும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கணும் எப்படி இதை நம்ம ஈஸியாக சொல்கிறது. நான் என்ன பண்ணுறேன்னா இது கண்டிப்பாக இது 100ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். 100 times கூட இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 வரும், கடைசியில் இது 115 வரும். அப்போ 15% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் ஃபைனலாக கன்க்ளூஷன் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 100 times 944 into 100 வந்து 94400. ஓகேவா? 944 into 100 தான் நமக்கு 9440 அப்படின்னா நான் பார்க்குறேன் எனக்கு இங்கே 4 2 இருக்குது. அப்போ எனக்கு கண்டிப்பாக இது 4 8s வரலாம், இல்லை 4 13s வரலாம். பிகாஸ் புரியுதா, நமக்கு 4 டேபிள்ஸில் 4 2s 8, 4 3s 12 கிடையாது, இல்லைனா 4 8s 12. அப்போ கண்டிப்பாக இது 100னா இது உங்களுக்கு 113 இருக்கலாம் ஆர் 118 இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஸ்பீட் மேக்ஸோட ஐடியா தான் மக்களே. நாங்கள் டொமில் செஷனில் நம்ம டெய்லியுமே சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணோன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். ஸோ 118 உங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 944 into 118 கண்டிப்பாக அந்த நம்பர் வரலாம். நீங்கள் அப்ராக்சிமேட்டாகவும் கெஸ் பண்ணலாம். 112 times என்ன? 8 4s 32.
11392 கரெக்டாக வருதா? இதை நான் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக பண்ணி காமிச்சேன். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 113 இல்லை 118 தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 108 டைம்ஸுங்கிறப்ப உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வராது, ரேஞ்ச் கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது 118 இல்லைனா 113 இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பண்ணுற மைண்ட் கேல்குலேஷன்லேயே நீங்கள் கெஸ் பண்ணலாம். நிறையா நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ எனக்கு செகண்டுக்கு வந்து ரேட் எவ்வளோனா 18%. ஓகே, செகண்டுக்கு ரேட் 18%. ஸோ அப்போ இங்கே நான் போடுறேன் ரேட் இஸ் 18%. அதே மாதிரி ஓகே உங்களுக்கு எப்படி வரும்? 18%னா இந்த 118 தான் நமக்கு 94400 அப்படின்னா 100% என்ன? ஏன்னா உங்களுக்கு பிரின்சிபல் தெரியாது கரெக்டாக. இந்த 118 தான் 94400னா 100% என்ன? அதே மாதிரி உங்களுக்கு இங்கே 118 into 100 வந்து 11800. இப்போ 118 into 100 வந்து 11800 வரும். இங்கே நமக்கு 9000 சரி 94,400. ஸோ கெஸ் பண்ணுங்கள் இது எவ்வளோவா இருக்கும்? 8 8s are 64. ஸோ இங்கே 8 இருக்குது 4 இருக்குன்னா கண்டிப்பாக இது 80 டைம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜீரோ மிஸ் ஆகிருக்கு. ஸோ 118 into 8 ஸோ 800 கிளியர். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 800 அப்படின்னா இங்கே உங்களுக்கு 800. ஸோ மேபி இது 80. சாரி. ஸோ அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் 8000 மக்களே. ஸோ 9440 அப்படின்னா அந்த ஜீரோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு 9440 அப்படின்னா இங்கே பிரின்சிபல் வந்து 8000. புரியுதா? இது எல்லாமே கட் ஷார்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். நான் எப்படி கெஸ் பண்ணுறேன்னா 8 டைம்ஸுங்கிறப்ப உங்களுக்கு 118 into 100 வந்து 94400. புரியுதா? 118 into 100. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இட்ஸ் லெஸ் தென் 100 கம்மியாக தான் இருக்கும். அப்போ நான் 8ன்னு கெஸ் பண்ணிடுறேன். எப்படின்னா 8 8s are 64. ஜீரோக்கு அப்புறம் உள்ள டிஜிட் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அது 8 மல்டிப்புளாக இருக்கலாம். 8ன்னு கெஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக வந்துருச்சு. செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ அப்போ இது 80 டைம்ஸ்னால் அப்போ இதுக்குமே 80 மல்டிபிள்ஸ். ஸோ 8000 இஸ் த ஆன்சர். ஸோ அப்போ தேர்ட் ஒன் வரலாம். அதாவது PQR. ஸோ எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இங்கே எழுதிக்கிறேன் தேர்ட் ஒன். அது ஆர். அதே மாதிரி உங்களுக்கு 13200 இங்கே 14520னா அது கொஞ்சம் ஈஸி. ஓகே, நமக்கு 100 டைம்ஸ் சரி இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்கள். இப்படியும் பண்ணலாம். இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இப்போ 13200 0 2 5 - 2 3 1320 எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக. இப்போ 13,200 14,520னா 13,220 அதாவது 10% எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு இது நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 வரும். இப்போ 10% எக்ஸ்ட்ரா அப்போ 110. ஸோ அப்போ இதுக்கு ரேட் வந்து 10%. கிளியர். ஸோ தேர்ட் சம்முக்கு த ரேட் இஸ் 10%. புரியுதுல மக்களே? ஸோ ரேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர்டுக்கு த ரேட் இஸ் 10%. பிரின்சிபல் என்ன? ஸோ உங்களுக்கு இந்த 110% தான் போன சம் மாதிரி. இந்த 110% தான் 13200னா 100 என்ன? சி இதுக்கும் போன சம் 11 மல்டிபிள். இதுக்கும் 12னா இதுக்கும் 12 தான். ஸோ அப்போ 12,000. ஸோ இப்போ தேர்ட் ஒனுக்கு அதாவது பர்சன் ஆருக்கு த பிரின்சிபல் 12,000. ஓகே. ஸோ ஐ நீட் சம் ஸ்பேஸ். ஃபோர்த்து கழிச்சிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் அதாவது எஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு 15680. ஸோ நான் 0 ஆட் பண்ணிடுறேன். இப்போ இங்கேயுமே 0 போய் டெசிமல் போயிடும். 15616. அகைன் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது என்னவா இருக்கும்னு. 100 times 1568. 100 times 1568 வச்சுக்கலாம். 100 into 1568. ஸோ உங்களுக்கு 8 2s are 16. இப்போ கண்டிப்பாக அது 102 இருக்கலாம், 112 இருக்கலாம்.
1112 இல்லை மல்டிபிள் பண்ணிடுங்க 1112 into 1568 இல்லைனா 8 2s are 16. நான் சொல்கிறது புரியுதா? 100 டைம்ஸ் வச்சுக்கலாம். 100 15 மழை பெய்யுதா? செமையாக இருக்கும் வெளியே. ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்போ இது 100 டைம்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இது உங்களுக்கு 8 2s are 16 இது 1112 தான் இருக்கும். உங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா 1568 into 112 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கண்டிப்பாக உங்களுக்கு இது 175616 இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு 100 ஸோ அப்போ ரேட் இஸ் 12%. ஸோ இதில் ரேட் வந்து 12%. கிளியர்? ரேட் இஸ் 12. ஸோ ரேட் 12 நமக்கு இப்போ சொல்லலாம் நமக்கு ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இது 1112 தான் உங்களுக்கு 1568னா 100% என்ன இங்கேயுமே நீ ஈஸியாக கெஸ் பண்ணணும். எப்படி 2 4s are 8 இப்போ கண்டிப்பாக இது 14ஓட மல்டிபிளாக இருக்கலாம். 1112 into 14 இருக்கலாம். into 14 இருக்கலாமா? இல்லையா? டூ 4 8ல் மல்டிபிள் தப்பாக பண்ணிட்டேன். ஸோ 112 into 14 1568 தான். ஓகே ஸோ 1568 கண்டிப்பாக இதுக்கும் 14 அப்போ இதுக்கும் 14 தான் இருக்கும். கிளியர் மக்களே? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக அதை சொல்லிடலாம் 14,000. ஸோ ஆன்சர் இஸ் 14,000. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணுறது கேல்குலேஷன்ஸ்க்கான ட்ரிக்ஸ். தென் ஃபைனலாக இந்த பர்சன்ட் டி வந்துடலாம். ஸோ உங்களுக்கு 18240 நீங்களே கெஸ் பண்ணுங்கள் இதுக்கு எவ்வளோ இருக்கும். 18400 207936. ஸோ 1824 இதுக்கு 100. ஸோ 1824 அப்படின்னா எஸ் 4s are 16. So 1824 into 114. See 1824 into 114 20936. நான் கெஸ் பண்ணிவிட்டு நான் மல்டிபிள் பண்ணி பார்க்கல. கரெக்டாக 114 பிகாஸ் எனக்கு 4 4s are 16. அப்போ 100 டைம்ஸ்னால் 114 டைம்ஸ் எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும். புரியுதாங்க? 2 டேபிள்ஸ்லேயே ஒன்றா டிவைட் பண்ணால் வரும் மக்களே. இது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு டேபிள்ஸாக டிவைட் பண்ணி கடைசியாக 100 114ன்னு வரும். அது நீங்கள் ஈஸியாக இதை 100 டைம்ஸ் இது அப்போ 4 4s are 16. அப்போ கண்டிப்பாக 4ஓட மல்டிபிளாக இருக்குது. அப்போ 104 வராது. ஸோ மல்டிபிள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் அப்படின்னாலே உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் வந்து ஒரு 20குள்ளே தான் வரும். ஸோ அப்போ ரேட் வந்து இங்கே 14. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ரேட் இஸ் 14. ஸோ இந்த 114 தான் நமக்கு 1 இயர்க்கான 18240னா 100 என்ன இப்போ உங்களுக்கு ஃபைனலாக 114 ரேட் 14 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட ரேட் 14னா ஸோ பிரின்சிபல் என்ன 4 11400 4 அது மாதிரி 4 6 are 24. அப்போ அது கண்டிப்பாக அது 16 இருக்கலாம். இப்போ 1114 into 16. ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 1114 into 16. ஸோ கண்டிப்பாக இது 1824 தான். ஸோ அப்போ இது 16னா இதுவுமே 16. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பிரின்சிபல் 16,000. அப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள் எல்லாமே முடிஞ்சு 5 சம் முடிச்சிடலாம் அடுத்து ஈஸியாக. ஏன்னா இப்போ டக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்டோன்னா சம்ஸ் பார்க்க ஈஸி.
ஓகே, ஃபஸ்ட் சம் எது ஈஸியான சம்ஸ்லாம் பிடிச்சிடலாம். இஃப் பி ஹேட் இன்வெஸ்டட் இஸ் மணி இன் ஸ்கீம் இன் விச் பர்சன் டி, அதாவது பர்சன் பியில் வர பிரின்சிபிளை அப்படி என்ன சொல்கிறான், இந்த பர்சன் பியோட பிரின்சிபிளை விட 10,000 வந்து நீங்கள் ஸ்கீம் டீயில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது சம் பர்சன்டேஜ் 14%. ஓகே, ஸோ அப்போ டீயில் அதை பிரின்சிபல் 10,000 தூக்கி இதில் போடுறீங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன வரும்னு கேட்குறான். 14%. ஸோ ரேட் வந்து 14 அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸில் சிஐ எவ்வளோ, எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்ன, 2996, 29.96. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும், 129.96. அப்போ உங்களுக்கு 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,996 வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 14ஓட உங்களுக்கு 2 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 29.96. 15னா 32.25. ஸோ அப்போ ஆன்சர் 12,996 தான் உங்களோட ஆன்சர். இந்த ரேஷியோல்னால் உங்களுக்கு 10, 14, 100, 114. 2 இயர்னால் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 10,000 வரும். 1114னா 12,996 வரும். 10,000 தான் 10,000 rupees. அப்போ 1296 என்ன, 12,996 அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பை Q and S ஆஃப்டர் 2 இயர். ஸோ Q and Sஓட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 2 வருஷத்துக்கு அப்புறம். ஒன்றுமே இல்லை, நமக்கு Qக்கு பிரின்சிபல் 8,000 தெரியும். 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் 1139.2 தெரியும். அது 8,000 பிரின்சிபல். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தோம் அமௌண்ட் வந்து இவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையுமே மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் அப்போ எவ்வளோ வரும், 8,000ல் 1139.2 போயிடுச்சுன்னா 3139.2, 3139.2. ஓகே, அதே மாதிரி எஸ்ஸுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஸோ எஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு 14,000 பிரின்சிபல். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அரௌண்ட் 17,561னா ரெண்டையுமே மைனஸ் பண்ணிங்கன்னா 3561.6. 17,000ல் 14,000 போயிடுச்சுன்னா 3561.6. இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். அது 2 ஆயிரும், இது 6. அதே மாதிரி நீங்கள் 12 டேபிள்ஸ் 4 டேபிள்ஸ் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக ஒரு ரேஷியோ வரும். 4 டேபிள்ஸ் டிவைட் பண்ணுவோமா, இந்த டிவைட் பண்ணுறதுலாம் 30, 7843 48 டிவைட் பண்ணி சொல்லுங்கள். 48 35616. ஸோ அது 12 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். அடுத்து 6 times 72 64. இதேமாதிரி 12 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிங்கன்னா இது மட்டும் நான் கேன்சியில் டிவைட் பண்ணுறேன், என்னால் முடியலை யோசிக்க. 654 742. ஸோ டிவைட் பண்ணால் இப்போ ஈஸி. 2 டேபிள்ஸில் 327 371 அவாடா வருது. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் த சம் இன்வெஸ்டட் பை rupees R is rupees X, the rate is Y. ஓகே, the principal is X. If you had invested X plus 500, எதை பற்றி பேசுகிறான், R. இந்த இனிஷியலாக என்ன சொல்கிறான்னா R பற்றி பேசுகிறான். நீ 12,000 வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோ இந்த பிரின்சிபலை. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறான், எக்ஸ்ட்ரா பண்ணான்னா இப்போ பிரின்சிபல் 12,500. நான் கேல்சி எழுதாமே நான் பண்ணுறேன். கேல்குலேஷன்ஸில் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். Y plus 5%. ஸோ இங்கே ரேட் எவ்வளோனா Y plus 5%. ஸோ கிவன் 10னா இங்கே 15%. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு அது 10னா இப்போ 15%. 2 வருஷத்தில் எவ்வளோ வரும்னு கேட்குறான். ஸோ 132.25. ஸோ
132.25 into 25 உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 130. more interest had received after 2 years. So more interest. Okay, fine. So first வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. 32.25 உங்களுக்கு 2 இயர்க்கு எவ்வளோ வரும்? 1 இயர்க்கு 15 32.25. ஸோ அப்போ 32.25%. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலே ட்ரிக் என்னன்னா 5/4. ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, ஸோ ட்ரிக்கு 5ல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க, 4ல் டிவைட் பண்ண போகிறீங்க. 4031.25. ஹவு மச் மோர் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறான். சப்போஸ் இது வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வரும்? பிரின்சிபல் 12,000. ஒருவேளை எக்ஸ் ப்ளஸ் இந்த எக்ஸ் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணாமல் பிரின்சிபல் 12,000, ரேட் 10%. 2 இயர்க்கு எவ்வளோ வரும்? 21%. 21% ஆஃப் 12,000. 2520. 21 into 12. Yes, 2520. ஸோ ஹவு மச் மோர்? ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இட்ஸ் க்ளோஸ் டு 1,511. 1.25னா 1,500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர் எக்ஸாக்டாக. எஸ், ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் சம். If sum invested by T is how much more or less than sum invested by P? ஸோ நமக்கு Pக்கு 10,000 வந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், Pக்கு 10,000. ஓகே, Tக்கு 16,000. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்குறான். போடா முடிஞ்சு. 10,000 16,000. 0 கேன்சல், 0 கேன்சல். 100 160. 60% எக்ஸ்ட்ரா. ஸோ ஆன்சர் இஸ் 60. ஸோ 5 சம்மே முடிச்சிட்டோமா? இந்த டிஐ வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவல் டிஐ. பட் என்ன, கேல்குலேஷன்ஸ் டைம் தான் மேட்ரு. இன்னொரு சம் இருக்குது. ஆக்சுவலி இது பர்சன் நிஜத்து வந்து கிராஃப்லேயே இல்லை. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 2250, செகண்ட் இயருக்கு 4837.5. ரேட் என்னன்னு கேட்குறான். கரெக்டாக சரி, நான் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன். நான் அப்போ பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா 100 டைம்ஸ் உங்களுக்கு 225னா இங்கே 5 முடியுது. அப்போ 5 5s are 25னா கண்டிப்பாக இது 100ஆக இருக்கும். இது 115 தான் இருக்கும். எப்படி? இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தேன் அந்த பெரிய கிராஃபில். ஸோ அப்போ 15% தான் இன்ட்ரெஸ்ட். முடிஞ்சு. எப்படி மக்களே ட்ரிக்கு? ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டாப் 100 எக்ஸாமில் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக செம்ம ஒர்த்தாக இருக்கும். தேங்க்யூ, பை பாய். ஸோ வெல்கம் டு தி செஷன். உங்கள் கனீஸ். ஸோ லைட்டாக உடம்புல இந்த டி அப்படியே கொஞ்சம் நார்மலாக எடுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேரியபிள் டிஐ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் டிஐயில் வந்து இந்த மாதிரி அன்னோன்ஸ், ஸோ திஸ் என் இதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அன்னோன் வச்ச டிஐ வந்து உங்களுக்கு நிறையா கேட்பாங்க. ஸோ டேபிளில் வந்து இந்த எம் கண்டுபிடிக்கணும், அப்புறம் என், அப்புறம் இந்த ஸ்பேஸ், மிஸ்ஸிங் டிஐ ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த எம்மோட வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபர்தராக சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நான் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக காமிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஸ்னாப் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஸ்னாப் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 சின்ன கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஸ்னாப் எடுத்துட்டிங்களா? ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தெரியலை அப்படின்னா சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் சொந்தமாக யோசிங்க. உங்களால் எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு. ஸோ அப்போ எம்மோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து ஸோ இது எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ கிளியர் கைஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஸோ m² + 600 + 10m + 8n = 1600. கரெக்டாக? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ எடுக்கிறப்போ வந்து நீங்கள் எடுத்தோடனே எக்ஸாமில் வந்து இவ்வளோ பேர் லென்த்தி எழுதக்கூடாது. ஓகே, இங்கே கட் ஷார்ட் பண்ணி எழுதுங்க. m² + 10m + 8n. ஓகே,
1600 இந்த 600 அங்கே போயிடுச்சுன்னா பிகாஸ் ஈக்குவேஷனில் வில் பி ஈக்குவல் டு இந்த டோட்டல் கரெக்டாக. ஸோ அப்போ 1000 இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியர்? ஸோ அடுத்து இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு வேல்யூஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. செகண்ட் இதை நீங்கள் எழுதலாம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே 40Lனா நான் 5ஆல் டிவைட் பண்ணிடுறேன், இதுவே 5ஆல் டிவைட் பண்ணிடுறேன், இதே 5ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி என்ன ஆகுனா இப்போ 40 டேட்டா இங்கே பெருசாக எழுதாமல் டேரெக்டாகவே எக்ஸாம்பிள் இப்படி தான் எழுதணும். 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8L. ஓகே, 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா M ப்ளஸ் 2N இஸ் ஈக்குவல் டு 2000 மைனஸ் 800. கரெக்டாக 2000 மைனஸ் 800 எவ்வளோ வரும்? 1200. இதேமே நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 240. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. தென் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன? இது தெரியாது, அப்போ இதை யூஸ் பண்ணலாம். 4n ஆக்சுவலி 4n ப்ளஸ் 2m² ப்ளஸ் 150. அகெயின் இங்கே வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2n ப்ளஸ் m². இந்த 50 ப்ளஸ் 150 200. ஸோ அங்கே போயிடுச்சுன்னா 1000. ஸோ அப்போ 2n ப்ளஸ் m² இஸ் ஈக்குவல் டு 500. மக்களே இப்போ நீங்கள் எக்ஸாமில் போயிட்டு போய் இது எடுத்து எழுதுன்னு வச்சுக்கோங்க, டைம் ஆகும்ல 50. பிகாஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் c ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு டோட்டல். ஸோ 50 ப்ளஸ் 4n ப்ளஸ் 2m² ப்ளஸ் 150 இஸ் ஈக்குவல் டு 1200 இப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 4n ப்ளஸ் 2m², 50 ப்ளஸ் 150 200. ஸோ அப்போ அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 1000. ஸோ 2n ப்ளஸ் m² இஸ் ஈக்குவல் டு 500. சாரி 1000. அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2n ப்ளஸ் m² இஸ் ஈக்குவல் டு 500. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் ஷார்ட் பண்ணிட்டு மைண்ட் கேல்குலேஷன்லேயே பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு வேரியபிள்ஸ் வந்து m என்ன எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் கொடூரமான ஈக்குவேஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு 2n ப்ளஸ் m² வேல்யூ தெரியுது. ஸோ இங்கே m² ப்ளஸ் 8n இருக்குது. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ m² ப்ளஸ் 10m, இந்த 8n வந்து 2n ப்ளஸ் 6n சொல்லிக்கிறேன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1000. ஓகே, கிளியர்? இந்த m² ப்ளஸ் 10m ப்ளஸ் 2n ப்ளஸ் 6n அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2n ப்ளஸ் m² 500க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக இந்த 2n ப்ளஸ் m²க்கு பதிலாக 500 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 2n, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10m ப்ளஸ் 6n ப்ளஸ் 500 இஸ் ஈக்குவல் டு 1000. ஓகே, ஸோ 10m ஸோ 5m ப்ளஸ் 3n இஸ் ஈக்குவல் டு 250. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அடுத்து வந்து 2n ப்ளஸ் m² இஸ் ஈக்குவல் டு 500. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது. இது ரெண்டையுமே சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இப்போ எம்முக்கு என்னுக்கு என்ன வேல்யூஸ் வரும்? நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே 0 இருக்குது. இப்போ மேக்ஸிமம் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m வந்து 0, இங்கேயுமே 0, இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏதாச்சும் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இங்கே வந்து 0 இருக்குது, இங்கேயுமே 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னும் எம்மும் 0வாக தான் இருக்கும். அப்போ தானே உங்களுக்கு 0 + 0வாக வரும். அப்போ நான் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன், ஒன்று 10ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலான்னு. ஸோ கைஸ் புரியுதா? ஸோ எம்முக்கு பதிலாக நீங்கள் 20 சப்ஸ்டியூட் 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100, என்னுக்கு பதிலாக 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வராது. இப்போ நான் எம்முக்கு பதிலாக வந்து நான் 20 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னாகும்? 20² 400. ஸோ எம்முக்கு பதிலாக நான் 20 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 20² 400. என்னுக்கு பதிலாக நான் வந்து இப்போ 400ண்ணா, அப்போ நான் என்னுக்கு பதிலாக கண்டிப்பாக ஒரு 50 சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். என்னுக்கு பதிலாக 50 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 50 100. ஸோ 100 + 400 is equal to 500. ஸோ m is equal to 20, n is equal to 50. மேபி உங்களுக்கு உடனே வந்து டவுட் ஆகும், சார் கரெக்டாக அப்படின்னா எப்பயுமே இந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஈக்குவேஷன்லையுமே கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ 100% நம்ம கன்ஃபார்மாக பண்ணிடலாம். m is equal to 20னா கண்டிப்பாக ஆகும் 100. ஓகே,
இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 50 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 150. ஸோ 100 + 150 250. ஸோ நான் இந்த இடத்துல என்ன நான் ஐடியாலஜி யூஸ் பண்ணுறேன், இங்கே 0 இருக்கப்போ கண்டிப்பாக இங்கே மல்டிபிள் பண்ணுற நம்பர்ஸும் அகெயின் இந்த ஸ்கொயர் பண்ணுற நம்பரும் 0வாக இருக்கணும். அதனால் நான் 20 10ன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். மேபி 5 கூட சம்டைம்ஸ் செட் ஆகலாம், பிகாஸ் 5 ஸ்கொயர் 25, 5 + 5 0 வரலாம். பட் இங்கே 0 இருக்குது, அதான் இந்த இடத்துல நம்ம கீயே. அப்போ கண்டிப்பாக இது மல்டிபிள்ஸ் 100 200 300 தான் இருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ m = 20, n = 50. இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாம் என்ன, நான் தூக்கி எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8l எம்முக்கு பதிலாக 20, எண்ணுக்கு பதிலாக 100. ஸோ அப்போ எண்ணுக்கு பதிலாக 50னா 2 × 50 100 = 240. சரி, அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ 8l = 120. ஸோ 8l = 120, l = 15. ஸோ அப்போ l = 15. ஸோ m = 20, n = 50, l = 15. இப்போ உங்களுக்கு வந்து சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சம், if Mac has 40% of female employees and ACT has 60% of female employees, so number of employees in ACT is what percentage of number of male employees in MAK? இது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளர்க் மெயின்ஸ் லெவல் சம் மொத்தலே. இந்த லெவலில் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மேக்கில் வந்து எம்முக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எம்முக்கு பதிலாக உங்களுக்கு எம்மோட வேல்யூ 20, என்னோட வேல்யூ 50. ஸோ எம்மோட வேல்யூ என்ன 20. ஸோ அப்போ மேக் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 20னா இது 400 வரும், கரெக்டாக 600. எம்மோட வேல்யூ 20னா இது 200 வரும், ப்ளஸ் 8n. n வந்து 50. ஸோ இங்கே 500 வரும். சாரி, ஆக்சுவலி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த சம்முக்கு. வெயிட் ஏன்னா நான் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயி இன் ACT இஸ் மேல் ACT இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் மேக். ஓகே, ஆக்சுவலி மேக் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு டோட்டலே தெரிஞ்சிடும், கரெக்டாக. அப்போ இந்த கேல்குலேஷன்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், நான் பண்ணது உண்மையிலே வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மேக்கோட டோட்டல் 1600. இதில் மேல் எவ்வளோ, மேக்கில் வந்து 40% ஃபீமேல்னால் அப்போ 60% ஆஃப் 600. அதே மாதிரி இப்போ ACT வேணும் அப்படின்னா இது நமக்கு கண்டுபிடிக்கலாம், பிகாஸ் இங்கே டோட்டல் தெரியாது, கரெக்டாக. ஸோ அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம 15. ஸோ 6 × 15, ஸோ 90. எம்முக்கு பதிலாக 20, ஸோ 80. எண்ணுக்கு பதிலாக நமக்கு 50, ஸோ 250. ஞாபகம் வச்சுக்கோங்க, n 50 250. ஸோ 180. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 140. $600 வருது. ஸோ டோட்டல் 600, கரெக்டாக. அப்போ ஆக்டோட டோட்டல் 600. இதில் வந்து மேல் எவ்வளோ, ஸோ ஆக்டில் 60% ஃபீமேல், அப்போ மேல் எவ்வளோ இருப்பாங்க 40%. ஓகே, ஸோ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கேன்சல். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 times 3 times 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். ஸோ 2/8 1/4. த ஆன்சர் இஸ் 25%. எத்தனை பேர் 25 கரெக்டாக போட்டிங்க? எஸ்எம். The branch B of which company has the maximum number of employees? The branch B of which company has the maximum number of employees? So அப்போ என்னுக்கு பதில் நீங்கள் 50 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 50 வரும். 40L. அப்போ எல்லுக்கு பதில் நம்ம 15 சப்ஸ்டியூட் பண்ணால், ஏன்னா எல்லோட வேல்யூ 15 600. ஓகே, 600. ஸோ அப்போ 4M. எம்முக்கு பதிலாக நீங்கள் 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 80. எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 50 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 200.
ஸோ அப்போ மேக்ஸிமம் என்னென்னு கேட்குறாங்கன்னா 600. ஸோ இந்த இடத்துல 2 ஆன்சர் வரும், மேக் அண்டு ரான். அவ்வளோதான். ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து அதிகமாக இருப்பாங்கன்னா ஆன்சர் இஸ் 2. ஓகே, third sum. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி கம்பைன் நம்பர் ஆஃப் ஸோ நம்ம இதில் நீங்கள் பிஓட டிஐயுமே இருக்குது பாருங்கள். What is the PO level DI? So, this is clerk level DI. What is the ratio of combined number of employee in branches A of all 5 companies? The branches A of all 5 companies. So, this is 400. L க்கு பதிலா நீங்க 15 substitute பண்ணீங்கன்னா 90 கரெக்ட்டா? So, 400, 400, 800, 1600, 1600, 1690 plus 50, so 1740. So, இது வந்து 40. D in all companies. So, நமக்கு n-க்கு பதிலா நம்ம 50 substitute பண்ணா இந்த வேல்யூ 500, n 50 தானே 500. ஓகே, அடிக்கடி மறந்தது, n 50 தானே. So, n 50 தான். ஓகே, 150. So, 500. ஸோ நீங்கள் உங்கள் ரஃப் ஷீட் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். 500. ஸோ இது வந்து 500. மக்களே, அப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ டிஆர்பி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 400 + n + 40m, இந்த ப்ராக்கெட் தெரியாது, x = 1300. ஓகேவா? ஸோ எக்ஸாம் இதெல்லாம் எழுதாதீங்க, மேக்ஸிமம் மைண்ட் கால்குலேஷன்லேயே பண்ண பாருங்கள். ஸோ 40m. ஸோ எம்முக்கு பதிலாக நமக்கு எவ்வளோ தெரியும்? 20 தெரியும். 20s கரெக்டாக 800. $1250, x = 50. ஸோ அப்போ இந்த வேல்யூ 50. ஓகேவா? ஸோ என்னுக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? 15 தெரியும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து 400. ஓகே, 400 இப்போ ஆட் பண்ணிடலாம். 400 + 500 900, 900, 950, 950, 1100, 1280. ஸோ ரெண்டுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் மக்களே. 6487. ஓகே, லெஸ் சம். Value of L is what percentage of the value of 3n? So L is what percentage of 3n? So L by 3n is what? So L வந்து என்ன? 15. என்னுக்கு பதிலாக நீங்கள் 50 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 15/150. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/10. ஸோ 1/10 என்னென்னா 10%. உங்களுக்கான 5th question, last sum. Drawn the average salary of all the employees in branches A, B, C and D, 10,000, 20,000, 40,000, 30,000. So what is the average salary of all employees in the same company? Okay, so Ron என்னன்னு கேட்குறாங்க. Ron, so A, B, C, 800, 40L. So A வந்து 800, so A வந்து 800, 600, 5 into m, 100. என்ன எம்முக்கு பதிலாக 100, 100, 10 into n. என்னுக்கு பதிலாக என்ன? என்னுக்கு பதிலாக 50. ரைட், 500. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏவோட இது என்னென்னா உங்களுக்கு 10,000, 20,000. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ரேஷியோவை 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ 8 இருக்கும், 6 இருக்கும், 1 இருக்கும், 5 இருக்கும். ஃபஸ்ட் ஏவோட சேலரி வந்து 10K, ஆவரேஜ் சேலரி 10K, இதுக்கு 20K, ஸோ இதுக்கு 40K. 0 வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 40K, இதுக்கு வந்து 30K கரெக்டாக. ஸோ இப்போ 80K, இது வந்து 120K, இது வந்து 40K, இது 150K கரெக்டாக. ஸோ அப்போ 200K, 350K, 390K. ஸோ ஆவரேஜ் வேணும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இதுக்கே யூஸ் பண்ணலாம். நீங்கள் அது 0 போட்டாலும் உங்களுக்கு 0 பெருசாகும். 14, 15, 20. ஸோ இதை வச்சு கொடுத்தீங்கன்னா 1,90K. ஸோ 1,90,000 இஸ் த ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கணேஷ் லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ ஒர்த்து தான். நெக்ஸ்ட் டிஏ வந்து அகைன் ஒரு தரமான மிஸ்ஸிங் டிஏ பார்க்கலாம் நெக்ஸ்ட் செட்டில். தேங்க்யூ, பை. வெல்கம் டு தி ஷோ, உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் ஒரு ஒர்த்தான ஃபனல் லெவல் டிஐ மெயின்ஸ் பார்க்க போகிறோம்.
ஸோ அதுவுமே ஓட்ஸ் பேஸ் பண்ணது, நமக்கு ஓட்ஸ் பேஸ் பண்ணது சும்மாவே நமக்கு வராது. இதில் இந்த மாதிரி ஃபனல் பேசிஸில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஐ நம்ம டாப் 100 டிஐயில். ஸோ நம்ம டாப் 100 டிஐ பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இன்ஃபார்ம் பண்ணி இந்த 100 டிஐயுமே பார்த்துருங்க. ஒவ்வொரு டிஐயுமே தரமாக செதுக்கியிருப்பேன். உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் 8, நான் ஸ்க்ரீன் பண்ணி தான் இருக்கேன், 18+ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டோட்டல் பாப்புலேஷன் மீன்ஸ் என்னென்னா, அதாவது ஓட்டர் போடுறதுக்கு குவாலிஃபை ஆனவங்க, அதே மாதிரி மைனர், மேஜர் அண்டு மைனர், கரெக்டாக அதான் சொல்கிறாங்க. 18+ அண்ட் 0 to 18 years மேஜர் அண்டு மைனர். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஓட்ஸ், அதுக்கப்புறம் ஓட் கேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன், அதில் வந்து பாப்புலேஷனில் எத்தனை பேர் 18+, அதில் எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ 18+ ஆகிட்டா, மேஜர் ஆகிட்டா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக ஊரில் இருப்பாங்க, சும்மா அசால்ட்டாக இருப்பாங்க. ஸோ 18+ல ரிஜிஸ்டர் ஆனவங்க, அதில் வந்து ரிஜிஸ்டரில் ஓட் போட்டவங்க, அதில் இன்வேலிட் ஓட்ஸ், அதுக்கப்புறம் சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இதோ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா சேர்ந்து சால்வ் பண்ணலாம். இஃப் இன்வாலிட்ஸ் காஸ்ட் இன் வில்லேஜ் ஆர் 2.5% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ். ஓகேவா? அதில் வந்து 18+ பாப்புலேஷன் இன் வில்லேஜ் டு வேலிட் ஓட்ஸ் காஸ்ட் இன் வில்லேஜஸ் 11:5 ரேஷியோ கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் த ஓட்ஸஸ் ஹூ ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் த வில்லேஜ். ஸோ நாட் ரிஜிஸ்டர்ட் கேட்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டே வருவோம். டோட்டல் பாப்புலேஷன் வந்து எக்ஸ். இங்கே இன்வேலிட் ஓட்ஸ் எவ்வளோனா இந்த 5000 கொடுத்துட்டாங்க. 2. இப்போ நான் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வருதான்னு பாருங்கள், அப்போ தான் ஒரு லெவல் புரியும், டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு புரியும். சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள், ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். 3 சம், ஃபஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். 3 சம் ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ண முடியுதா? ஒரு 3ல் 2 பண்ண முடியுதா? 4 இருக்கு இல்லையா, 4ல் 2 பண்ண முடியுதான்னு பாருங்கள். என்ன இப்படிலாம் எங்களை சேலஞ்ச் கொடுக்குறீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணுங்கள். யூ ஷுட் ட்ரை அண்ட் ஃபெயில், யூ ஷுட் நாட் ஃபெயில் டு ட்ரை. ஓகே, ஸோ அப்போ இந்த 2.5% தான் நமக்கு எவ்வளோனா 5000. அப்போனா ஃபுல் என்ன டோட்டல் பாப்புலேஷன் என்ன நம்ம சொல்லிடலாம். 100% என்ன அப்படின்னா அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 times, ரைட்? ஸோ அப்போ 2 lakh. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ் என்ன அப்படின்னா 2 lakh. ஸோ கிளியர், ரைட்டா? அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 times, ஸோ 2 lakhs. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் 18+ பாப்புலேஷன் இன் வில்லேஜ், 18+க்கும் ஓட் கேஸ்ட், ஸோ ஓட்ஸ் கேஸ்ட்டுக்கும் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 11:5. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. 18+னா எவ்வளோமா? y% ஆஃப் எக்ஸ். ஸோ 18+னா எவ்வளோ? y% ஆஃப். ஆல்ரெடி நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், கரெக்டாக? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து, ஸோ இதில் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணால் கிளியராக இருக்கும், தெரில. ப்ளூக்கு மேலே என்ன கலர் எழுதுனா கிளியரியும். ஓகே, இதோட வேல்யூ 2 lakhs. 1 2 3 4 5% ஆஃப் எக்ஸ். ஸோ பெர்சன்டேஜ் 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா y% ஆஃப் 2 lakhs. 1 2 3 4 5 பெர்சன்டேஜ் கேன்சல், 0 கேன்சல். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 2000y. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் 18+ எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 2000y இருப்பாங்க, கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த ஓட் கேஸ்ட். இப்போ ஆக்சுவலி நமக்கு ஓட் கேஸ்ட்னா எவ்வளோ வரும்? ஓட் வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட் இன் வில்லேஜ். ஸோ ஆக்சுவலி ஓட்ஸ் கிடையாது, வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட் இன் வில்லேஜ். வேலிட் ஓட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 30,000 ஓட் பண்ணியிருக்காங்கன்னா ஓட் கேஸ்ட், அதில் 5000 ஓட் இன்வேலிட் ஆகிரும். அப்போனா வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 25,000 வரும், கரெக்டாக? ஸோ என்ன சொல்கிறான்னா வேலிட் ஓட்ஸ் கேஸ்ட், புரியுதாமா? ஓட் கேஸ்ட் 30,000னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதில் 5000 வந்து இன்வேலிட் அப்படின்னா த ஆன்சர் எவ்வளோனா 25,000. அப்போ இந்த இடத்துல ஆக்சுவல் நம்பர் என்ன வரும்? ஆக்சுவல் நம்பர் என்ன வரும்னா
சரி நல்லா கவனிச்சுக்கோங்க. 0.5y% ஆஃப் எக்ஸ், 0.5y% ஆஃப் எக்ஸ்னா y/2% ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாதி தானே இது, கரெக்டாக? 0.5னா y/2% ஆஃப் எக்ஸ். சே சார் நோ. அப்போ இது 2000 ஒய்னா, ஓகே புரியுதா ரைஸ், புரியுதா? 0.5னா y/2% ஆஃப் எக்ஸ். ஸோ y/2% ஆஃப் எக்ஸ். நமக்கு ஆல்ரெடி y% ஆஃப் எக்ஸ் 2000 ஒய்னா, அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 1000 ஒய்யாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 1000 ஒய். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ 18 + அப்படிங்கிறது 2000 ஒய். அதே மாதிரி இது இது எவ்வளோ வரும்? 1000 ஒய் மைனஸ் 5000. இங்கே இன்வாலிட் அப்படின்னா 1000 ஒய் மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு 11/5. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 10,000 ஒய் 11,000 ஒய் minus 55,000. So 10,000 minus 11,000, 1000 y is equal to 55,000. So 30 cancel, y is equal to value is 55. So y oda value 55. So நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா, then find the voters who are not registered in the village. So y oda value 55, right? See இங்க registered அதாவது total எவ்வளவு அப்படின்னா y% of x. அதில் ரிஜிஸ்டர்ட் எவ்வளோனா, டோட்டல்லேருந்து ரிஜிஸ்டர் எவ்வளோ வருதுன்னா 80% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 அப்படின்னா, இந்த 50,000ல் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னா 80% ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போனா 40,000 வரும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி ஸ்பிட் பண்ணி எழுதுறேன்னா, இந்த கலர் தெரில, இது தெரியுதோ? ஓகே, y% ஆஃப் எக்ஸ். ஸ்கை ப்ளூக்கு மேலே என்ன கலர் எழுதுனா நல்லா பளிச்சுன்னு தெரியும், தெரியுது? ஓகே, y% ஆஃப் 80% ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நான் குரூப் பண்ணலாம்? இது ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்டாக 80 இதை நான் எப்படி பண்ணுறேன்னா, 80% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். கரெக்டாமா? y% ஆஃப் எக்ஸ், இது 80% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்க 80% ஆஃப் இதுக்குன்னா, அப்போ நாட் ரிஜிஸ்டர்ட் எவ்வளோ இருக்கும்? 20% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? அப்போ நாட் ரிஜிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதான் நம்ம கேட்குறாங்க, நாட் ரிஜிஸ்டர்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஃபைனல் ஆன்சர். வி ஹாவ் டு ஃபைண்ட் 20% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். நமக்கு எக்ஸோட வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூவும் தெரியும். கரெக்டாக? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? 55% ஆஃப் எக்ஸ். 55% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வரும்? எக்ஸோட வேல்யூ 2 lakh. ஸோ அப்போ 55% ஆஃப் 2 lakh எவ்வளோ? ஸோ 55% ஆஃப் 2 lakhs, 55 into 2 எவ்வளோ வரும்? 11 வரும். 1,10,000. 1,10,000. ஸோ அப்போ 20% ஆஃப் 11 அப்படி எவ்வளோனா 22,000. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 22,000. ஒன்ஸ் டைம் நீங்கள் என்னோட பாருங்கள், வீடியோ பேக் போயிட்டு கூட பாருங்கள், இதோட நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். எஸ் சார். லைட்டாக கோல்ட் ஆயிடுச்சு, ரீட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கு. If difference between registered voters in the village and the votes cast in the village is 1,20,000. Okay, and 40% of total population of the village cast their votes. Then find the valid votes cast in the village, or what percentage of minor population of the village, 0 to 18%. Again a super awesome. இதில் 40% அப்படின்னு சொல்லிட்டாங்க, 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு
40% of the total population of the village cast the vote. ஸோ இங்கே ஓட் கேஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 0.5, அதாவது y/2% of x. ஓட் கேஸ்ட் எவ்வளோ அப்படின்னா y/2% of x. ஆக்சுவலி இந்த y/2% of x தான், ஓகே, இந்த y/2% of x தான் will be equal to 40% of the total, 40% of x. இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? பிகாஸ் இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், ரெண்டையுமே நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். as per கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, % of the total population of the village cast their vote. இங்கே ஓட் கேஸ்ட் என்ன அப்படின்னா as per funnel DI கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y/2% of x. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓட் கேஸ்ட் ஈக்குவல் டு 40% of the x. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், % of x கேன்சல். ஸோ இப்போ y/2 is equal to 40னா the y is equal to 80. ஸோ வேல்யூ ஆஃப் வேல்யூ ஆஃப் y என்ன வருது, 80 வருதுமா, கரெக்டாக? ஸோ வேல்யூ ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 80, வேல்யூ ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 80 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ நம்ம கிராஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஜிஸ்டர்ட் ஓட்ஸ் கேஸ்ட் இன் த வில்லேஜ் அண்ட் ஓட்ஸ் கேஸ்ட் இன் த வில்லேஜ் இஸ் 1,20,000. இது எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ரிஜிஸ்டர் ஓட்ஸ் இன் த வில்லேஜ், ரிஜிஸ்டர் ஓட்ஸ் இன் த வில்லேஜ் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ தெரியும், ரைட்? சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஒய்யோட வேல்யூ என்ன, 80% of x. நல்லா இருக்கே. இதோட வேல்யூ என்னமா வரும், 80% of 80% of x ஓட வேல்யூ என்ன, 80% of 80%. ஸோ 80% of 80, 8 8s are 64. ஸோ அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா 64% of x ஆயிரும். கரெக்ட்? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் ஓட் எவ்வளோ அப்படின்னா 60% ஆஃப் த ஓட். என்ன சொல்கிறான்னா ரிஜிஸ்டர் ஓட்டுக்கும் தென் ஓட் கேஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 1,20,000. ஸோ அப்போ ரிஜிஸ்டர் ஓட் எவ்வளோ அப்படின்னா 64% ஆஃப் எக்ஸ். கிளியரா? 64% ஆஃப் எக்ஸ். ஓட் கேஸ்ட் எவ்வளோ, ஓட் கேஸ்ட் இங்கே எவ்வளோ சொல்லுங்கள், ஓட் கேஸ்ட். ஓட் கேஸ்ட் வந்து வெயிட் இது வந்து y% ஆஃப் எக்ஸ், இது y/2% ஆஃப் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ வந்து ஆக்சுவலி நமக்கு இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 80% ஆஃப் எக்ஸ். கரெக்டாமா? பிகாஸ் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ தெரியும், 18 தெரியும். அப்போ ஓட் கேஸ்ட் எவ்வளோ இருக்கும், 40%. இதில் ஆஃப் தானே இது, அப்போ இது 40% ஆஃப் எக்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஓட் கேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் எக்ஸ். சமல? ஸோ 1,20,000. ஸோ அப்போ ரெண்டையுமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 24% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,20,000. எல்லாமே சரியான சம். ஸோ இப்படி தான் பண்ணி அவனுக்கு ட்ரிக்ஸ்லாம் கிடையாது, இதான் மெயின் சம், பக்காவான மெயின் சம். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் 24னால் நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், 5 times அப்படின்னா 5 lakh. ஸோ 5 lakh இஸ் த ஆன்சர். ஆன்சர் கிடையாது, எக்ஸோட வேல்யூ 5 lakh. இப்போ நம்ம டோட்டலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 lakh 1 2 3 4 5. இது வரை புரியுதான்னு பாருங்கள். ஸோ ஒன்றுமே இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ 18 சொல்கிறோம். செகண்ட் வந்து ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 1,20,000. ரிஜிஸ்டர் ஓட் எவ்வளோ அப்படின்னா 80% ஆஃப் 80% ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ 8 into 8 64% ஆஃப் எக்ஸ். ஓட் கேஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு இது y%னா இதில் ஹாஃப், இது 80%னா இது 40%. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 24% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,20,000. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 lakh. இப்போ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா ஓட் கேஸ்ட் இன் வில்லேஜ் ஆர், ஸோ ஓட் கேஸ்ட் இஸ் அதாவது x/y into 100. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மைனர், ஸோ 0 to 18.
எஸ் ஸோ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100 தான் ஓகேவா. ஸோ ஓட் கேஸ்ட் எவ்வளோமா இருப்பாங்க? ஓட் கேஸ்ட் வந்து நமக்கு ஸ்டில் 40% ஆஃப் எக்ஸ், 40% ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியுமா? எக்ஸோட வேல்யூ 5 lakh 1 2 3 4 5. ஸோ அப்போ 40% ஆஃப் 5 lakhs 4 into 5 2. ஸோ ஓட் கேஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2 lakhs. வெயிட் அதான் சொல்கிறான் வேலிட் ஓட் கேஸ்ட். நீங்கள் எத்தனை நோட் பண்ணியிருக்கணும்? வேலிட் ஓட் கேஸ்ட். ஸோ இப்போ ஓட் கேஸ்ட் எவ்வளோ? ஓட் கேஸ்ட் வந்து இந்த இடத்துல 2 lakh 1 2 3 4 5. அப்போ அதில் வந்து 5000 ஓட் கள்ள ஓட்னா அப்போ வேலிட் ஓட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? வேலிட் ஓட் இந்த இடத்துல வேலிட் ஓட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 2 லட்சத்தில் 5000 கள்ள ஓட்டுனா 1,95,000. ஓகே. ஸோ அப்போ 1,95,000 சூப்பரான சம் இன்டூ 100 0 to 18 years. சி நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 5 lakh. அதில் வந்து 18+ பாப்புலேஷன் எவ்வளோ? மேஜர் மைனர் ரெண்டே கேட்டகரி தான். 80% ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 5 lakh சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 lakh வரும் கரெக்டாக. 1 2 3 4 5. ஸோ அப்போ டோட்டல் 5 lakhல மேஜர் வந்து 4 lakhனா மைனர் எவ்வளோ இருப்பாங்க? 1 lakh இருப்பாங்க ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல 1 lakh 1 2 3 4 5 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் ஃபைனலாக எனக்கு 195 பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 195%. சூப்பரான சம் கைஸ். நெக்ஸ்ட் சம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இவ்வளோ நம்ம நல்லா கவனிச்சோம். இது வந்து 60:17. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஈஸியாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் நீங்களாக பண்ணுறப்ப தான் அதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு புரியும். ஸோ பிஓ மெயின்ஸ் கொஸ்டின். இஃப் நம்பர் ஆஃப் vote who are கட்டலாம் ஆகலை, சரியா கட்டலாம் ஆகலை, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் கட் ஆகலை, அவ்வளோதான். If number of voters who are not registered in the village is 36,000, the ratio of the total population in the village. So play பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணலாமா? அகைன் நம்ம ரேஷியோல இருந்து சால்வ் பண்ணலாம். ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த வில்லேஜ். டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் இஸ் டோட்டல் பாப்புலேஷனுக்கும் வேலிட் votes cast. வேலிட் votes. ஸோ வேலிட் votes. ஸோ vote cast எவ்வளோ? y/2% of x. So y/2% of x minus 5,000. இதுக்கான ரேஷியோ தான் எவ்வளோ? 60/70. ஸோ y/2 வந்து நான் y/200 எழுதிக்கலாம் கரெக்டாக. நைஸ் புரியுதா? நான் இன்னொரு ஸ்டெப் கூட எழுதுறேன். y/2% of x minus 5,000 வந்துச்சா? இந்த பர்சன்டேஜ்னால் நம்ம 100 ஆயிரும் கரெக்டாக. அப்போ கீழே y/200 எக்ஸ் வரும். பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னால் -5,000. ஸோ சேலஞ்சிங்கான சம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் இப்போதைக்கு இருக்குது, இன்னும் நமக்கு ஃபைனலைஸ் ஆகலை. இஃப் நம்பர் ஆஃப் voters who are not registered in the village, நம்பர் ஆஃப் voters who are not registered in the village. ஸோ அகைன் இங்கேயுமே கதை அதே தான். ஸோ இங்கே y% ஆஃப் எக்ஸ், இங்கே 80% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். சி அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தமாக இவ்வளோ பேர் இருக்காங்க 18+. அதில் ரிஜிஸ்டர் ஆனவங்க ஆல்ரெடி நான் பார்த்தோம், ஃபஸ்ட் செம்மில் பார்த்தோம். 80% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ்னா நாட் ரிஜிஸ்டர் எவ்வளோமா இருப்பாங்க? 20% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ். ரொம்பலாம் சீன் இல்லை. 20% ஆஃப் y% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36,000. புரியுதா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு 18 மேஜர் வந்து y% ஆஃப் எக்ஸ்னா ரிஜிஸ்டர் ஆனவங்க 80%, அப்போ நாட் ரிஜிஸ்டர் 20%. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல தான் கொடுக்குறான். 20% ஆஃப்னா அப்போ y% ஆஃப் எக்ஸ் எவ்வளோ வரும்? 1/5. ஸோ எவ்வளோ வரும்னா 1,80,000. ஸோ y% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,80,000. y% ஆஃப் எக்ஸ்னால் என்ன? xy/100 இஸ் ஈக்குவல் டு 1,80,000. சரியான சம்மில். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல xy/100 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இடத்துக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த இடத்துல xy/200 இருக்குது. அப்போ கீழே வந்து இப்போ xy/200 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 × 100. ஸோ இப்போ xy/100க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1,80,000/2 90,000. கரெக்டாக? ஸோ அப்போ xy/200 இஸ் ஈக்குவல் டு 90,000.
ஒன்றுமே இல்லை, இது சும்மா தான் தானே. நீங்கள் 1,80,000னா இங்கே வந்து 90,000. ஸோ இந்த டைம் 90,000. ஓகே. ஸோ அப்போ 90,000 minus 5,000, 85,000. X by 85,000 is equal to 60/70. கைஸ் இதை நீ அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்பாடா டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ X is equal to 3 lakh. 1 2 3 4 5. So value of X is equal to 3 lakh. So X is equal to 3 lakh. நம்ம என்ன கேட்குறாங்க? 1 2 3 4 5. Y percentage of X. 18 plus எவ்வளோ இருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அதாவது இதாக இருக்குது ஒய் XY/100. இதானே Y percentage of X. XY/100. இந்த இடத்துல என்ன? Y/100 of X. That means XY/100. XY/100 எவ்வளோ? இதான். That will be equal to 1,80,000. ஸோ அப்போ டோட்டல் 3 lakh. 18 ப்ளஸ் வந்து 1,80,000. அப்போ மைனர் எவ்வளோ இருப்பாங்க? 30,000. சாரி 3 lakhலேருந்து 1.8 lakh மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 1.2 lakh. தட் மீன்ஸ் 1,20,000. சூப்பரான கொஸ்டினில் சரியான கொஸ்டின், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ்எம் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா நல்லா புரியலைன்னா. ஓகே, நான் வீடியோவை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதுமாதிரி வெட்டியெல்லாம் பேசல, ஒன்லி கான்செப்ட் தான். இஃப் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஓட்ஸ் இந்த வில்லேஜஸ் இன்சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். CND வேறு இருக்குது 36,000. Okay, ratio of 18 plus population in the village. So ratio of 18 plus population in the village to votes. Ratio of 18 plus population in the village to vote cast. The ratio 2:1. Okay, 18 plus எவ்வளோ வரும்? Y percentage of X. Vote cast எவ்வளோ வரும்? Y/2 percentage of X. Y/2. Y will cancel 2:1. Answer is CND. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. எப்படி இந்த இடத்துல கெஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இங்கே Y percentage கட் ஆயிரும், இது கட் ஆயிரும். இது மேலே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா மேலே 2 போயிடும். 2/1 is equal to 2/1. இந்த மாதிரி ஈக்குவேஷனில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? இது ஆக்சுவலி Y percentage, இது Y/2. அதுக்கான ரேஷியோ 2:1 ஆமாம். இங்கேயுமே 2/1, இங்கேயுமே 2/1னா யூ கான்ட் சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ CND இஸ் த ஆன்சர். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் cannot be determined. ஸோ DI முடிஞ்சு. ஸோ அகைன் இன்னொரு ஃபனல் பேஸ் DI வேறு ஒரு டைப் பார்க்கலாம். ஸோ எல்லாமே சூப்பரான DIயை வச்சுருக்கேன். ஸோ அந்த DI உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு செஷன், உங்கள் கணேஷ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபனல் டிஐயில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளர்க் மெயின்ஸ் லெவல் டிஐ. உங்களால் ட்ரை பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த டிஐ. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். ஸோ இதுக்கு இது ஸோ இதுக்கு இது. ஓகேவா? ஸோ PQRS அப்படின்னு இருக்குது, 2 ஸ்கூல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நமக்கு PQRS வந்து தெரியாது, அதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த டிஐயில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். ஸோ கைஸ் இந்த சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட். Two 132 girls passed from school B. The ratio of boys to girls in school B 7:6. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் செம்முக்காக சான்சஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் எல்லாம் பண்ணிடலாம். ஒரு செம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்களாகவே சால்வ் பண்ணி பழகுங்க. ஸ்னாப் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்னாப் எடுத்தால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஆப்பில். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா?
ஓகே 2132 girls pass from school B. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி 7:7. இந்த இடத்துல டோட்டலே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்கூல் பி மட்டும் தான் பேசுகிறாங்க. ரைட்? ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் என்ன தெரியாது. பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 75%. என்னப்பா எதுவுமே வேல்யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு ஒரே ஒரு வேல்யூஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது. இஃப் 2132 கேர்ள்ஸ் பாஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் பி, இங்கே நமக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆனது எவ்வளோனா சேர்த்து நமக்கு 75%. ரைட்? 75%. செகண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாய்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ அப்படின்னா பாய்ஸ் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோனா எவ்வளோ 34%. அப்போ இதிலேருந்து நமக்கு கேர்ள்ஸ் பாஸ் சொல்லிடலாம். ரைட்? ஸோ கேர்ள்ஸ் பாஸ் வந்து எவ்வளோனா 75 - 34 41%. ஏன்னா ரெண்டே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ரைட்டா? ஸோ கிளியர்? ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த 41% தான் 2132. இப்படி தான் நம்ம செம்ம மூவ் பண்ணி ஆகணும். இந்த 41% தான் 2132 அப்படின்னா 100% என்ன? percentage கேன்சல் 82 160 52 டைம்ஸ் வருது. ரைட்? ஸோ 52 வரும். ஸோ அப்போ நமக்கு ஸ்கூல் பியில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 100% எவ்வளோ அப்படின்னா 5200. இதில் வந்து அதாவது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் எவ்வளோனா 75%. ஸோ இதில் 3/4 என்ன அப்படின்னா நமக்கு 39. ஸோ இது வந்து 3900. ஸோ இது வரைக்கும் ஆயிடுச்சு. ஓகே, அகெயின் பாஸ்ட் பாய்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 34%. அகெயின் நமக்கு 100% 5200னா 1% 52. 1% எவ்வளோ 52. அப்போ 52 × 34 என்ன? ஸோ 1768. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் 7:6. ஸோ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் 7:6. ஸோ இப்போ இது என்னங்க வரும் சொல்லுங்கள்? நமக்கு 13 பார்ட்டு தான். அதாவது நமக்கு டோட்டல் தெரியும் இல்லையா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் டோட்டல் பாய்ஸ் டு கேர்ள் இன் ஸ்கூல் பி தான். இந்த இடத்துல மீனிங் என்னென்னா பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னால் மொத்தமாக அவங்க மென்ஷன் பண்ணல பாஸ்ட்டாக ஃபெயிலானு மொத்தமாக வந்து என்ன சொல்கிறேன்னா டோட்டல் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த 13 பார்ட் தான் நமக்கு 5200. ரைட்டா? நான் பாய்ஸோட ரேஷியோ 7 பார்ட், கேர்ள்ஸோட ரேஷியோ 6 பார்ட்னா நமக்கு இந்த 13 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 5200னா 1 பார்ட் இஸ் 4. பாய்ஸ் எவ்வளோ வருவாங்க? 7 பார்ட் 2800. 6 பார்ட் என்ன? 2400. இது வந்து கிளியர்? ஓகே. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் பாய்ஸ் வந்து 2800. இப்போ நமக்கு வந்து ஃபெயில் பாய்ஸ் என்னன்னு கேட்கணும். கரெக்டாக? நமக்கு டோட்டல் பாய்ஸ் எவ்வளோ 2800. ரைட்டா? இதில் வந்து நமக்கு பாஸ் என்ன ஃபெயில் என்ன? ஃபெயில் தான் கேட்குறாங்க. ஃபெயில் வி ஹாவ் டு ஃபைண்ட். பாஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 1768. ஸோ அப்போ ஃபெயில் எவ்வளோங்க இருப்பாங்க? இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டு அதான் ஃபெயில் இருப்பாங்க. 2768 அப்படின்னா 1032. ஓகேவா? ஸோ 1032 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெஸ்ஸம் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஃபெயில்டு பாய்ஸ் ஆர் 23.2% ஆஃப் டோட்டல் பாய்ஸ். ஸோ ஃபெயில்டு பாய்ஸ் வந்து அதே மாதிரி ஃபெயில்டு கேர்ள்ஸோட 572 கம்மியாக இருக்காங்க. நமக்கு இந்த % என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனை விட்டு வெளியே வர்றது நீங்கள் வீடியோ ஃபுல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு சால்வ் பண்ணணுன்னு தான் நான் ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ண முடியுதான்னு யோசிங்க. சரியா? நான் சொல்லவா? இந்த இடத்துல வந்து நமக்கு டோட்டல் என்னென்னா பாஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளஸ் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். இங்கே எனக்கு பாஸ்ட் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் தெரியும், ஃபெயில்டு வந்து பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் தெரியும். ஓகேவா? இதுதான் 3300 1500. அப்போனா டோட்டல் வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணால் தான் டோட்டல். அப்போனா 3300 1500 இது வந்து 4800. சரி, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4800. ஓகேவா? அகெயின் இப்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஃபெயில்டு பாய்ஸ் ஆர் என்ன சொல்கிறான்னா ஃபெயில்டில் அதாவது ஃபெயில்டு பாய்ஸ் ஆர் 572
572 less than failed girls. கரெக்டாக இது தப்பு. 572 less than failed girlsனா அப்போ failed girls-ஐ விட 572 கம்மியாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வேல்யூஸ் மாறிடும், கம்ப்ளீட்டாக ஆன்சர்ஸ் மாறிடும். ஓகேவா? பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட 572 கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஃபெயில்டு பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் சேர்த்து 1500. கரெக்டாக? ஸோ அப்போ ஃபெயில்டு பாய்ஸ் ப்ளஸ் ஃபெயில்டு கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணலாமா? எஃப்பி மைனஸ் எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 572. ஸோ எஃப்ஜி கேன்சல் 2 எஃப்பி இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோங்க வரும்? டக்கு மைனஸ் பண்ணுங்கள், 928. ரைட்டா? ஸோ அப்போ எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 4 times 6 times 4. அதாவது பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோனா 464. ரைட்டா? ஸோ பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 464. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஓகே ஓகே சரி, நல்லா கவனிச்சிங்கன்னா பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது நமக்கு வந்து பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 464. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாமா ஃபர்தரா? Okay, if failed boys are 23.2% of total boys appeared. ஸோ பாய்ஸில் டோட்டல் எவ்வளோ அப்படின்னா அப்பியர் ஆனவங்களில் ஃபெயில் ஆனவங்க 23.2%. பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க, ஸோ பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 464. அப்பாடா! ஸோ அப்போ இந்த 23.2% தான் நமக்கு எவ்வளோ வரும்? 464ன்னு வரும். ரைட்டா? அப்போ 100% என்ன? அப்பாடா, டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பக்கவாக 2 times ஆகுது. அப்போ 100% 2000. 2000ங்கிறது என்னது? டோட்டல் பாய்ஸ் அப்பியர்டு. ஸோ ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட டோட்டல் வந்து 2000. ஸோ பாய்ஸோட டோட்டல் எவ்வளோனா 2000. பாய்ஸ் மட்டும் 2000. ஓகேவா? ஸோ அப்போ பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க 464. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஸோ ஐ ஹோப் இப்போ பாஸ்ட் பாய்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டோட்டல் 2000னா ஃபெயில்டானவங்க பாய்ஸில், பாஸ் ஆனவங்க பாய்ஸில் 464னா மிச்சம் அவ்வளோ வரும். ஸோ 1532. ஸோ 1532. ஸோ அப்போ 1532 பாஸ்ட் பாய்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ்ட் பாய்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட் 4800. ஸோ 1532 divided by 4800 into 100. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் our percentage. கரெக்டாக நம்ம யோசிச்சிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 100% கரெக்டு. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 32% வருது. எக்ஸாக்டாக கரெக்டாக வருது, அப்ராக்சிமேட்டாலாம் வரல. 32% ஸ்டாண்ட்ஸ். ஓகே, தேர்ட் சம். If failed girls are 1000 in the school A and failed boys, passed boys are in the ratio 5:8. So failed girls are 1000 in the school A. Failed students boys plus girls. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபெயில்டு கேர்ள்ஸில் ஃபெயில் ஆனவங்க வந்து 1000னா அப்போ பாய்ஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க? பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க? கேர்ள்ஸில் ஃபெயில் ஆனவங்க 1000. டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபெயில் ஆனவங்க சேர்த்து 1500. ஸோ அப்போ இது வந்து 500. ரைட்டா? 500. ஸோ ஃபெயில்டு பாய்ஸ் அண்ட் பாஸ்ட் பாய்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:8. ஸோ ஃபெயில்டு பாய்ஸ், பாஸ்ட் பாய்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:8. இது 5 part தான் 500 அப்படிங்கிறோம். அப்போ 8 part is 800. ஸோ பாய்ஸில் பாஸ் ஆனவங்க 800. தென் ஃபைண்ட் த டோட்டல் கேர்ள்ஸ் பாஸ்ட் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல்.
நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸில் பாஸ் ஆனவங்க 800 பேர்னா இப்போ டோட்டல் 3300 அல்லவா? அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோனா 3300லேருந்து 800 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2500. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேர்ள்ஸ் பாஸ் ஆனதில் பாஸ்ட் கேர்ள்ஸில் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்? அகெயின் பாஸ்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ 2500 டிவைடட் பை டோட்டல் 4800 into 100 பிகாஸ் டோட்டல் கேட்குறாங்க, ரைட்? 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ 2500 டிவைடட் பை 48 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 52 வந்து அப்ராக்சிமேட்டாக வருது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 52%. ஸோ டிஐ வந்து 3 கொஸ்டின் சூப்பராக இருந்துச்சுல. பட் இதில் யோசிக்கணும், நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகலாம். பட் நீங்களாம் ட்ரை பண்ணப்போ தான் டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே. நம்ம டாப் 100 டிஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லா டிஐயுமே 100 டிஐயுமே பார்த்து முடிச்சிருங்க. நிறையா கற்றுக்குவீங்க. டிஐ பற்றி வாழ்க்கையில் பயப்பட மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.